குட் ஈவினிங் கைஸ். குட் ஈவினிங் டு ஆல். நான் பேசுறது ஆடிபிளா இருக்குதா? சவுண்ட் விளங்குதா உங்களுக்கு? ஓகே கைஸ், இப்போ நாங்கள் எங்களோட ஒரு முக்கியமான வெபினார் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றோம். ஸோ டுடே வெபினார் வந்து கொஞ்சம் சம்திங் ஸ்பெஷல். ஏண்டா இப்போ இருக்கிற நியூ விஷயங்களை நிறைய விடயங்கள் நாங்கள் உங்களுக்கு இந்த வெபினார்ல நிறைய விஷயங்களை சொல்ல போறோம். ஸோ அந்த வகையில முதல்ல என்னை பத்தி நான் உங்களுக்கு தெரிவிச்சு கொள்ளணும். நீங்க WNA ப்ரொஃபஷனல் கேம்பஸ்ல வெபினார்ல ஜாயின் பண்ணிக்கிறீங்க. இந்த வெபினார்ல இங்க உங்களோட பேசிட்டு இருக்கிறது புஸ்ரீ சார். ஸோ நான் வந்து WNA ப்ரொஃபஷனல் கேம்பஸ்ல CEO அண்ட் ஃபவுண்டர், WNA ப்ரொஃபஷனல் பிரைவேட் லிமிடெட் சேர்மன். ஸோ கைஸ், டுடே என்னுடைய விஷயங்களை நான் அதிகமா சொல்லாம நான் மீட்டிங் எண்டில் என்ன பத்தி நான் உங்களுக்கு தெரிய வரும். இன்னைக்கு நாங்க என்ன விடயமா இன்னைக்கு உங்களுக்கு கதைக்க போறோம். ஸோ இன்றைய ப்ரோக்ராம்ல நாங்க என்ன விஷயத்த நாங்க கதைக்க போறோமோ அந்த விடயத்தை தான் நாங்க இன்னைக்கு உங்களோட பேச போறோம் கைஸ். ரைட், உங்களோட சப்போர்ட்ங்கிறது எண்டு வரைக்கும், ப்ரோக்ராம் எண்டு வரைக்கும் உங்களோட சப்போர்ட் முழுமையாக உங்களுக்கு தேவைப்படும். ஓகே, ஸோ அதான் நான் எதிர்பார்க்கிறேன். நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை கொண்டு வர போறேன், உங்களுக்கு சொல்லவும் போறேன். நிறைய பிளேஸ்ல இருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்திக்கிறீங்க. ரைட், நான் எங்களோட குரூப்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஃபர்ஸ்ட் மீட்டப்பாக ஒரு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமை நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். காலப்போக்கில் இன்னும் நிறைய ப்ரோக்ராம், நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை உங்களுக்கு கொண்டு வர வைக்கும். ரைட், ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை பத்தி சில இன்ட்ரடக்ஷன். நீங்க எங்க இருந்து வந்திருக்கிறீங்க, உங்களோட பேர் என்ன, அவ்வளவு மட்டும் போதும். நாம நிறைய விஷயம் பேச வேண்டியிருக்கிறதால அதை பத்தி நாங்க பேசுவோம். இன்னைக்கு உங்களோட பெயர், நீங்க எங்க இருந்து வாரீங்க, தட்ஸ் ஆல், அவ்வளவு சொன்னா போதும். யாராவது ஒருத்தர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட், யாராவது ஸ்டார்ட் பண்ணுவோம். அனுராதபுரத்துல இருந்து வரேன். அனுராதபுரம். ஓகே, சோ அதர்ஸ், சும்மா உங்களோட பேர், எங்க இருந்து வாரீங்க, அவ்வளவு. நான் ரேஷ்மா, பாலாங்குடில இருந்து வரேன். பாலாங்குடா ரேஷ்மா. ஓகே, ரைட். நெக்ஸ்ட், நிஷ்மா, அக்கரப்பத்திலிருந்து. நிஹ்லா, அக்கரப்பத்து. ரஷ்மினா, அக்கரப்பத்திலிருந்து. தஸ்மினா, காத்தங்குடியிலிருந்து. ஓகே, ரைட். உமையித், புத்தியிலிருந்து. ஓகே ஓகே, சரி. அடுத்தது குயிக்கா சொல்லி கொண்டே நம்ம விஷயத்துக்குள்ள போயிடலாம். சாரிமா. இன்றா கழுத்தர. ஓகே, ரைட். இல்மா கழுத்தர. இல்மா கழுத்தர. இன்றா, இல்மா, ரெண்டு பேரும். ரைட், ஓகே, சரி, ஓகே. நெக்ஸ்ட், எங்க இருந்து? ஒத்தேவில. ஓகே ஓகே, நதா, ஓகே, நதா. ரைட், நெக்ஸ்ட், ரம்லா, பொத்துவில். சம்லா, பொத்தேவில். நிறைய பேர் பொத்தேவில் வைக்கிறீங்க நினைக்கிறேன். ரைட், ஓகே, சரி. கல்முனை. நெக்ஸ்ட், கல்முனை. பேர் என்ன? ஃபர்ஹத் காத்தாங்குடி. முன்சிப் கல்முனை. ஆதில் அக்கரைப்பத்து. முன்சிர். ஓகே ஓகே, நாஜில் அக்கரைப்பத்து. ஓகே, நெக்ஸ்ட், வேற? அப்துல்லா அக்கரைப்பத்து. அப்துல்லா அக்கரைப்பத்து. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, நிறைய பேர் என்னோட பேசிட்டீங்க. ஓகே, நான் ஐ திங்க், நான் நினைக்கிறேன் எல்லாரும் ஆல்மோஸ்ட் சொல்லிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, யாரும் சொல்லாம இருந்தா ஒரு 1 or 2 minutes நம்ம விஷயத்தை பேசிடுவோமா? ரைட், குயிக்கா சொல்லுங்க. யாராவது 1 or 2 minutes ப்ளீஸ். உங்களை பத்தி ஒரு இன்ட்ரடக்ஷன் தேவை, அதுக்காக தான் நான் கேட்கிறேன். சரியா? சாரி, ஓகே, சொல்லுங்க, பயப்படாதீங்க, சொல்லுங்க. ஓகே, ரைட், தேங்க்யூ சோ மச். சரியா, உங்களை பத்தி நீங்க எங்க இருந்து வாரீங்க அப்படின்னு சொன்னது உண்மையாவே நான் கேட்ட கேள்விக்கு கொடுத்த மரியாதை. தேங்க்யூ சோ மச். ரைட், நாம இப்ப சாப்டருக்குள்ள போவோம். நாங்க இன்னைக்கு கொண்டு வந்த இந்த விஷயம், இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்ல போற இந்த விடயங்கள் என்னன்னு சொன்னா,
WAT. ரைட், நாங்க பேச போற விஷயம் WAT என்கிறது என்ன, யாருக்கு தெரியும், எத்தனை பேருக்கு தெரியும் என்று கேட்டா கொஞ்சம் ஒரு ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்தினருக்கு தெரியும். அது ஈவன் காமர்ஸ் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த மட்டும் நம்மளா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனா நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்கு. சரியா? சோ இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில நாங்க பார்க்கக்கூடிய சில விஷயங்கள், நாங்க பேசக்கூடிய சில விஷயங்கள், நாங்க எதிர்பார்க்கிற சில விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நாங்க குயிக்கா படிக்கணும், மிக விரைவில் நாங்க ஜாப் எடுத்துக்கொள்ளணும், வெல் செட்டில், ரைட், நாங்க நல்லா வாழணும், எங்களோட சமுதாயத்துல எங்களுக்கு நல்ல ஒரு உயர்ந்த ஒரு மதிப்பு கிடைக்கணும். இது எல்லாருமே எதிர்பார்க்க, ஈவன் நான் உட்பட நீங்களும் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம். அப்படிதானே கேஸ்? இது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ஆசை தானே? சொல்லுங்க, எல்லாருக்கும் இருக்கிற, எஸ், எல்லாருக்கும் இருக்கிற ஆசை, நான் உட்பட நீங்களும் தான். சரியா? ஆகவே இந்த ஆசையை நாங்க நிவர்த்தி செய்யறேன்னு சொன்னோம், நாங்க அதை எப்படி அடைந்து கொள்றது? சொல்லுமா சார்? இந்த கிளாஸ், இந்த வெபினாரோட ரெக்கார்டிங் கிடைக்குமா சார் எங்களுக்கு? யா, ஷூர் கிடைக்கும். ஆனா இருந்துக்கோங்க, எனக்கு நிறைய கேள்வி கேட்கறது, நீங்க லைவா இருந்தீங்கன்னா நிறைய கேள்வி கேட்க, நிறைய சொல்ல போறேன், உங்களுக்கு தெரியாத விஷயம் நிறைய சொல்ல போறேன். இருந்தீங்கன்னா மோஸ்ட் நல்ல நான் கட்டாயம் தருவேன், யோசிக்காதீங்க. சரி, எனக்கு கட்டாயம் தருவேன், ஏன்னா இதுல நிறைய பிரயோஜனம் உங்களுக்கு இருக்கு. சரி, தேங்க்யூ. ரைட். சோ அப்ப நாங்க எல்லாருமே வேகமா முன்னேறணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கிறோம். ஆனா அதுக்கான சரியான வழியை நாங்க சூஸ் பண்ணிக்கிறோமா கேட்டா தெரியாது. இப்ப நீங்க ஆஃப்டர் O level A level ஸ்டூடெண்டா இருப்பீங்க, அல்லது அதுக்கு பின்னாடி உள்ள ஸ்டூடெண்டா கூட இருக்கலாம். பட் உங்களுக்கு அதை பத்தி தெரியுமா, அதுல இருக்கிற பேக்ரவுண்ட் என்ன, ரைட்? இப்ப நடைமுறையில இருக்கிற ட்ரெண்டிங் என்னன்னு அப்படி கேட்டா நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு உண்மையாவே தெரியாது. ஆனா தெரிஞ்சு கொள்ள வேணும், நாங்க என்ன செய்ய வேணும், தெரிஞ்சு கொள்ள வேணும். ஏண்டா எங்களோட லைஃபை நாங்க சரியா வடிவமைக்கிறதுக்கு எங்களுக்கு அந்த எப்படி எங்களோட லைஃபை கொண்டு போகணுங்கிற அந்த பாத்வே, கேட்வேன்னு சொல்லுவோம், அந்த பாத்வே எங்களுக்கு தெரிஞ்சாதான் நாங்க ஈஸியா எங்களோட லைஃபை டிசைன் பண்ணி கொள்ள முடியும். ரைட். இன்னைக்கு எல்லாருமே யோசிக்கிற ஒரே ஒரு விஷயம், நல்லா ஏர்ன் பண்ணணும். நல்லா ஏர்ன் பண்ணணும்னு சொன்னா அதுக்கு நாங்க முதல்ல என்ன செய்ய வேணும் என்கிறது தான் நாங்க முதல்ல தெரிஞ்சு கொள்ள வேணும். சரி, அந்த வகையில இப்ப இருக்கிற ட்ரெண்டிங்கான ஒரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கிற ட்ரெண்டிங்கான ஒரு எடுகேஷன், அது காமர்ஸ் ஸ்ட்ரீமா இருக்கட்டும், ஆர்ட் ஸ்ட்ரீமா இருக்கட்டும், பயோ சயின்ஸ், டெக்னாலஜி ஸ்ட்ரீம், எந்த ஸ்ட்ரீம் யாருக்கும் தடை இல்லை. நீங்க எந்த ஸ்ட்ரீம்ல படிச்சு கொண்டா கூட இன்னைக்கு ஒரு மாணவனுக்கு அவன் எதிர்காலத்தை மிக விரைவாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு ஷார்ட் கட்டாக இருக்கிறது தான் இந்த WAT. சோ இந்த WAT பத்தி நாங்க சொல்லுவோமாக இருந்தா, பேசிக்கா சில விஷயங்களை சொல்றேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு சில விஷயங்களை புரிய வைக்கும். ரைட். WAT செய்யறேன்னு சொன்னா பேசிக் குவாலிபிகேஷன் என்ன கைஸ், யாருக்கு தெரியும் சொல்லுங்க. WAT செய்யறேன்னு என்னோட பேசலாமா? என்னோட பேசலாம், நீங்க உங்க டவுட் கேட்கலாம், எல்லாமே செய்யும். O level தேவை, வெரி குட். O level எத்தனை பாடம் தேவை? 5 பாடம், மினிமம் 5 பாடம். 6 பாடம் தேவை, உண்மையாக 6 பாடம் தேவை. சரியா? O levelல 6 பாடம் இருக்கணும். பட் 5 பாடம் இருந்தாலும் நாங்க என்ன செய்யறோம், இப்ப எங்கட கேம்பஸால நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, நாங்க அதுக்கான அனுமதியை பெற்றுக் கொடுக்கிறோம். 5 பாடம், போன பேட்ச்ல 5 பாடம் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட நாங்க WAT செய்யறதுக்கான அந்த வாய்ப்பை கொடுத்து. சரியா? சோ அந்த வகையில மாணவர்கள் என்ன செய்யறாங்க, எக்ஸாம் கூட செஞ்சுட்டு இருக்காங்க. ரைட். சோ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மினிமம் குவாலிபிகேஷன் 6 பாடம் சித்தி, அது எஸ் ரிசல்ட்ஸ் ஆக இருந்தா கூட ஓகே. ரைட்டா? எங்களுக்கு எஸ் பெறுபராக இருந்தா கூட ஓகே. நாங்க என்ன செய்யலாம், அந்த WAT என்ற கற்க நெறியை எங்களால ஸ்டார்ட் பண்ண முடியும். சரியா? எங்களால ஸ்டார்ட் பண்ண முடியும். சோ இந்த கற்கை நெறி பற்றி நாங்க சொல்வதாக இருந்தா, ஸ்ரீலங்கால மட்டுமல்ல அப்ராட்லையும் கூட இன்னைக்கு பேசப்படுற ஒரு குவாலிபிகேஷனாக இருக்கின்ற NVQ மட்டம். யாரு NVQ சம்பந்தமா கேள்விப்பட்டிருக்கீங்க? NVQ லெவல் யாருக்கு தெரியும்? NVQ என்ன? முக்கியமான நான் வொகேஷனல் குவாலிபிகேஷன். என்ன இது? இலங்கையில அரசு அங்கீகாரம் பெற்ற
ஒரு நான் வொகேஷனல் குவாலிஃபிகேஷனாக கருதப்படும். இன்றைக்கு WT ஸ்ரீலங்காட WT என்ற கற்கை நெறி NVQ5 என்ற அங்கீகாரத்தை பெற்றிருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த WT என்கிற ஒரு கோர்ஸை நாங்க அடிப்படையா கொண்டு எங்கட நிறைய வேகளை எங்களால ஈஸியா மூவ் பண்ண இயலும். அந்த அளவுக்கு ஈஸி கேட் வேகளை என்ன செஞ்சுக்கிறாங்க, உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு ஹையர் ஸ்டடிஸ் போறண்டா கூட ஒரு மாணவனுக்கு ஹையர் ஸ்டடிஸ் போக இயலும். ரைட், அவர் A லெவல் இல்ல அப்படின்னு சொல்லி டிஸ்குவாலிஃபைட், A லெவல் அவர் செய்யல என்றாலும் சரி, அல்லது A லெவல்ல அவருக்கு ரிசல்ட்ஸ் இல்ல, 3 பாடம் கூட அவருக்கு இல்ல அப்படின்னு சொன்னாலும் கூட அவர் என்ன செய்ய முடியும், அவரால அந்த குவாலிஃபிகேஷனை கொண்டு வர முடியும். இன்றைக்கு என்ன சொல்லப்படுது, A லெவல் என்பது NVQ மட்டத்துக்கு நாங்க பார்த்தோம்னு சொன்னோம், NVQ4 கருதப்படும். A லெவல் என்பது NVQ லெவல் 4. ரைட், இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து A லெவல் இல்லன்னு சொன்னா இப்ப அந்த இடத்தை ஃபில் பண்றதாக இந்த WT மாறி இருக்குது. WTங்கிறது மாறி இருக்குது. சரியா, நிறைய விஷயம் சொல்ல போறேன், 1 by 1 கேட்டுக்கோங்க. ரைட், ஓகே. ஏன்னா எல்லாத்தையும் ஒரே டைம்ல சொல்லிட்டு போயிடலாம் தானே, அதான் ஒவ்வொரு விஷயமா கொண்டு வரேன். ரைட், ஓகே. சரி, இப்ப இந்த WT வச்சுக்கொண்டு நாங்க என்ன செய்யலாம், எங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நாங்க கட்டாயம் தெரிஞ்சு கொள்ள வரோம். சரியா, ரைட். நான் எழுதுறதெல்லாம் விசிபிளா இருக்கு தானே, போர்டு எல்லாம் கிளியர் தானே, விசிபிளா இருக்கு தானே? ஓகே சார். ஓகே, ரைட். கிளியர் இல்லைன்னா சொல்லணுமா? ரைட், ஓகே. சோ இந்த WT வச்சு நாங்க இன்றைக்கு எங்களால ஹையர் ஸ்டடிஸ் போக முடியுமா, டிகிரி போக முடியுமா, ஹையர் ஸ்டடிஸ் எங்களால, அதாவது ப்ரொஃபஷனல் ரீதியான ஒரு ஹையர் ஸ்டடிஸுக்கு போகலாமா கேள்வி இருக்கு. அதே மாதிரி ஒரு டிகிரி ப்ரோக்ராம் எங்களால செய்ய முடியுமா கேள்வி இருக்கு. ரைட், அதே மாதிரி எங்களுக்கு டிகிரிக்கு பிறகு மாஸ்டர்ஸ் செய்யலுமா கேள்வி இருக்கு. ஆனா இது எல்லாமே போறதுக்கான நிறைய ஷார்ட்கட் வேகளை நாங்க வச்சிருக்கோம். எங்கட கேம்பஸை பொறுத்த மட்டும் பொதுவாக நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, எங்கட ஸ்டூடெண்ட, அதாவது வெளியில அது இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது, பட் எங்கட ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க காட்டுற வழிகாட்டல் எப்படின்னு சொன்னா, இந்த WT ஸ்டார்ட் பண்றது ஒரு ஸ்டூடெண்டாக இருந்தா அவர் ஹையர் ஸ்டடிஸும் போகணும், அதே மாதிரி அவர் ஜொப்பும் எடுக்கணும். இந்த விடயத்துல நான் கடுமையாக அவதானம் செலுத்துவேன். எங்கட ஸ்டூடெண்ட் எங்கள்கிட்ட வந்தா WTங்கிற குவாலிஃபிகேஷன் மட்டும் இல்ல, அவர் ஹையர் ஸ்டடிஸும் செய்ய வேணும், அதே மாதிரி அவர் ஜொப்பும் எடுக்க வேணும். அந்த ஜொப் எடுக்கிறதுக்கான அடிப்படை அப்ப ஹையர் ஸ்டடி செய்ய வைக்கிறது, அதே மாதிரி ஜொப் எடுக்கிற விஷயம், இது எல்லாமே WNA ப்ரொஃபஷனல் கேம்பஸ் என்ன செய்யுது, அது ஒரு ப்ராப்பரான வேயா செஞ்சுட்டு இருக்கு. எங்களுக்கு என்ன செய்யறோம்னு சொன்னா ஜொப்பேங்க வச்சிருக்கு, ஜொப்பே. ரைட், இதெல்லாம் பிறகு 1 by 1 சொல்லுவேன். ஜொப்பே ஊடாக நாங்க என்ன செய்யறோம், எங்கட ஸ்டூடெண்ட்டுக்கு ஜொப் எடுத்து கொடுக்குறோம். லாஸ்டா கூட, அதாவது நாளைக்கு 2 ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்டர்வியூ இருக்குது, அக்கவுண்டன்ட் வேகன்சி, salary வந்து WT குவாலிஃபிகேஷன், salary வந்து 70,000. நாளைக்கு 2 பேர் செலக்டட், நான் அனுப்பின சிவில 2 பேர் செலக்ட் ஆகுது. நாளை வந்து அவர்கள்ல ஒருத்தருக்கு நாளைக்கு வேலை, ஒருத்தர வாழ்க்கை செட்டில் ஆகுது டுமாரோ. இது வந்து இன்டர்னல் ரெக்ரூட்மெண்ட், நான் பரிந்துரை செய்கின்ற அடிப்படைகள். சரியா, அப்ப இப்படியான விஷயங்கள் நிறைய இதுக்குள்ள சொல்ல போறேன். ரைட், இப்ப நாம ஒரு விஷயத்த நாங்க இப்ப நம்ம புரிஞ்சு கொண்டதன் பிற்பாடு நான் அந்த விஷயத்த உங்களுக்கு சொல்றேன், எப்படி ஜொப் எடுக்கிற, அதுக்கு என்ன இருக்குது, எப்படி நாம செய்யலாம், எல்லாத்தையும் சொல்லித்தரேன். ரைட், ஓகேவா? இப்ப 1 by 1 போகும். சரி, இப்ப ஓவராலா சில விஷயங்களை தொட்டு காட்டிக்கிறேன், இதை 1 by 1 கிளியர் பண்ண போகும். சரி, ஓகே. நீங்க எதுவும் நோட் பண்ண தேவையில்ல, சும்மா நீங்க பாத்துட்டு நீங்க அவதானிச்சுட்டு இருந்தீங்க, எண்டு வரைக்கும் அவதானி. சொல்ல போற ஒவ்வொரு விஷயம் முக்கியமானதா இருக்கு. ரைட், ஓகே. சரி, இப்ப மாணவர்கள் எப்படி போகணும், மாணவர்கள் எப்படி தன் கெரியரை டிசைன் பண்ணி கொள்ளணும், இத முதல்ல நான் உங்களுக்கு விளக்கப்படுத்த போறேன். ரைட், நல்லா கேட்டுக்கோங்க. ஏ என்ற மாணவன், பி என்ற மாணவன், 2 மாணவர்கள் இருக்கிறார். சரி, ஒரு மாணவன், அதாவது ஏ என்ற மாணவன், அவர் பேட்டர்ன் எப்படி என்று சொன்னா, அவர் கேட்வே, அவர் ஸ்டைல் எப்படி என்று சொன்னா, அவர் ஒரு ட்ரெடிஷனல் ஃபார்மேட்ல இருக்கிற ஒரு மாணவன், ட்ரெடிஷனல் மெத்தட்ல இருக்கிற ஒரு மாணவன். இந்த பி என்கிற இவர் 2 பேரும் என்ன
நண்பர்கள். சரி, இவங்க 2 பேரும் ஒரு பெஸ்ட்மேட் நண்பர்கள். பட் பிங்கிற மாணவர் வந்து ஒரு லேட்டஸ்ட் மெத்தட ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஆளா இருப்பார். ஏங்கிற ஒரு மாணவன் ட்ரெடிஷனல் மெத்தட யூஸ் பண்ணக்கூடிய ஒருத்தரா இருப்பார். சரி, இப்ப விஷயத்துக்குள்ள வரும். இப்ப சாதாரணமா O level குவாலிஃபிகேஷன் எடுக்கிறேன்னு சொல்றோம். உங்களுக்கு எத்தனை வயசுல O level குவாலிஃபிகேஷன் எடுக்கிறீங்க சொல்லுங்க பாப்போம். O level எத்தனை வயசுல எழுதுறீங்க? 16. 16 அல்லது 17. சரி, இப்ப நான் ஏங்கிறவரை மட்டும் சொல்லி சரியா, 16 அல்லது 17 வயசுல அவர் என்ன செய்வார்? அவருக்கான குவாலிஃபிகேஷனை எடுத்துக்கொள்ற 17 வயசுன்னு வச்சுக்கொள்ளும். இப்ப 14 வயசுல இந்த குவாலிஃபிகேஷனை எடுத்துக்கொண்ட ஒரு மாணவன் A level அவர் குவாலிஃபிகேஷனை முடிச்சு கொள்றதுக்கு எத்தனை வயசு ஆகும் சொல்லுங்க? A level குவாலிஃபிகேஷன் எடுக்கிறாங்க எத்தனை வயது ஆகும்? 19. 19 வயது. சரி, இப்ப அவர் வந்து நல்ல குவாலிஃபைட் ஆன ஒரு ஸ்டூடெண்ட், நல்ல கெட்டிக்காரர் ஒரு ஆள். சரியா, இப்ப இவருக்கு யூனிவர்சிட்டி கிடைச்சது. சரி, யூனிவர்சிட்டி கிடைச்சி யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் ஆகுறதுக்கு எவ்வளவு காலம் எடுக்கும்? குறைஞ்சது எவ்வளவு காலம் எடுக்கும் சொல்லுங்க கைஸ், கொஞ்சம் மைக்க நோட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் சொல்ற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. A level முடிச்சிட்டு அவர் அடுத்த ஸ்டெப் போறதாக இருந்தா சொல்லுங்க. அவர் இப்ப யூனிவர்சிட்டி கிடைச்சிட்டு யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் ஆகிறதுக்கு எவ்வளவு காலம் எடுக்கும்? ஒரு குறிப்பிட்ட ஒரு டைம் நம்ம எடுத்துக்கொள்ளும். எவ்வளவு காலம் எடுக்கும்? ஒரு 1 year எடுத்துக்கொள்ளுமா? ரைட். சரி, இப்ப அவர் யூனிவர்சிட்டி வந்து செலக்டட் ஸ்டூடெண்ட். இப்ப அவர் யூனி போறார். அவர் 20 வயசுல என்டர் பண்றாரு. 20 வயதாகன்னு வச்சுக்கொள்ளும். ரைட். இப்ப யூனிவர்சிட்டி டிகிரிஸ் முடிக்கிறதுக்கு எவ்வளவு காலம் எடுக்கும் சொல்லுங்க? 5 years. யூனிவர்சிட்டி 5 years. அப்ப நாம வயசை கால்குலேட் பண்ணுவோம். 25ல யூனிவர்சிட்டியை கம்ப்ளீட் பண்றார். 25 இயர்ஸ்ல. ஓகே, வயது அவருக்கு 25 ஆகும். சரி, இப்ப இதுக்கப்புறம் என்ன செய்யணும்? யூனிவர்சிட்டி டிகிரி குவாலிஃபிகேஷன் அவருக்கு கிடைச்சிருக்கும். என்ன இவருக்கு இடத்துல டிகிரிங்கிற குவாலிஃபிகேஷன் இவருக்கு கிடைச்சிருக்கு. ரைட், ஓகே. இப்ப இந்த டிகிரி குவாலிஃபிகேஷனை எடுத்துக்கொண்டு இவர் கவர்மெண்ட் ஜாப் உடனே எடுத்துக்கொள்ள இயலுமா சொல்லுங்க? கவர்மெண்ட் ஜாப் உடனே எடுத்துக்கொள்ள இயலுமா? இந்த எத்தனையோ பட்டதாரிகள் வந்து வெயிட்டிங்ல இருக்கிறாங்க. இன்னும் கவர்மெண்ட் அதை பத்தி யோசிக்கவே இல்லை. அது வந்து ஒரு ஹோல்ட் பண்ணப்பட்ட ஒரு விடயமாகவே இருக்கு. இப்ப அந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கொள்ளும். இப்ப இவர ஹையர் ஸ்டடிஸ், இப்ப யூனிவர்சிட்டிய அவர் வந்து 25 வயசுல முடிச்சிட்டார். இதுக்கப்புறம் அவர் ஹையர் ஸ்டடிஸ் போகிறார். ரைட், அவர் ஹையர் ஸ்டடிஸுக்கு வருவோம். மாஸ்டர் டிகிரி. சரியா, ஒரு டிகிரி குவாலிஃபிகேஷன் இருந்தால் அவர் என்ன செய்யலாம்? அவர் அடுத்த கட்டமா முதுமானி பட்டத்தை, இளமானி பட்டம் முடிச்சிருந்தால் முதுமானி பட்டத்துக்கு என்ன செய்யலாம்? போகலாம். சோ ஒரு முதுமானி பட்டம் அவர் அப்ளிகேஷன் போட்டு அதுக்குரிய காசை கட்டி, அதுக்குரிய காசை நாங்க என்ன செய்ய வேணும்? கட்ட வேணும். சோ அந்த காசெல்லாம் கட்டி அவர் அதை செய்து முடிக்கிறேன்னு சொன்னா குறைஞ்சது ஒரு 3 years or 4 years என்ன செய்யுது? எப்படியும் 2 years தான் ப்ரோக்ராம். இந்த MBAங்கிறது 2 years தான். பட் இருந்தாலும் அது எப்படியும் காலம் என்ன செய்யும்? ஒரு 3 years குறைஞ்சது எடுத்துக்கொள்ளும். சோ 28. எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கிறல்ல. ஏன்னா அதுக்கு பெருமதியான பணம் நாங்க கட்ட வேணும். 3 லட்சம் 4 லட்சம் கட்ட வேண்டியது. அது எல்லாரும் கையிலையும் இருக்காங்கிறது தெரியாது. எல்லாருமே யோசிக்கிறது ஒரு டிகிரியை முடிச்சதுக்கு பின்னாடி ஒரு தொழிலுக்கு போகணும்ங்கிறத யோசிப்பீங்க. சரியா, அட்லீஸ்ட் இப்ப இதுல வந்து ஒரு MBA நீங்க கம்ப்ளீட் பண்றீங்க. சரியா, இடத்துல நீங்க கம்ப்ளீட் பண்றீங்க, உங்களுக்கு 30 வயசு ஆகுது. 30 years. சம்டைம் உடனே ஆரம்பிக்கிறலையே கன்வகேஷன் நடக்கணும். அதுக்கப்புறம் நீங்க MBA ஸ்டார்ட் பண்ணி ஒரு 30 years அல்லது ஒரு 29 years or 30 years or 29 எடுத்துக்கொள்ளுமே. இப்ப நான் கேட்கிற விஷயம் என்னன்னு சொன்னா, இப்படி ஒரு ட்ரெடிஷனல் மெத்தட்ல நான் இப்படித்தான் போகணும் என்ற ஒரு வழியில ஒரு ஸ்டூடெண்ட் ஏங்கிறவர் போறார். நல்ல ஒரு கட்டிக்கார ஸ்டூடெண்ட் தான். பட் இந்த வேயில அவர் என்ன செய்யறார்? தன்னை ஜேர்னியை அமைச்சு கொள்றார். சரி, இப்ப இவர் இதுக்கு போற என்ன செய்யலாம்? அவரை PhD செய்யலாம். சரியா, அவரை டாக்டரேட் செய்யறதுக்கான அடுத்த கட்டத்தை அவர் என்ன செய்யலாம்? அவர் செய்யலாம். ரைட். இப்ப இந்த ஸ்டூடெண்ட் ஒரு ஓல்டு மெத்தடை யூஸ் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட்.
இவர் என்ன செய்யலாம் சொன்னா ப்ரொஃபஷனல் ஸ்டடியை வந்து இவர் என்ன செய்யல, இவர் அதை பத்தி யோசிக்கல. இவருக்கு வந்து எஜுகேஷன் குவாலிபிகேஷன் மட்டும்தான். பாருங்க, ஓ லெவல் ஏ லெவல் யூனிவர்சிட்டி போறார், அப்புறம் முடிக்கிறார், எம்பிஏ செய்யறார், கம்ப்ளீட் பண்றார், அல்லது அதோட ஸ்டாப் பண்ணலாம், அல்லது அதுக்கு மேலேயும் அவர் போகலாம். சரியா? ரைட். இது ஒரு ட்ரெடிஷனல் வே. ஆனா இவர் எதை பத்தி யோசிக்கலன்னு சொன்னா ப்ரொஃபஷனல் குவாலிபிகேஷன் என்கிறத பத்தி யோசிக்கல. இவருடைய நிலைமை என்ன அப்படின்னு சொன்னா, இவருடைய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அவர் போவாராக இருந்தா இவருக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி மிச்சம் குறைவாக, மிக மிக குறைவாக இருக்கும். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது எப்படி இருக்கும்? மிக மிக குறைவாக இருக்கும். இவருக்கான தொழில் வாய்ப்பு இன் ஸ்ரீலங்கா அதே மாதிரி எப்ரோ. ஏண்டா இன்றைக்கு எதிர்பார்க்கிற விடயம் என்னன்னு சொன்னா, டிகிரி இருந்தா கூட தொழில் இல்லை என்ற அளவுக்கு தான் இண்டஸ்ட்ரி மாறி. கவர்மெண்ட் ஜாப்பை வச்சு கொள்ளுங்க, அது கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சா ஓகே, கிடைக்கலன்னா அதுக்கு ஒண்ணும் செய்யல. நிறைய பேர் முடிச்சவங்க இன்னும் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறாங்க, இன்னும் கிடைக்கல. 2020க்கு பிறகு அப்பாயின்மெண்ட் கொடுக்கவே இல்லை. எவ்வளவு காலமா முடிச்சவங்க இன்னும் ஹோல்டாவே இருக்கிறாங்க. என்னடா செய்யறேன்னு சுயதொழில் செய்ய தூங்கிட்டாங்க. ரைட்? இன்னைக்கு செல்ஃபா பிசினஸ் படிப்பு வேணாம் வெறுத்து ஒதுக்கிட்டு இன்னைக்கு சுயதொழில் பிசினஸ் அப்படி மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு ஃபீல்ட்ல என்ன செய்யறாங்க, சம்பந்தமே இல்லாத ஃபீல்ட்ல போயிட்டு இருக்கிறாங்க. ரைட்? அப்ப இவங்களுக்கு ஜொப் எடுக்கிற வாய்ப்பு மிக மிக குறைவு. இதுக்கு ஒரு ரீசன், ஒரு உதாரணத்தை சொல்றேன். ஒரு பிசினஸ் ஸ்டடிஸ் படிப்பிக்கிற ஒரு லெக்சர், ரைட்? பிசினஸ் ஸ்டடிஸ் படிப்பிக்கிற ஒரு லெக்சர் என்ன செய்யறாருன்னா, அவர் படிப்பிச்சுட்டு நல்ல ஒரு ஃபேமஸான லெக்சர். இவர் வந்து இவர் குவாலிபிகேஷன் டிகிரி. இது ரியல் உண்மையான கதை, சரியா? பொய் இல்ல, இது ரியலான கதை. டிகிரி இருக்குது அவருக்கு, சரியா? அவர் ஒரு பிபிஏ ஹோல்டர், சோ அவருக்கு டிகிரி இருக்குது. இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, யூகே பயணம் போறார். யூகேக்கு போறார். யூகேல ஒரு 2 month நினைக்கிறேன், ஆல்மோஸ்ட் 2 month நினைக்கிறேன், மேக்சிமம் எல்லா இன்டர்வியூகளையும் ஃபேஸ் பண்றார். பட் இவருக்கு ஜாப் கிடைக்கல. ரைட்? 2 மாதங்களாக அவர் என்ன செய்யறார், அவரோட ஜேர்னியை அங்கேயே இருக்கிறார், செலவழிச்சு போறார், நிறைய பணம் செலவழிச்சு போறார். பட் இவருக்கு என்ன செய்யல, தொழில் வாய்ப்பு கிடைக்கல. அதுக்கப்புறம் அங்க இருந்து என்ன செய்யறாருன்னா, துபாய்க்கு ஷிஃப்ட் ஆகுறார். துபாய்க்கு வந்து என்ன செய்யறார், ஷிஃப்ட் ஆகிறார். அங்கேயும் மேக்சிமம் வேலை தேடுறார். கையில அவருக்கு டிகிரி இருக்குது, அவரோட டிகிரி ஹோல்டர். ஆனா அங்கேயும் அவருக்கு ஜாப் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, கிடைக்கல, ஜாப் இல்லை, இங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை. கடைசியா என்ன செஞ்சாருன்னு சொன்னா, அவருடைய நாட்டுக்கு அவர் என்ன செஞ்சிட்டார், ஸ்ரீலங்காக்கு பயணமாகிறார். இப்ப என்ன செய்யறார், திரும்பவும் அவர் பழைய விஷயத்தை செஞ்சிட்டு இருக்கிறார். என்ன, படிப்பிச்சுட்டு இருக்கிறார். சரியா? அப்ப இதான் இன்னைக்கு அவர நிலைமை. அப்போ ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு ஜொப்புக்கு வந்து போன ஒருத்தர் ப்ரொஃபஷனலா அவர் ஜாப் செய்வார்னு பார்த்தா அவருக்கான அந்த வாய்ப்பு கிடைக்கல. பாருங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவெல்லாம் டைம் எடுத்து டார்கெட் பண்ணி படிச்சு நான் ஒரு வெளியில இண்டஸ்ட்ரியில பிரைவேட்டா ஒரு இண்டஸ்ட்ரியில நான் ஜாப் எடுக்கணும் என்று எதிர்பார்த்து யூகேக்கு சாதாரண விஷயமா யூகே போறனா எவ்வளவு செலவழியும் சொல்லுங்க. யூகேக்கு போறனா எவ்வளவு செலவு, சாதாரண எவ்வளவு செலவழியும், செலவு எவ்வளவு குறைஞ்சது? சும்மா ஒரு கணக்கு சொல்லுங்களேன், எவ்வளவு இருக்கு? ஒரு 20 லட்சம் சொல்லுவோமா? என்ன எடுக்குமா இல்லையா? குறைஞ்சது எடுக்கும் 20 லட்சம். சரி, எடுக்கும். அங்க இருந்து துபாய் போகணும், போனா அதுக்கு ஒரு 5 லட்சம் வச்சுக்கோ. எவ்வளவு தெரியல, எனக்கு தெரியாது. பட் இப்படி எல்லாம் செலவு செய்துட்டு கடைசியில ஜொப் இல்லைன்னு சொல்லி ஒரு டிகிரி ஹோல்டர் நிலைமையை பார்த்தீங்கன்னு சொன்னா ஐயோ பரிதாபம். அப்ப அங்க கேட்ட ஒரு கேள்வி அவருக்கே ஒரு ஷோக். என்னன்னா, இந்த நபரை நேரடியாக மீட் பண்ணி, சரியா, நாங்க வழி அனுப்பி வச்ச நபரை நாங்க நேரடியாகவே திரும்ப மீட் பண்ணினோம். மீட் பண்ணி அவரோட பேசும்போது அவர் சொன்ன விஷயம்தான் எனக்கே ஷாக்கிங்கா மாறிச்சு. ஒரு டிகிரி இருக்கிற NVQ லெவல் 7, ஒரு டிகிரி என்ன சாதாரண விஷயம் இல்லை. NVQ 7, NVQ மட்டம் 7. இப்படியான ஒருத்தர் ஒரு தொழில் வாய்ப்பை எடுக்க இயலாம தொழில் வாய்ப்பை இழந்திருக்கிறார். பரிதாபமான உண்மையான விஷயம். ஏண்டா அவர் செலவழிச்சு போன காசை இங்க இன்வெஸ்ட் பண்ணிருந்தா கூட அவரால் வேற ஏதோ சரி செஞ்சிருக்க முடியும்.
சரியா? ஆனா அவ்வளவு செலவழிச்சு அவர் ஒரு நம்பிக்கை ஒரு ஹோப்போட தான் போறார். ஆனா வேலை டிகிரிக்கு இல்ல. உண்மையான சம்பவம் இது. சரியா? எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியல, இது உண்மையான, நான் யாருன்னு சொல்ல விரும்பல, சொல்லக்கூட, அதெல்லாம் சொல்லல. ஆனா இருக்கிற சிச்சுவேஷன் இதுதான்ங்கிறத நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. ஓகேவா? இதான் நடந்திருக்கு. ரைட். இந்த ட்ரெடிஷனல் வேல இன்றைக்கு இருக்கிற டிமாண்ட் ரொம்பவே குறைஞ்சிட்டு எந்த டிமாண்டும் இல்லை என்ற அளவுக்கு வந்துட்டு டிகிரியா அதை தூக்கி ஒரு சைட்ல வைங்க என்ற காலம் வந்துட்டு. இப்ப மாணவர்களுக்கு நான் சொல்ற விஷயம் என்னன்னு, பழமையான மெத்தட்ல நீங்க போங்க, ஆனா அதுல ப்ரொஃபஷனல் எடுகேஷனை ஆட் பண்ணிக்கோ. ஜஸ்ட் அந்த வேயை மட்டும் நீங்க கன்சிடர் பண்ணி போகாம உங்களோட லைஃப்ல ப்ரொஃபஷனல் ஸ்டடியை என்ன செய்யுங்க, ஆட் பண்ணிக்கோ. சோ அந்த ப்ரொஃபஷனல் ஸ்டடியை எப்படி கொண்டு போகலாம் என்கிறத பத்தி நான் பி ஸ்டூடெண்ட்ஸை வச்சு நான் சொல்ல போறேன். ஏ ஸ்டூடெண்ட்ஸ்ல பிரச்சனை விளங்கிட்டா உங்களுக்கு, அவர வே விளங்கிட்டாங்க உங்களுக்கு சொல்லுங்க, குயிக்கா சொல்லுங்க, அடுத்தது போ. ஏ ஸ்டூடெண்ட்ஸ் நிலைமை பத்தி விளங்கி கொண்டீங்களா? ஓகே ரைட். பேசணுமா? என்னோட நீங்க பேசலாம், எந்த இஷ்யூவும் இல்லை, நீங்க பேசலாம். இது ரியலான ஒரு ப்ரோக்ராம். இது சும்மா ஜஸ்ட் நான் மைக்கை மியூட் பண்ணிட்டு உங்களோட பேசாம நான் சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லி போட்டு போறதுக்கான ப்ரோக்ராம் அல்ல. அதை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இது அப்படியான ஒரு ப்ரோக்ராம் இல்ல, இது லைவ் செஷன். இந்த லைவ் செஷன்ல உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எஜுகேஷன் சம்பந்தமா நீங்க என்னோட நேரடியா கேட்டுக்கொள்ளலாம். அதுக்கான வாய்ப்பு தானே இதே தவிர ஜஸ்ட் ஒரு ப்ரோக்ராம் வெபினார் நான் மட்டும் பேசிட்டு போறதுக்கான ஒரு வெபினார் இல்லை. இது லைவ் வெபினார். உங்களோட லைஃப்ல என்ன பிரச்சனை, என்ன எப்படி என்னால போக முடியும், ரைட், என்னால மூவ் பண்ண முடியுமா இல்லையா, நானும் ஒரு வெற்றியாளனா வரலாமா, அதுக்கும் ஒரு விஷயம் இருக்குது. நான் அடுத்ததான் சொல்லி தருவேன். இப்ப நான் பி ஸ்டூடெண்ட்ஸை பத்தி சொல்லித்தரேன். ரைட். இப்ப நீங்க தான் அந்த பி ஸ்டூடெண்ட். இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்க தான் அந்த பி ஸ்டூடெண்ட். ஓகே வகேஷ், ஸ்டார்ட் பண்ணுவோமா? இது நீங்க தான் இமேஜினேஷன் செஞ்சுக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட், லெட்ஸ். ஓகே. சோ இப்ப பி ஸ்டூடெண்ட்ஸ், அவர் ரெண்டு பேரும் ஏ ஸ்டூடெண்ட்ஸ் பி ஸ்டூடெண்ட் நண்பர்கள் தான். ஆனா இவர் கொஞ்சம் டிஃபரெண்ட். நீங்க தானே கொஞ்சம் டிஃபரெண்டா யோசிக்கிறார்கள். ரைட். இவர் என்ன செய்யறாரு, அவரோட ஜேர்னில ஓ லெவல் குவாலிபிகேஷனை 17 வயதுல முடிச்சுக்கணும். ஓ லெவல் குவாலிபிகேஷனை 17 வயசுல இவர் என்ன செய்யறார், முடிச்சு கொள்றார். அப்படியே தொடர்ந்து படிக்கிறார். அவர் ஏ லெவலையும் செய்து கொள்றார். அவருக்கு 19 வயதுல ஏ லெவல் முடியுது. யூனிவர்சிட்டியும் ஒரு கிடைக்குது. இவரும் யூனிவர்சிட்டிக்கு போன ஒரு ஸ்டூடெண்ட் தான். யூனிவர்சிட்டி கிடைக்குது. அவரை யூனி லைஃப் அவருக்கு 25 வயதுல அவருக்கு அதுவும் கிடைக்குது. ரைட், இருக்கட்டும். அந்த ஓல்டு வேயை சொல்லித்தான் சொல்ல போறேன், அப்பதான் உங்களுக்கு விளங்கு டிஃபரெண்ட். அதுக்கப்புறம் அவரும் ஒரு எம்பிஏ முடிக்கிறார், மாஸ்டர் டிகிரி முடிக்கிறார், 29 வயது. சரியா? இது ஒரு ட்ரெடிஷனல் வேயை சொல்லிக்கிறேன், ஏற்கனவே நான் சொன்ன விஷயம். சரியா? இப்ப ஆனா இவர் ஒரு வித்தியாசமான நடைமுறையில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட். என்ன, அவர் லைஃப கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு போறார். ஒரு விஷயத்தை மட்டும் நம்பி இருக்காம, எஜுகேஷன் சைட்டை மட்டும் நம்பி இருக்காம, அவர் ப்ரொஃபஷனல் ஸ்டடியையும் நம்புற ஒருத்தர். சரி, இப்ப தொழில் கல்வியையும் அவர் படிச்சு, ஏன்னா இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில ப்ரொஃபஷனல் எஜுகேஷனுக்கு தான் வாய்ப்பு இருக்கு, தொழில் கல்விக்கு தான் வாய்ப்பு இருக்கு. சோ அந்த தொழில் கல்வியை நாங்க என்ன செய்ய வேணும், பெற்றுக்கொள்ள வேணும். ரைட், நல்லா பாத்துக்கணும். அடுத்த நிறைய விஷயம் நீங்க எடுத்துக்கொள்ள போறீங்க, நோட் பண்ணணும்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் சொல்லும் போது தேவை எது உங்களோட வேகுது நீங்க டிசைட் பண்ணி கொள்ளலாம். ஓகேவா? ரெடியா எல்லாரும் நோட் பண்றதுக்கு? ரைட், எல்லாரும் ஒரு சும்மா ஒரு பேப்பரை, ஒரு ரஃபா ஒரு பேப்பர் எடுங்க, நான் சொல்றதெல்லாம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட், ஓ லெவல் முடிச்ச ஸ்டூடெண்ட் இவர் என்ன செய்ய போறாரு அப்படின்னு சொன்னா, ஆஃப்டர் ஓ லெவல் WIT ஸ்டார்ட் பண்ண போறார். WIT எத்தனை மாதங்கள் சொல்லுங்க? 6 மாசம் சார். எவ்வளவு மாதம்? 18 மாசம் அல்லது 1.5 வருடம். ஆனா நீங்க நினைச்சால் அது 18 மாசம் அல்ல, 12 மாதத்துக்குள்ள நீங்க முடிக்கலாம். முடிச்சிருக்காங்க. ரைட், எந்த நாலேஜுமே இல்லாத ஒரு ஸ்டூடெண்ட் ஓமா இல்ல அக்கவுண்ட் நான் சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு ஒரு இன்ஸ்பைரிங் வரும். முடிக்கலாம். ரைட், ஓகே, நல்லா கேட்டுக்கோங்க. 18 வயதுல அவர் என்ன செய்யறார்,
சரியா சாரி 18 மாசம். அவருக்கு எத்தனை வயசுல அந்த முடிக்கையிலும் 1 இயர். சோ 18 வயசுல 18 இயர்ஸ்ல அவருக்கு முடிக்கணும். ரைட்டா? ஓகேவா? 18 வயசுல அவருக்கு என்ன செய்ய முடியும்? அவர குவாலிபிகேஷனை முடிக்கணும். இப்ப இந்த ஸ்டூடெண்ட் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்ன என்ன செய்யலாம்னு சொன்னா 18 வயசுல அவர், அதாவது நீங்க இந்த ஸ்டூடெண்ட் யாரு? நீங்க தான் இமேஜினேஷன் செஞ்சுக்கோங்க. நான் தான் இந்த ஸ்டூடெண்ட், நான் எப்படி போக போறேன், இதான் என் குவாலிபிகேஷன் ஃபியூச்சர்ல வர போறீங்க. ரைட்? ஓகே. 18 மாசம் 18 வயசு ஆயிடுது. இப்ப அவரோட நேமுக்கு பின்னாடி AAT 18 வயசுல உங்களோட நேமுக்கு பின்னால AAT NBQ level 5 குவாலிபிகேஷனை பெற்றுக்கொண்ட ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் முடிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் என்ற ஒரு பேர் வருது. என்ன? அக்கவுண்டிங், அசோசியேட் அக்கவுண்டிங் டெக்னீஷியன். சரியா? ஆகவே கணக்கியல் தொடர்பான தொழில்நுட்பவியலாளர் நீ அக்கவுண்டிங் டெக்னீஷியனா மாறுறீங்க. சோ அப்பவே உங்களுக்கு ஜாப் ரெடி. அதை நான் பிறகு சொல்றேன். முதலாவது குவாலிபிகேஷன் இப்ப உங்களோட பேருக்கு பின்னாடி 18 வயசுல என்ன வந்துட்டு AAT என்ற குவாலிபிகேஷன் வந்துட்டு. ஓகே. இப்ப இந்த ஸ்டூடெண்ட் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா இந்த AAT மட்டும் அப்படியே வச்சிருக்காம இந்த AAT முடிச்ச கையோட இவர் என்ன செய்யலாம்? CA வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நியூ சிலபஸ்ல CA வந்து அவர் என்ன செய்யலாம்? ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னன்னு கேட்கல, நான் அதுக்கு சொல்லி தரேன். CA வந்து இப்ப இது நீங்க தான் சொன்ன நியூ ஸ்டூடெண்ட், அதாவது நியூ சிலபஸ், AAT நியூ சிலபஸ், அதே மாதிரி CA நியூ சிலபஸ். இப்ப ஸ்டார்டிங் ஜனவரி, இப்ப இதுல 3ஆம் மாதத்துக்கு பிறகு அது நடைமுறையில் இருக்கும். CA நியூ சிலபஸ். ரைட். அந்த நியூ சிலபஸ்ல நீங்க செய்யற ஒரு ஸ்டூடெண்ட் வச்சுக்கோங்க. நீங்க AAT முடிச்சிருந்தால் நீங்க கேப்ஸ்டோன் மட்டும், சரியா, கேப்ஸ்டோன் என்கிற அந்த ஸ்கில் சப்ஜெக்ட மட்டும் நீங்க முடிச்சீங்கன்னு சொன்னா நீங்க டிரெக்டா கோஆபரேட் லெவல் போயிட்டு, சரியா? நீங்க டிரெக்டாவே கோஆபரேட் லெவல் போயிட்டு, சரியா? கோஆபரேட் லெவல். சோ கோஆபரேட் லெவல் அப்ப பாருங்க, டிரெக்டா நீங்க AATல இருந்து என்ன செய்றீங்க? முன்னெல்லாம் அப்படி போகவே இல்லாது. ஓல்டு ஸ்டூடெண்டா இருந்தா அவர் என்ன செய்ய வேணும்? அவர் CA வந்து ஜாயின் ஆனா அவர் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் செய்யும், அதோட கேப்ஸ்டோனும் செய்யணும். பாருங்க அவருக்கு இருக்கிற விஷயம். அவர் MA சப்ஜெக்ட் செய்யணும், அதே மாதிரி கேப்ஸ்டோனும் செய்யும். சரியா? கேப்ஸ்டோனும் அவர் செஞ்சாதான் அவர் என்ன செய்யலாம்? டைரக்டா கோஆபரேட் லெவலுக்கு போகலாம். ஆனா இப்ப நீங்க கேப்ஸ்டோன் மட்டும் செஞ்சு எங்க போக போறீங்க? நீங்க கோஆபரேட் லெவல் போக போறீங்க. ஆனா ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோல்டான விஷயத்தை செஞ்சிருக்கிறாங்க. அதாவது AATல எக்ஸாம் எழுத போற ஸ்டூடெண்ட்க்கு BC சப்ஜெக்ட ஹோல்டு பண்ணிட்டு பிறகு எழுதுங்கன்னு சொல்லிக்கிறாங்க. அவங்களுக்கு விஷயம் தெரியாது. அவங்க கேப்ஸ்டோன் சப்ஜெக்ட் எழுதணுங்கிறத அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதனால ஸ்கிப் பண்ணி பிள்ளைகள் வந்து ஜூலைல எக்ஸாம் எழுத போறாங்க அந்த சப்ஜெக்ட் BC. அப்ப இந்த வருஷம் என்ன செய்ய, இந்த எக்ஸாம்ல ஃபாஸ்ட் ஃபைனலைஸ் ஆக முடியாது. அது வந்து உண்மையா ஒரு ரோங்கான ஒரு டிசிஷன். என்ன பொறுத்தவரை அது பிள்ளை, யாருன்னு சொல்ல தேவையில்ல, அவங்க எடுத்துக்கிறாங்க டிசிஷன். ஆனா எந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்படி ஒரு ஐடியா நான் கொடுக்கவே இல்லை. சரியா? அநியாயமா போயிட்டு அவங்களோட ஒரு 6 மந்த் டிலே பண்ணுவாங்க. ஆனா அவங்க செகண்ட்ல அவங்க பிசினஸ் லெவல் 1ல கேப்ஸ்டோன் செய்யாம அடுத்த லெவல் போகிறார், கோஆபரேட் லெவல் போகிறார். முக்கியமான விஷயம். ரைட். அப்ப அந்த ஒரு விஷயம் இருக்கு. ரைட். அப்ப நீங்க CA பண்ணி செய்றீங்க, கோஆபரேட் லெவல் செய்ய போறீங்க. கோஆபரேட் லெவல் முடிச்சா அங்கால ஸ்ட்ராட்டஜிக் லெவல். அப்ப உங்களோட ஜேர்னிய ஒரு 2 இயர்ஸ் நம்ம, ஏண்டா ஸ்ரீலங்கால இப்ப வந்து 18 முன்ன 21 வயசுல தான் CA முடிச்ச ஸ்டூடெண்ட் இருந்தார். இப்ப வந்து லாஸ்ட் அப்டேட் 18 வயசுல CA முடிச்சிட்டார். நீங்க கேட்கலாம், எப்படி 18 வயசுல ஒரு CA அக்கவுண்டன்ட் வாரது? அதான் ட்ரெண்டிங். சரி, அதான் ட்ரெண்டிங்கான விஷயம். சரியா? அப்ப இது எப்படிங்கிற சாத்தியத்தை நீங்க கட்டாயம் யோசிக்க வேணும். 18 வயசுல ஒரு குவாலிஃபைடான அக்கவுண்டன்ட், ஸ்ரீலங்கன் ஒரு ஸ்டாண்டர்ட், ஒரு அதாவது பட்டய கணக்காளர் என்ற பெயரை பெற்ற ஒரு அக்கவுண்டன்ட் என்றா சாதாரண விஷயம் இல்ல. இன்றைக்கு அந்த அக்கவுண்டன்ட் என்ன செஞ்ச, அந்த ஒரு CA முடிச்சவரை என்ன செஞ்சுக்கிறாங்க? KPMG என்ன செஞ்சுக்கிறாங்க? ஒரு பிக் ஃபோர் ஆடிட் ஃபோர்ம் என்ன செஞ்சுக்கிறாங்க? இன்னைக்கு அவரை ஹையர் பண்ணி அவருக்கு நல்ல பேக்கேஜ், சாலரி பேக்கேஜ் நினைக்கிறேன், அவருக்கு 2 lakhs வரைக்கும் நினைக்கிறேன் சாலரி கொடுப்படுது நினைக்கிறேன். அவரை எடுத்து என்ன செஞ்சுக்கிறாங்க? CA முடிக்கிறதுக்கு எத்தனை காலம் சார் எடுக்கும்? அதாவது இப்ப நீங்க கோஆபரேட் லெவல் முடிச்சிட்டீங்க என்று சொன்னா அதோட என்ன 6 மந்த். இப்ப வந்து எக்ஸாம் வந்து இப்ப எப்படி இருந்துச்சுன்னா 3 மந்த்துக்கு ஒருக்க எக்ஸாம் கோல் பண்ணிட்டே இருக்கிறாங்க. சரிதானே? இப்ப லேட்டஸ்டா மாறிட்டு இருக்குது எல்லாம். சரியா? ஆகவே அந்த கோஆபரேட் லெவல் நீங்க ஒரு 6 மந்த்துக்குள்ள கெப்புக்குள்ள முடிச்சிட்டீங்க. அடுத்த 6 மந்த்ல நீங்க வந்து
என்ன செய்ய வேணும்? ஸ்ட்ராட்டஜிக் லெவல முடிச்சிட்டீங்க. அந்த இடைவெளிக்குள்ள நீங்க கட்டாயம் உங்களுக்கு என்ன இருக்கணும்? ஆர்டிகல் கவர் பண்ணணும். நான் அந்த விஷயத்த பிறகு பேச போறேன். இந்த ஆர்டிகல் கவர் பண்ற எப்படிங்கிறத பிறகு பேசுகிறேன். இதுக்குள்ள அதை கொண்டு வந்து சேர்க்கலாம். சரியானே? இது இப்ப நீங்க போற வே தான் காட்ட போறேன். ரைட், ஓகே. இப்ப சிஏ வந்துட்டீங்க, கோஆபரேட் லெவல் செய்ய போறீங்க. ஜஸ்ட் ஒரு 1 இயர் நம்ம எடுத்துக்கொள்ளும். 1 இயர், ரைட்? அல்லது 2 இயர்ஸ் எடுத்துக்கொள்ளும், ரைட்? 2 இயர்ஸ் டைம் எடுத்துக்கொள்ளும். 2 வருஷம். அப்படின்னா நீங்க சிஏ எப்ப முடிக்கிறீங்க? 2 வருஷத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நான் 6 மந்த் இல்ல, 2 இயர்ஸ் ஃபுல்லா நம்ம அலோகேட் பண்ணுவோம். 2 வருஷத்தை சிஏ முடிக்கிறோம். ஏன்னாங்கால வந்து எங்களுக்கு என்ன தேவை? ஆர்டிகல் 2 இயர்ஸ் கவர் பண்ணணுமா இல்லையா? ஆகவே அதுவும் எங்களுக்கு இருக்கு தேவை. ஆகவே நாங்க 2 இயர்ஸை கடந்து கொள்ளும். சோ 2 இயர்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை வயசுல சிஏ முடிக்கல? சும்மா சொல்லுவோம், எத்தனை வயசுல? நீங்க மெதுவாவே போக, உங்க நகர்வு மெதுவா போயிட்டு இருக்குது, அவ்வளவு ஸ்பீடா போகல, ரைட்? எத்தனை வயசுல நீங்க சிஏ வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் சொல்லுங்க பாப்போம். 20. 20 இயர்ஸ், ரைட்? 20 வயசுல நீங்க ஒரு சிஏ அக்கவுண்ட், சரியா? 20 இயர்ஸ்ல வந்து நீங்க ஒரு வெல் குவாலிஃபைட் சிஏ அக்கவுண்டன்ட், ஈவன் இன் ஸ்ரீலங்கா ஒரு சிஏ அக்கவுண்டன்ட் இருந்தீங்கன்னா குறைஞ்சது, ரைட்? எந்த ஃப்ரெண்ட், ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட், ஊபர் பிக்மி தெரியுமா? சார் உங்களோட சைட் மாறிட்டு சார். சாரி, எக்ஸ்கியூஸ் மீ. ஓகேவா? ஓகே சார். ரைட், ஓகே, சரி. இப்ப கைஸ் அவர் வந்து, சரியா, நல்லா கேட்டுக்கோங்க. அந்த பிக்மி தெரியுமா? எல்லாருக்கும் பிக்மி தெரியுமா? எல்லாருடையும் பரவாயில்ல இருக்கு பிக்மி. பிக்மிட ஒரு ஃபைனான்ஸ் கண்ட்ரோலர் ஆகிக்கிறேன். சரி, அவர் ஃபைனான்ஸ் கண்ட்ரோலர், ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் ஆகிக்கிறேன். சரியா, இன்னைக்கு ஃபைனான்ஸ் கண்ட்ரோலர். அவரோட சேலரி கிட்டத்தட்ட மோர் தென் 3 lakhs. நான் அக்யூரேட்டா சொல்ல விரும்பல, சரியா? அவரோட சேலரி பேக்கேஜ் இன் ஸ்ரீலங்கா. அவருக்கு ஃபாரின் வாய்ப்புகள் நிறைய வந்தது. ஒன் ஆஃப் த மை ஃப்ரெண்ட். ஸோ அவருக்கு நிறைய ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி எங்களோட கேம்பஸோட இருக்கிற ஒரு வெல்ஃபிஷர். ஸோ அவருக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, சரியா? எல்லா இடங்களையும். ஆனால் அவர் போகலை. என்ன காரணம்? அவருக்கு போதும்னு நினைக்கிறேன், இங்க இருக்கிறதே போதும்னு நினைக்கிறேன். நல்ல ஃபெசிலிட்டிஸ் கொடுத்திருக்கிறாங்க. ஸோ இதை விட என்ன வேணும்? ஸ்ரீலங்கால மோர் தென் 3 lakhs எடுத்தா போதுமா இல்லையா? அவருக்கு அது போதும் போல இருக்குது. ஸோ அதால திரும்பவும் அதே இஷ்யூ வந்திருக்கேன். ஓகே, ஜஸ்ட் a minute. ஓகே guys, ரைட், ஓகே. சோ அப்ப யோசிச்சு பாருங்க அவருடைய சிச்சுவேஷன் எப்படி மாறி இருக்கு, ரைட்? அப்ப 20 வயசுல நீங்க ஒரு அக்கவுண்ட், சார்ட்டர்ட் அக்கவுண்ட், அப்போட பேருக்கு பின்னாடி சிஏ அக்கவுண்டன்ட் ஒரு பேரும் வரப்போம், ரைட்? அடுத்தது இப்ப நீங்க என்ன செய்யலாம்? WT முடிச்ச கையோட இன்னொரு விஷயத்தையும் ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன ஸ்டார்ட் பண்ணலாம்? சிஎம்ஏ ஸ்டார்ட் பண்ணலாம். சர்டிஃபைட் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்ட், சர்டிஃபைட் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டன்ட்ங்கிற அடுத்த ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன். என்ன? 8 பாடம் உங்களுக்கு விலக்களிப்பு. 8 பாடங்கள் உங்களுக்கு விலக்களிப்பு. டிரெக்டா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து நீங்க செய்யறல்ல, ஃபவுண்டேஷன் லெவல் செய்ய தேவையில்ல. டிரெக்டா செகண்ட் லெவல்ல நீங்க 2 சப்ஜெக்ட், MA and OBA 2 சப்ஜெக்ட் எழுத வேணும். அதோட ஸ்கில் சப்ஜெக்ட் நீங்க என்ன செய்ய வேணும்? எழுத வேணும். அவ்வளவு. அதாவது இங்கிலீஷும் ஐடி, ஜஸ்ட் நார்மல். சோ இத ரெண்டையும் எழுதி, இந்த மெயின் சப்ஜெக்ட் ரெண்டையும் எழுதினீங்கன்னு சொன்னா அடுத்தது நீங்க எங்க போறீங்க? சிஎம்ஏட மேனேஜரியல் லெவலுக்கு போகுது. சிஎம்ஏட மேனேஜரியல் லெவல் அடுத்தது வந்து ஃபைனலா ஸ்ட்ராட்டஜிக் லெவல் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கேஸ் ஸ்டடிங்கிற ஒரு விஷயம் இருக்கு, சரி, அபெக்ஸ் லெவல்னு சொல்றது. ஸோ சிஎம்ஏ அபெக்ஸ் லெவலை முடிச்சீங்கன்னு சொன்னா நீங்க சிஎம்ஏ குவாலிஃபை. இப்ப 6 மந்த்துக்கு ஒருக்கா நீங்க என்ன செய்யலாம்? ஒவ்வொரு லெவலையும் நீங்க கம்ப்ளீட், 3 மாசத்துக்கு ஒருக்கா எக்ஸாம் இருக்கு. நீங்க 6 மந்த்துக்கு ஒருக்கா ஒவ்வொரு லெவலையும் நீங்க என்ன செய்யலாம்? கம்ப்ளீட் பண்ணி என்ன செய்யலாம்? போகலாம். அவ்வாறு கம்ப்ளீட் பண்ணி போனீங்கன்னு சொன்னா சோ உங்களுக்கு ஜஸ்ட் அந்த 2 இயர்ஸ் டைமுக்குள்ள, ஏன்னா எல்லா சப்ஜெக்டோட ரிலேட்டடா தான் நிக்கிறீங்க. அப்ப இதுக்கு நீங்க ஈஸியா எக்ஸாம் சிட் பண்ண இயலும். சோ அப்ப செகண்ட் லெவல்ல நீங்க ஆபரேஷன் லெவல்ல ஒரு 6 மந்த்ல முடிக்கிறீங்க. அடுத்தது மேனேஜர் லெவல்ல 6 மந்த்ல முடிக்கிறீங்க. அடுத்தது ஸ்ட்ராட்டஜிக் லெவல்ல முடிக்கிறீங்க. அபெக்ஸ் லெவலையும் செய்றீங்க. 2 இயர்ஸ் சரினா? சோ 2 இயர்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னா 20 இயர்ஸ். நீங்க 20 இயர்ஸ்ல அதே 20 வயசுல உங்களுக்கு அடுத்த குவாலிஃபிகேஷன் வருது. என்னது? சிஎம்ஏ அக்கவுண்டன்ட் என்ற போஸ்ட்.
நான் சொல்றது விளங்குது? நான் சொல்றது விளங்குது? 20 அடுத்த 20வது அதே 20 வயசுல நீங்க எடுத்துக்கொள்ற அடுத்த குவாலிபிகேஷன் என்ன? சிஎம்ஏங்கிற அக்கௌண்ட், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட். இப்ப ரீசனா ஒரு தொழில் வாய்ப்பு எடுத்து கொடுக்கப்பட்டது. அதையும் சொல்லிடுறேன் உங்களுக்கு இடத்துல சொல்ல வேணும். நாங்க இப்ப ரீசனா ஒரு விஷயத்த செஞ்சிருந்தோம் துபாயில. இப்ப இங்க ஸ்ரீலங்கால மட்டும் இல்ல, முன்ன வந்து நாங்க ஸ்ரீலங்கால மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி ஜாப் எடுத்து கொடுத்துட்டு இருந்தோம். ஆனா இப்ப துபாயிலையும் நாங்க என்ன செய்யறோம், அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். காலப்போக்கில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அல்லது ஒரு குரூப்லயும் சம்டைம் நீங்க மெசேஜ் பார்த்துருக்கலாம். ஓகே ரைட். சோ அப்ப துபாயில சிஎம்ஏ முடிச்ச ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கிடைச்ச சாலரி சரியா 10,000 திர்ஹம். 10,000 திர்ஹம். சோ 10,000 திர்ஹம் அப்ப எவ்வளவு சொல்லுங்க பண்ணலவா? 10,000 இனி அலவன்ஸ் அதெல்லாம் சேர்த்து ஒரு 11 சுச்சம் வரும் நினைக்கிறேன். 11,000 அந்த அளவா ஒரு 11,000 எவ்வளவு? 8,70,000. 8,70,000. இப்ப நீ அவர அலவன்ஸ் அதெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 9 லட்சம் சாலரி பெர் மந்த். சோ பெர் மந்த்க்கு ஒரு சிஎம்ஏ முடிச்ச ஸ்டூடெண்ட். அப்ப அவர் ஈவன், அதாவது நீங்க தான் சிஏ உங்களோட கையில இருக்குது, சிஏஎம் இருக்குது, டபிள்யூட் இருக்குதுன்னா அப்ப உங்களோட சாலரி பேக்கேஜ் எப்படி 10,000 அல்லது அதை விட கூட? அதை யோசிங்க கொஞ்சம். அதையும் விட கூடும். சிஎம்ஏ அதாவது சிஎம்ஏ மட்டும்தான் வச்சுக்கிறவருக்கு இப்படியான ஒரு சிச்சுவேஷன் சொன்னா உங்களுக்கு இருக்கிற குவாலிபிகேஷனுக்கு உங்களோட நிலைமை அதுலயும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. சரியா? சிஎம்ஏ. இன்னொரு விஷயம் சொல்லித்தரேன், இது மட்டும் இல்லை சரியா? இதுக்குள்ள நிறைய குறுக்கு வழியில் அவருக்கு ஷார்ட்கட் இருக்குது. எல்லாத்தையும் ஒரே டைம்ல சொல்லி தந்தா ஐடியா இல்லாம போயிடும். சும்மா நான் பிறகு உங்களை அடுத்தடுத்த ப்ரோக்ராம்ல கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமான விஷயங்களை செஞ்சுக்காரு. ரைட். இன்னொரு அடுத்த வேயை சொல்லித்தான் பாருங்க, அதே டபிள்யூடி. இப்ப இந்த ஸ்டூடெண்ட் என்ன செய்ய போறா? டபிள்யூடி முடிச்சா அடுத்தது HNDA செய்ய முடியும். HNDA என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். HNDA எல்லாரும் கேள்விப்பட்டீங்களா? ஹையர் நேஷனல் டிப்ளோமா இன் அக்கவுண்டிங் கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டீங்களா? ரைட், தெரிஞ்சிருக்கும். ஸ்லீட்ல கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. ஸ்லீட்ல நீங்க கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். HNDA நீங்க என்ன செய்யலாம்? 1 இயர், அது வந்து 4 இயர், மொத்தமா அது 4 இயர்ஸ் ப்ரோக்ராம். 4 இயர்ஸ் ப்ரோக்ராம். சோ உங்களுக்கு ஏ லெவல் குவாலிஃபிகேஷன் 3 பாஸ் இருந்தா கூட நீங்க அதுக்குள்ள போக இயலும். சரிதானே? அந்த HNDA வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயரை வந்து நீங்க செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் இயர் எக்ஸம்ஷன் கிடைக்கும். பிறகு நீங்க செகண்ட் இயரோட சேர்ந்து என்ன செய்யலாம்? நீங்க உங்களோட ஜேர்னி அமைத்துக் கொள்ள. அதனால உங்களுக்கு இருக்கிற காலம் 3 வருஷம். சோ மொத்தமா 4 வருட காலம் உங்களுக்கு எடுக்கும் ஒரு டிகிரி ப்ரோக்ராம் முடிக்கலாம். அப்ப இதுவும் நீங்க செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. HNDA ஓவரால் இப்ப நீங்க யோசிக்கப்படா கடன் லோட் ஆயிருமோன்னு யோசிக்க கூட, எல்லாம் ரிலேட்டடான சப்ஜெக்ட் தான் போயிட்டு இருக்கு. இதுல இருக்கிற சப்ஜெக்ட் சிஎம்எல்ஏ. சரியா? இன்னொரு விஷயம் சொல்லிட்டார், HNDA முடிச்சா இன்னொரு ஆப்ஷன் சொல்லிட்டார், டிரெக்ட் ஃபைனல். சிஎம்ஏட ஃபைனல் ஸ்டேஜ் வந்துடலாம். சிஎம்ஏக்கு ஃபைனல் ஸ்டேஜ் என்ன செய்யலாம்? டிரெக்டாவே வந்துடலாம். அப்படியும் போல சிஎம்ஏ இங்க இருந்து வராம இங்க இருந்து என்ன செய்யலாம்? வந்து ஃபைனல் ஸ்டேஜ் என்ன செய்ய முடியும்? போக முடியும். அதுவும் இருக்குது. ரைட். ஆனா எங்களுக்கு இது கொஞ்சம் குயிக்கா முடியலாம் தானே. அப்ப அதால இதுக்குள்ளால போக வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. சிஏ வந்து கோஆபரேட் லெவல், அதாவது சாரி இந்த பிசினஸ் லெவல் 1 இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் பிசினஸ் லெவல் 1 தானே. முன்ன 2 இருந்தது. இப்ப அதை உடைச்சி மெர்ஜ் பண்ணி பிசினஸ் லெவல் 1 தான் வச்சுக்கிறேன். இந்த பிசினஸ் லெவல் 1 இருந்தா 10 பாட எக்ஸம்ஷனோட சிஎம்ஏக்குள்ள என்ன செய்யலாம்? உள்ளுக்கு போயிடலாம். அதாவது டிரெக்டா கோஆபரேட் லெவலுக்கு போய் தரணும். அதாவது சாரி டிரெக்டா மேனேஜர் லெவல், சிஎம்ஏல மேனேஜர் லெவலுக்கு டிரெக்டா என்ன செஞ்சிடலாம்? போயிடும். அப்ப அப்படி ஒரு ஆப்ஷன். அது அப்ப நான் பாருங்க ஒவ்வொரு குறுக்கு வழியும் சொல்லித்தாங்க. சரியா? நிறைய இருக்குது. உண்மையா போர்ட் ஃபுல்லா எழுத வேண்டி வரும். நிறைய வே இருக்குது. நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சொல்லித்தரேன். சரியா? ரைட். அப்ப பாருங்க, அப்ப சிஏல இருந்தும் சிஎம்ஏக்கு போகலாம், HNDA இருந்தும் சிஎம்ஏக்கு போகலாம், டிரெக்டாவும் என்ன செய்யலாம்? ஒன்றுக்குள்ள வரலாம். இது ஒரு விஷயம். அடுத்தது சொல்லிட்டார். 4வது ஆப்ஷன் போ. நான் எழுதுறதெல்லாம் கிளியரா விளங்குதா கைஸ்? அதையும் சொல்லிக்கோங்க ஒரு தரம். அடிக்கடி கொஞ்சம் இஷ்யூ ஆகுது என்ன போர்ட். ரைட். ஓகே, இப்போ ஓகேவா போர்ட்? விளங்குதானே? ரைட். ஓகே,
சரி, இப்ப அடுத்த விஷயத்துக்குள்ள வருவோம். இது கொஞ்சம் கடும் ஷார்ட்கட் வே, ரைட்? WT முடிச்சா WT பிசினஸ் ஸ்கூல்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. அவங்களோட பிசினஸ் ஸ்கூல் இருக்கு. அந்த பிசினஸ் ஸ்கூல்ல நாங்க இந்த இந்த HNDA இல்ல, HND ஹை நேஷனல் டிப்ளோமா அக்கவுண்டிங் அவங்க பேர் வைக்கல, ஹை நேஷனல் டிப்ளோமா விஷயம், ரைட்? அந்த HND அதாவது 1 இயர்ல முடிக்க, 1 இயர்ல வித்தின் 1 இயர்ல என்ன செய்யலும் முடிக்க, ரைட்? அந்த HND முடிச்சா PhD, அதாவது அடுத்தது இவங்க செய்யக்கூடியது, சரியா? மாஸ்டர் டிகிரி இருக்கு தானே, மாஸ்டர் டிகிரி இருக்குது. அப்ப மாஸ்டர் டிகிரியை வித்தின் 2 இயர்ஸ்ல PGDM, அப்ப இடையில அப்ப 1 இயர் முடிச்சா அவங்களோட பிசினஸ் ஸ்கூல்லயே PGD என்ன போட்டிருப்பாங்க, PGD முடிக்கலும், அதுவும் 1 இயர். PGDங்கிறது என்ன, போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளோமா, டிகிரிக்கு கொஞ்சம் மேல், ரைட்? சார் இதுல என்ன மீடியத்துல சார் நடக்கும்? இங்கிலீஷ் மீடியம், இது இங்கிலீஷ் மீடியம், ரைட்? ஓகே. அடுத்தது இந்த PGD முடிச்சா அடுத்தது MBA, மாஸ்டர் டிகிரி 1 இயர்ல. அப்ப ஒரு மாஸ்டர் டிகிரி எத்தனை இயர்ல, எத்தனை வயசுல முடிக்கலாம்? ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை வயசு நான் தொட்டு காட்டினேன், எத்தனை வயசு இருக்காரு பாருங்க, எத்தனை வயசு ட்ரெடிஷனல் மெத்தட்ல போறவர்? 29. இப்ப இவர வயசை கால்குலேட் பண்ணுங்க. 18 வயசு, இதுல 19 வயது, 20 வயது, 21 வயது. சாத்தியத்தை பாருங்க, இதுக்கு இருக்கிற டிஃபரெண்டா பாருங்க. என்ன நடந்திருக்கு, எவ்வளவு காலத்தை வேஸ்ட் பண்றது. அது ஒரு காலத்துல அப்படித்தான் இருந்தது, அந்த டைம்ல இப்படித்தான் இருந்தது, ட்ரெடிஷனல் வே தான், வேற வழி இல்லை. ஆனா இன்னைக்கு ஏஐ கூட மாற்றப்பட்டு கொண்டு, ஏஐ வந்து ஓல்டு வெர்ஷன் சொல்ற அளவுக்கு போயிட்டு இப்ப, சரியா? இப்போ ஏஐ வந்து ஓல்டு வெர்ஷனா. அப்ப ஏற்கனவே நம்மளுக்கு ஏஐ பத்தியே பெருசா அந்த அளவுக்கு நாலேஜ் இல்ல, இதுல ஏஐ ஓல்டு வெர்ஷன் நாம எங்க போறோம், எங்க போய் நம்மளை முட்டி கொள்றோம், யோசிச்சு பாருங்க. சரி, அப்ப இந்த அளவுக்கு உலகம் மாறும் போது அதே ட்ரெடிஷனல் வேலைகளுக்கு வாய்ப்பே இல்லை, சரியா? அப்ப நல்லா பாத்துக்கோங்க, 21 வயதுல மாஸ்டர் டிகிரியும் ஒன்று வருது. அப்ப நீங்க அது 2 குவாலிபிகேஷன் வரும். HND அது அப்ப இங்க ஆல்ரெடி எழுதினதால அதை விடுவோம், அல்லது நம்ம அதையும் வேற எழுதி காட்டலாம், அல்லது அது இப்ப இதை ஸ்கிப் பண்ணி போகலாம். HND, PGD, MBA இதெல்லாம் 21 வயசு மேக்சிமம் இடத்துல ஏர் எப்படி 21 வயசு டார்கெட் பண்ணிக்கணும். 21 வயசு ஆகுது. அப்ப 21 வயசுல WT, CA, CMA, HND, PGD, MBA அதோட முடிக்கல இருக்கு. அடுத்து இப்ப நீங்க இன்னும் ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்கிறாங்க, என்னது இன்னொரு ஆப்ஷன், அதாவது ACCA. கேள்விப்பட்டீங்களா? ACCA அக்கான்னு சொல்லுவோம், கேள்விப்பட்டீங்களா? அக்கா சிலருக்கு அக்கான்னு தான் தெரியும். ACCA சொல்லு, சொல்லுங்க, யாருக்கு கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டீங்க. அதாவது ப்ரொஃபஷனல் ரீதியாக நல்லா பாத்துக்கோங்க, நம்ம நாட்டுல பொதுவா சிமா இருக்குது, எல்லாமே ஒன் டிமாண்ட் எக்ஸாம் ஆகிட, எல்லாரும் இப்ப ACCA அதே மாதிரி CMA, CA எல்லாரும் ஒன் டிமாண்ட் எக்ஸாம், இப்ப எல்லாரும் அடிக்கடி எக்ஸாம் வந்து செஞ்சுட்டே. அதே மாதிரி ACCA, அதே மாதிரி CA, இவங்க எல்லாரும் 3 பேரும் ஒரே பேரலல் இருக்கிறாங்க, அதாவது ஒரே கேட்டகரி, ஒரே உயரம், ஒரே இதுல இருக்கிறாங்க. ஆனா ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு மதிப்பு, சரியா? ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு இப்ப உதாரணத்துக்கு இப்ப 3 பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கொள்ளும், சரியா? இப்ப எந்த பிள்ளை ஒருத்தர் இருக்கிறார், இன்னொரு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்கிறார். இப்ப நான் இடத்துல ப்ரையாரிட்டி கொடுக்குறேன்னு சொன்னா யாருக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்பேன்? மனித இயல்பை வச்சு யோசி, யாருக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு நான் ஆப்ஷன் கொடுப்பேன்? உங்களோட பிள்ளை தான், எந்த பிள்ளை தான் ஃபர்ஸ்ட்டுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்துதான் அடுத்த ஆப்ஷன். இது மனித இயல்பு, சரிதானே? இது மனித யாருக்கும் மாற்றம் இல்லை. அப்ப இது ஸ்ரீலங்கான்னு எடுத்துக்கொண்ட மனுஷன்னா இவங்க 2 பேரையும் இருங்க, உங்களுக்கு இருங்க, எங்க ஆள் இருக்காரு, யாரு? CA இருக்காரு, அவருக்கு நாங்க முன்னுரிமை கொடுப்போம். UK சொல்லி வரும்போது, வெளிநாடுகள் சொல்லி வரும்போது நீங்க கொஞ்சம் இருங்க, நாங்க கொஞ்சம் இவங்களை பார்த்துக்கொள்வோம். இவருக்கும் நல்ல டிமாண்ட் இருந்தது, ஆனா இப்ப சமகாலங்கள்ல டிமாண்ட் மிச்சம். எங்கட HRM டீம் வந்து சொல்றாங்க என்னன்னு சொன்னா, பொருள் இருக்கிற HRM டீம் சொல்றாங்க,
இத ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபோக்கஸ் பண்ண வேணாம் என்று சொல்றாங்க. நான் அதால அதை நான் தெரியும் அதை சொல்றேன்ல, எந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் செய்ய வேணாம்னு தான் சொல்றேன். ஏன்னா அதுக்கு இப்ப டிமாண்ட் வந்து கடும் காம்படிஷன் போயிட்டு இருக்கு என்று சொல்றாங்க. அதனால எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கிறது கஷ்டம். சரி, நான் அதை பத்தி பேசல. அது அவரவர விருப்பம் தானே, கோர்ஸ் செய்யறதா இல்லையாங்கிறது அவரவர முடிவு. ஆனா இப்ப இதுக்கு கடுமையான ஒரு டிமாண்ட் இருக்கு ஏசிசி வெளிநாடுகள் ஏசிசி கடன் டிமாண்ட் அந்த டிமாண்ட் உடைய வெளிநாடுகள்ல சிஏ டிமாண்ட் உடைஞ்சிக்கிட்டு வருது. ஏன் காரணம் சொல்லுங்க பாப்போம். இது தெரியுமா உங்களுக்கு? ஏன் இப்ப சிஏ வந்து வெளிநாடுகள்ல முன்ன கடன் பேமெண்ட் ரைட், இப்ப அது வெளிநாட்டுல இருந்து உடைஞ்சிட்டு வருது. எப்படிமா வங்காளியால் வந்து இப்ப அதிகமா இதை எடுத்துட்டு விலை குறைஞ்சதுக்கு வேலைக்கு போறாங்க. இப்ப இந்தியாவுல என்ன செய்யறாங்க, சிஏ வந்து இந்தியாவுல நிறைய பேர் முடிச்சுட்டு வராங்களா? இது ஹெச்ஆர் நான் வந்து அனலைஸ் பண்ணி சொல்றேன், சும்மா கேட்டது கிட்ட அனலைஸ், இது டைரக்ட் மெசேஜ். சோ இந்தியாவுல நிறைய பேர் வந்து சிஏ முடிச்சுட்டு வரதால, சரியா, சார்ட்டர்ட் அக்கௌண்ட் அங்க இருந்து முடிச்சுட்டு வரதால இவங்களை விட அவங்க அதாவது குறைஞ்ச சம்பளத்துக்கு வேலை செய்ய தயாரா இருக்கிறாங்க. அதால எங்கட ஹெச்ஆர்எம் டீம் என்ன சொல்றாங்கன்னா, இது மட்டும் வச்சுட்டு இங்க வராம மத்த குவாலிஃபிகேஷன் எடுத்துட்டு வாங்க, சிஎம்ஏ அப்படியான எல்லாத்தையும் பல்கா கொண்டு வாங்க, அப்படின்னா பிரையாரிட்டி கொடுக்கலாம். தனியா ஒன்றை மட்டும் வச்சுட்டு முன்ன வந்த மாதிரி அனுப்பாதீங்க ஸ்டூடெண்ட் சொல்றாங்க. அதால நான் அப்படி இப்ப என்ன செய்யறல, அனுப்ப எந்த ஸ்டூடெண்ட் நான் அனுப்புறல ஒரு காலம் கொஞ்சம் பல்கான குவாலிஃபை. இப்ப அதான் சொல்லி காட்டுறேன் என்னென்ன வேகள் இருக்குது, எங்க போகலாம் அதை சொல்லிட்டாரு. சரியா, அப்ப அந்த அடிப்படையில நீங்க பின்பற்றி என்ன செய்ய வேணும், இதை செய்ய வேணும். ஓகே ரைட். ஆகவே இது மூணும் பரலலான ஒரு விஷயம், சமனான ஆக்கள். ஆனா ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மதிப்பு. சிஏ பொறுத்த மட்டும் அது ஃபைனான்ஸ் அக்கவுண்டிங்கோட சம்பந்தப்பட்டது, ஏசிசிஎம் அக்கவுண்டிங்கோட சம்பந்தப்பட்டது. சிமா வந்து எப்படிப்பட்டதுன்னு சொன்னா அது மேனேஜ்மெண்டோட சம்பந்தப்பட்டது. ஓகேவா, மேனேஜ்மெண்டோட சம்பந்தப்பட்டது. ரைட். இப்ப இந்த விஷயத்தை அடுத்தது இப்ப நான் என்ன சொல்ல வாரேன், ஏசிசிஏங்கிற விஷயத்த சொல்ல வாரேன். ரைட், இப்ப நல்லா மைண்ட்ல வச்சு. ஓகே ஓகே, நான் பேசுற எல்லாரும் கிளியர் தானே? சரி ஓகே. அப்ப அடுத்தது என்ன செய்யலாம், டபிள்யூடி முடிச்சா ஏசிசிஐக்கும் நீங்க என்ன செய்யலாம், மூவ் ஆகலாம். அப்ப நீங்க கேட்கலாம், ஒரு டவுட் வரும், ஒரே நேரத்துல இந்த கோர்ஸ் எல்லாம் பதியலாமா, ஒரு கோர்ஸை வச்சுட்டு எல்லாத்தையும் போகலாமா? அதுக்கு தான் டபிள்யூடி ஸ்ரீலங்கா என்ன செய்யறாங்க, எக்ஸம்ஷன் எடுக்க போல எல்லா ஃபார்மையும் தராங்க. என்னென்னத்துக்கு விருப்பம் உங்களுக்கு எக்ஸம்ஷன் போடுறதுக்கு, என்னென்னத்துக்கு விருப்பம், ரைட், அதுக்குரிய காசை கட்டுங்க, எல்லாத்துக்கும் அப்ளிகேஷன் என்ன செய்யறது. அப்ப நாம என்ன செய்யலாம், எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுங்க. சிலர் டவுட் என்னன்னா, ஒரு கோர்ஸை வச்சு ஒன்றுக்கு தான் அப்ளை பண்ண இயலும், மத்ததுக்கு விட மாட்டாங்க. அப்படி இல்லாம இல்ல, அது ஃபுல்லா போய் அப்படி இல்லை. சோ நாங்க என்ன செய்யலாம்டா, டபிள்யூடி இருந்து அவங்களே எக்ஸம்ஷன் லெட்டர் எங்களுக்கு தருவாங்க, அதை கொண்டு போய் அங்கங்க கொடுத்தா சிஎம்ஏடா சிஎம்ஏக்கு எக்ஸம்ஷன் லெட்டர் அங்க எடுத்து போன விஷயம் இல்லை, சர்டிபிகேட் காட்டினாலே ஓகே. சிஏ, ஏசிசிஏ, சிமா எல்லாத்துக்கும் என்ன செய்யலாம், எக்ஸம்ஷன் லெட்டர் தருவாங்க. டபிள்யூடி ஸ்ரீலங்கா கொண்டு போயாச்சு, நாங்க எங்களோட ப்ரோக்ராம்ஸ் ஜாயின் பண்ணியாச்சு, கண்டினியூ பண்ணி. ரைட். அப்ப ஏசிசிஐல வந்து முதலாவது ஸ்டேஜ் வந்து நீங்க என்ன செய்ய தேவையில்ல, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து செய்ய தேவையில்லை, ஃபுல் எக்ஸாம். அப்ப நீங்க டைரக்டா செகண்ட் லெவலுக்கு என்ன செய்றீங்க, செகண்ட் ஸ்டேஜுக்குள்ள வருவீங்க. அதுல ஒரு பாடம் உங்களுக்கு எக்ஸம்ஷன் தருவாங்க. ஆனா சரியா, உங்களுக்கு அந்த எக்ஸம்ஷனை நீங்க என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னா, நான் சஜஸ்ட் பண்றேன்ல, எடுக்க சொல்றேன் ஸ்டூடெண்ட். ஏன் காரணம்டா, இப்ப அது நடைமுறையில இருந்துட்டு இருக்குது, ஃபியூச்சர்ல அது எப்படி வரும்போது தெரியாது, பட் நடைமுறையில இருக்கிறத சொல்றேன். இந்த எக்ஸம்ஷன் எடுக்காம, அந்த அக்கவுண்டிங்ங்கிற சப்ஜெக்டுக்கான எக்ஸம்ஷன் எடுக்காம அந்த லெவல் 2ல இருக்கிற அவ்வளவு பாடம் நீங்க எழுதுனீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு ஏசிசிஏ என்ன செய்வாங்க, பிஎஸ்சி சரியா இன் ஃபைனான்ஸ் டிகிரி ஒன்று தருவாங்க. பாருங்க, 2 குவாலிஃபிகேஷன், ஏசிசிஏயும் ஒரு குவாலிஃபிகேஷனா வந்து சேர போகுது. அதோட என்ன கிடைக்க போகுது, ஏசிசிஏல செகண்ட் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா என்ன கைஸ் சொல்லுங்களேன், என்ன கிடைக்கும், டிகிரி என்கிற குவாலிஃபிகேஷன், டிகிரி ஒன்று தருவாங்க நம்மளுக்கு. அவ பாருங்க, அவங்களே டிகிரி ஒன்று நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, ப்ரொவைட் பண்றாங்க. இப்படியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன செய்யுது இருக்குது. அப்ப அதையும் நாங்க முடிச்ச மனுஷன் அடுத்த ஸ்ரீலங்கால சரியா அக்கரைப்பத்துல எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியல, அக்கரைப்பத்துல 19 வயசுல ஏசிசிஏ முடிச்சிருக்கிறார் ரொஸ்லின் அகமது. 19 வயசுல ஏசிசிஏ முடிச்சிருக்கிறார். யாருக்கா தெரியுமா, கேள்விப்பட்டீங்களா?
யாருக்கா தெரியுமா? இப்ப எங்க இருக்கிறார் அவர்? 19 வயசு, ஒரு டாக்டர் மகன் இவர். அவரை பாப்பா வந்து அவருக்கு சொன்ன விஷயம் என்ன? நீங்களும் பயப்படிங்கன்னு சொல்லி. அவருக்கு அறவே விருப்பம். அவர் O level முடிச்சதோட A level செய்யல. A level அவர் செய்யவே இல்லையா? சரியா? செய்யாம டிரெக்டாவே அவரை கேட்வே அமைச்சு கொண்டு WD ACCA வந்து அவர் 19 வயசுல ACCA வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கிறார். இப்ப எங்க இருக்கிறார்? ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார். ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார். லாஸ்ட் பிஃபோர் நான் நினைக்கிறேன் ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடியோ 4 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த கம்பெனியோட CEO கூட இருந்து பார்த்துட்டார். யாரு? இந்த அஃப்ஷின் அகமதுங்கிறவர் CEO கூட இருந்து பார்த்துட்டார். அவர் ஒரு CEO பொசிஷன்லயும் போய் இருந்து பார்த்துட்டார். பேட்டி கொடுத்திருந்தார் ஸ்ரீலங்காட சேனல் ஒன்றுல பேட்டி கொடுத்திருந்தார். நானும் பார்த்தேன் அந்த பேட்டி. சோ அவர் ஒரு CEO தடத்தை பதிச்சதையும் அவர் வெளியிட்டிருந்தார். ஒரு 19 வயசு பொடி, இன்னொரு அதான் சொன்னேன், சின்ன ஒரு வயசு 19 வயசுல ஒரு ACCA அக்கவுண்டன்ட் ஆக முடியுமா? ஏன் முடியாது? முடிச்சு காட்டிட்டு போயிட்டாங்க. இன்றைக்கு அவர salary more than 30 lakhsக்கு மேல. சரியா? 30 lakhsக்கு மேல salary. ரைட்? அப்ப இது அக்ரபத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் யாரும் இருக்கிறீங்களா? தெரியுமா? கேள்விப்பட்டீங்களா? அக்ரபத் ஸ்டூடெண்ட் சொல்லுங்க. கேள்விப்பட்டிருக்கிறீங்க. ரைட். இப்ப நான் சொன்ன விஷயம் பொய் இல்லை தானே? இட்ஸ் ரியல் சிச்சுவேஷன். உண்மை, பொய் இல்லை. நான் சொன்ன விஷயம் ரெண்டும் உண்மை, பொய் இல்லை. அப்போ ஒரு ஸ்டூடெண்டால எங்கட வாழ்க்கையை டிசைன் பண்றதுக்கு எவ்வளோ வாய்ப்புகள் இருக்கு, எத்தனையோ வழிகள் இருக்கு. இதுல நாங்க சரியா அந்த அந்த பயணத்தை கேட்வே சரியா அமைச்சு கொண்டா எங்கட லைஃப்ல எத்தனையோ விதமான சேஞ்சஸ் கொண்டு வர முடியும். அவ பாருங்க, ஒரு ட்ரெடிஷனல் மெத்தட் இல்லாம ஒரு ப்ரொஃபஷனல் மெத்தட்ல, அதாவது நியூ ட்ரெண்டிங் வேல ஜேர்னியை அமைச்சு கொள்ற ஒரு ஸ்டூடெண்ட் லைஃப்ல ஒரு 22 இயர்ஸ் வச்சுக்கொள்ளுமே, நல்ல ஹார்ட் ஒர்க், நல்ல டெடிகேஷன் பண்ற ஒரு ஸ்டூடெண்ட் லைஃபை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஸ்டூடெண்ட், ஹார்ட் ஒர்க் பண்ற ஒரு ஸ்டூடெண்ட் லைஃப் ஸ்டைல பாத்தீங்கன்னா அவரை குவாலிபிகேஷனை பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு குவாலிபிகேஷனோட 23 வயசுல அவர் ஃபாரின் போனா இவருக்கு ஜொப் இருக்குமா இருக்காதா? சொல்லுங்க. நான் எல்லாத்தையும் சொல்லித்தரேன். ஒரு கேள்வியோடு கேட்டிக்கிறீங்க, ACCA படிக்கிறது எவ்வளவு செலவாகும், அதையும் சொல்லித்தரேன். அதுக்கும் சில மாற்று வழி வச்சிருக்கேன். சரி, அது பிறகு இப்ப இந்த விஷயம் நான் சொல்லி தந்தது உங்களுக்கு கிளியரா? இதுல நான் எந்த வே போக போறேனுங்கிறத இன்றைக்கு மனசுல போட்டு வச்சுக்கோ. சரியா? இன்றைக்கு அது முதல்ல வந்து இந்த சில சின்ன பிள்ளைகள் வந்து அடம் பிடிப்பாங்க தெரியுமா? கடுமையா அடம் பிடிப்பாங்க. அதாவது வைராக்கியம், இல்ல எனக்கு அதான் வேணும் அப்படியா நீங்க இருக்கணும். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் இல்ல நான் அதான் எனக்கு அதுதான் வேணும், நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் என்று கங்கணம் கட்டுற சொல்லுவாங்க, அடம் பிடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அந்த வைராக்கியம் மனசுல இருக்கணும். ஏலா என்ற கதை இல்லை. சரியா? ஏலாங்கிற கதையே இல்ல கைஸ். அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஜேர்னி வந்து சின்ன குட்டி கதை ஒன்று சொல்லுவேன். அதுக்கு அதையும் நான் முடிக்கிறேன். இதுக்கு பிறகு அதை சொல்லிட்டேன். சரி, இப்ப நான் சொல்ற விஷயத்துக்கு வாங்க. இது விளங்கிட்ட உங்களுக்கு? கிளியரா? அப்ப என்னென்ன வே, டபுள்எட்ல இருந்து எத்தனை வேகளை நாங்க பிரிச்சு கொள்ளலாம்? இன்னமும் நிறைய வே இருக்கு. சரியா? போதும். சரிதானே? போதும். இதுல இந்த வழிகளே உங்களுக்கு போதும். இன்னும் போகிறது நிறைய வே இருக்குது. சரி, இன்னும் வே ஒன்று சொல்லிவிட்டு போறேன். ஸ்காட்லாந்து டிகிரி கேள்விப்பட்டீங்களா? ஸ்காட்லாந்து டிகிரி, லிங்கன் யூனிவர்சிட்டி டிகிரி கேள்விப்பட்டீங்களா? மலேசியன் டாப் அப் டிகிரி கேள்விப்பட்டீங்களா? யாராவது கேள்விப்பட்டார்கள் இருந்தா சொல்லுங்க கைஸ். சொல்லுங்க யாராவது. ஸ்காட்லாந்து டிகிரி அல்லது இல்ல இதுவரைக்கும் கேட்டில்ல? ஓகே, அப்ப கேட்டில்ல. அப்ப நான் அதை பத்தி சொல்லித்தரேன். ரெண்டு விஷயம் இருக்குது. டாப் அப் டிகிரி என்ற ஒரு விஷயம் இருக்கு. WT முடிச்சா வித்தின் 1 இயர்ல டாப் அப் டிகிரி முடிக்கலும் மலேசியன் டிகிரி. சரியா? இதை முடிச்சு இப்ப எங்கட ஸ்டூடெண்ட், சரியா, இந்த டாப் அப் டிகிரி அவரோட யூனிவர்சிட்டி கிடைச்சவர். ஆனா அதுக்கு முதல்ல அவர் அப்படியோ மாறி வந்து டாப் அப் டிகிரியை அவர் என்ன செஞ்சிட்டார், முடிச்சு ஆன்லைன். அது எப்படின்னு சொன்னா
ஆன்லைன் பேசிஸும் இருக்குது. சரியா? அதே மாதிரி லைவா போற பேசிஸும் இருக்கு. ஒரு நாள் தான் கிளாஸ், சண்டே மட்டும் தான் கிளாஸ் நடக்கும். சரியா? சண்டே மட்டும் தான் கிளாஸ். அப்ப அது எனக்கு தெரியும், எங்கட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் செஞ்சவங்க. ரைட், இப்ப நான் கொஞ்சம் ட்ரெண்டிங்கா மாத்திட்டு போயிட்டு இருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸுக்கு சில வேற கன்செப்டா கொடுத்துட்டு இருக்கிறேன். ரைட், அதையும் சொல்லிட்டேன். டாப் அப் டிகிரி வந்து சரியா, டாப் அப் டிகிரி 1 இயர்ல முடிக்குது. அதே மாதிரி டாப் அப் டிகிரி 1 இயர்ல முடிச்சிட்டு அவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னா, சிஎம்ஏ அவர் கோஆபரேட் மேனேஜர் லெவலையும் அவர் கம்ப்ளீட் பண்ணார். அப்ப அவருக்கு டிகிரியும் இருக்குது, மேனேஜர் லெவல் இருக்குது. அதோட அவர் WT குவாலிஃபைட். MWT என்ன செஞ்சார், இதோட MWT அதை நான் பிறகு பேசுவோம், ஜொப்ங்கிற விஷயத்துக்குள்ள அதை பேசுவோம். MWT முடிச்சுட்டார். இப்ப இவருக்கு இவ்வளவு குவாலிபிகேஷனும் இருக்கு. அவரு யூனிவர்சிட்டி டிகிரிய ஹோல்ட் பண்ணியாச்சு, விட்டுட்டார். விட்டு போட்டு டாப் அப் டிகிரி 1 இயர்ல முடிச்சா WT வச்சு. அதே மாதிரி அவர் சிஎம்ஏ கண்டினியூ பண்ணார், MWT செஞ்சார். ஆடிட் ஃபார்ம்லயும் ஜாயின் பண்ணி விட்டேன், ஆடிட் ஃபார்ம் எடுத்து கொடுத்தேன், அதையும் செஞ்சேன். இப்ப கிளம்புல HCL வேலை செய்யணும். நீங்க எப்போ வேணா பார்க்கலாம், HCL வேலை செய்யும். சரியா? மோர் தென் 1 lakh salary, 1 lakh விட 1 lakh கூட. அதாவது லாஸ்டா வேலை செஞ்சது அவர் 120 salary. அதுக்கப்புறம் HCL கிடைச்சி ஆன்லைன்ல அவரு ரெஃபரன்ஸ், சிவில ரெஃபரன்ஸ் கொடுக்குற தெரியுமா கேஸ்? சிவில ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுக்க தெரியுமா? தெரியுமா? சிவி செட்டிங்ஸ் தெரியுமா? பயோடேட்டா தெரியுமா? கரிக்குலம் விட்டா தெரியும் சார். அதுல ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்களே, அதுல எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் இந்த ரெஃபரன்ஸ் கட்டாயம் கொடுத்து கொள்றது. அப்ப அந்த வகையில HCL இருந்து எனக்கு கால் பண்ணாங்க. சரியா? அவரை ஃபுல் அண்ட் ஃபுல்லா அவரை பத்தி கேட்டாங்க. ஃபுல்லா ஒரு ஈவினிங் டைம், நான் நினைக்கிறேன் ஒரு 4:35 ஒரு ஷாப்ல நிக்கும் போதுதான் கால் வந்துச்சு. அவரை பத்தி கேட்டாங்க, ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்திருந்தேன். ஸோ அவருக்கு வேலையும் அதுக்கப்புறம் ஷோர் பண்ணி வேலையும் கிடைச்சு நினைக்கிறேன் மோர் தென் 120க்கு மேல. எனக்கு எக்யூரேட்டா நான் எவ்வளவு சேலரியே கேட்கல, ஆனா நல்ல சேலரி பேக்கேஜ் தருன்னு சொன்னேன். அது வேலையும் கிடைச்சி இப்ப மாச கணக்கா இப்ப கிளம்புலயே செட்டில் ஆயிட்டேன். சரியா? ஃபேமிலியோட செட்டில் ஆயிட்டேன். ஒரு சாதாரண ஸ்டூடெண்ட் தான். சரியா? எந்த ஜேர்னில நான் இந்த WT ப்ரொஃபஷனல் ஸ்டடிய அக்கரப்பத்துல நான் கொண்டு வரும்போது எனக்கு வந்த முதலாவது ஸ்டூடெண்ட், என்னோட வந்து ஜாயின் பண்ணின முதலாவது ஸ்டூடெண்ட். சரியா? ஒரு ஸ்டூடெண்ட் அண்டர் WT ஃபேமஸ் தெரியும். நான் ஸ்டார்ட் பண்ண டைம்ல ஒருத்தருக்குமே அது தெரியாது. அந்த டைம்ல ஒரே ஒரு ஸ்டூடெண்டா வந்தவர் அவர் மட்டும் தான். பிறகு அவரை ஒருத்தரை படிப்பிக்கல தானே. அப்ப நான் சொல்றேன், அடுத்த பேட்சோட நாங்க செய்யணும். அடுத்த பேட்ச்ல ஒரு 5 பேர் வந்து அந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்றோம். அது தெரியாது. 2000 ஐ திங்க் 2016 15 to 16க்குள்ள அந்த ஜேர்னிக்குள்ள. ரைட், சும்மா சொல்றேன், எனக்கு தெரிஞ்சிருக்கணும், ஜேர்னியை தெரிஞ்சிருக்கணும் சொல்றேன். ரைட், அப்ப இப்படியாக அவரோட ஜேர்னி என்ன செய்யலாம், அமைச்சு கொள்ளலாம். அடுத்தது நான் சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னா, ஸ்காட்லாந்து டிகிரி. ஸ்காட்லாந்து, சரியா? ஸ்காட்லாந்து டிகிரி, அதையும் நாங்க 18 மாசம் செய்யணும். 18 மந்த் ஸ்ரீலங்கால கிளாஸ் இருக்கு. 18 மாசம் செஞ்சா ஒரு டிகிரி ஹோல்டர். அது வந்து டாப் அப் இல்ல. அடுத்தது அதாவது என்னன்னா டிஃபரன்ஸ் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. 12 மாசம் ஒரு எக்ஸம்ஷன் எடுத்து 12 மாசம் படிக்கிற டிகிரியை விட 18 மாசம் செய்யற அந்த டிகிரி வெளிட் கூட. சொல்றது விளங்குதா டிஃபரன்ஸ்? டாப் அப் டிகிரியை விட ஒரு குவாலிஃபைடான டிகிரிக்கு வெளிட் கூட. சரியா? ரைட். அப்ப அந்த கிரேட் கூட, அதுல கிரேட் கூட. சோ அந்த ஸ்காட்லாந்து டிகிரியை முடிச்சா நீங்க 9 ப்ரொஃபஷனல் ஸ்டடிக்கு, சரியா, நீங்க என்ன செய்யலாம், அப்ளிகேஷன் எக்ஸம்ஷன் எடுக்க முடியும். எக்ஸம்ஷன் எடுத்து டைரக்ட் ஃபைனலுக்கு போற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டி அதுலயும் கொடுத்திருக்கிறாங்க. 9 கோர்ஸ் நான் வேண்டா பிறகு உங்களுக்கு ஷேர் பண்றேன், அது சம்பந்தமான டீடைல்ஸ் ஷேர் பண்றேன். அப்போ 9 கோர்ஸ், அதாவது ப்ரொஃபஷனல் ஸ்டடிக்கு நீங்க வேர்ல்ட் வைட்ல இருக்கிற 9 ப்ரொஃபஷனல் ஸ்டடிக்கு நீங்க குவாலிஃபை எக்ஸம்ஷன் எடுக்க இயலும். நிறைய எக்ஸம்ஷன் தருவாங்க. சரியா? தூக்கி அள்ளி தர மாதிரி தருவாங்க. அப்படியான ஒரு விஷயமும் இங்க இருக்கு. அப்ப பாருங்க எத்தனை வேய்களை இன்னமும் இருக்குது. எனக்கு போர்ட் காணாம போயிடும், இன்னும் இருக்கிற விஷயங்களை சொல்ல போகும். இவ்வளவு போதும் நினைக்கிறேன். இந்த விஷயத்த நான் முடிச்சு போறேன், அடுத்த விஷயத்துக்குள்ள போறேன். ஜோப் நாங்க என்ன ப்ராசஸ் பண்றோம், இது கிளியரா கைஸ்? இதுல நோட் பண்ணி எடுக்கணும்னா ஒரு 1 minute டைம் ஒரு 2 minute டைம் தேவைன்னா தார நோட் பண்ணி எடுத்துக்கோ. கிட்டத்தட்ட இது கிளாஸ் மாதிரி தான் போயிட்டு இருக்கேன்னு. ஒரு வெபினார்ங்கிறது நான் தான் சொன்னேன் லைவ். நீங்க கேட்க வேண்டிய டவுட்டையும் கேட்கையிலும் நான் சொல்ற விஷயங்களையும் சொல்லித்தரேன். இது விளங்கிட்டவங்க எல்லாருக்கும் சொல்லுங்க. சொல்லுங்க, இது விளங்கிட்டா?
ஏசிசிஏ பொறுத்த மட்டும் கைஸ் 3 ஸ்டேஜ் இருக்குது. 3 ஸ்டேஜ் முடிச்சீங்கன்னா சரி. சரியா? 3 ஸ்டேஜ் முடிச்சீங்கன்னா சரி. Right. வேற எது கேள்விகள்? இது ஓகேவா? இது கிளியராப்பா? பிசிக்கலா தானே சார் எக்ஸாம் எழுதணும். எப்படிமா ஏசிசிஏ எக்ஸாம் பிசிக்கலா தானே சார் செய்யணும். ஆமா, அது லைவா எக்ஸாம் எழுதலாம். சரியா? லைவ் எக்ஸாம். ஆனா ஏசிசிஏ ஸ்ரீலங்கால இருந்தா மட்டும்தான் படிக்கலாம் இல்ல, அதை விட குறைய காஸ்ட் வந்து துபாயில இருந்து படிக்கிறது. அதையும் சொல்லிக்கொள்ள கொஞ்சம் தெரிஞ்ச ஸ்டார்ட் பண்ணி கூட அங்கே போய் துபாயில வந்து ஆன்லைன் மூலமா என்ன செய்யலாமா? அங்க வந்து படிக்கலாம். அது ஆப்ஷன் இருக்கு. சரியா? எக்ஸாம் ஆன்லைன் தானே. இப்ப அங்க இருந்தா ஒன்று அங்க பிசிக்கலா இருந்தா அங்க பிசிக்கல் சிட் பண்றது அல்லது ஆன்லைன்ல சிட் பண்றது. அதுக்குள்ள அரேஞ்ச்மெண்ட் இருக்காங்க. அங்கதான் அதோட ப்ராசஸ் எப்படின்னு தெரியும். சரியா? ரைட். ஓகே. அப்ப அந்த விஷயத்தையும் நாங்க இடத்துல கன்சிடர் பண்றோம். ஓகே தானே? ரைட். ஆகவே இங்கே விட நீங்க வெளிநாட்டுல செய்யறது மிச்சம் காஸ்ட் குறைய. நம்ம அதையும் உங்களுக்கு நான் இடத்துல சொல்லிக்கொள்ள விரும்புறேன். அந்த விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கொள்ள வேணும். ரைட். இப்ப இது விஷயம் எல்லாம் கிளியர்னா அடுத்த விஷயத்துக்குள்ள போமா? இதெல்லாம் கிளியரா? ஓகே சார். ஒரு ட்ரெடிஷனல் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஏதாவது ஸ்கிரீன்ஷாட் பண்ணி எடுக்கணும்னாலும் எடுத்துக்கோங்க. ஓகே. நான் என்ன டிஃபரெண்ட் காட்டிங்க? ஒரு ட்ரெடிஷனல் ஃபார்மேட்ல இருக்கிற ஒரு ஆளுக்கும் ஒரு ட்ரெண்டிங் வேல போற ஆளுக்கும் இருக்கிற டிஃபரெண்ட் இதுதான். சரியா? இப்ப யாருங்க நாங்க யாரு? இப்ப இந்த குவாலிபிகேஷனோட போனா கைஸ் உங்களோட salary எவ்வளவு ஆயிருக்கு குறைஞ்சு சொல்லுங்க. சும்மா ஒரு டிசிஷன் நீங்க எடுங்க. ஒரு இஷ்யூ பண்ணுங்க, எய்ம் பண்ணுங்க. இந்த salary எவ்வளவு இருக்கும் மினிமம்? நான் எவ்வளவு கேட்கணும் சொல்லுங்க. சரி, மினிமம் ஒரு 15 lakhs கேட்பீங்களா? 3 lakh எங்க? ஸ்ரீலங்கா சொல்றீங்களா அப்ராட் சொல்றீங்களா? ஐயோ, இவ்வளவு குவாலிஃபிகேஷன் வச்சுட்டு ஸ்ரீலங்கால எடுத்துக்கிட்டு அப்ராட் போயிருங்க. இது இங்க இருக்க தேவையில்லை. சொல்ற விளங்குதா ஸ்ரீ? இந்த குவாலிஃபிகேஷன் ஓவர் குவாலிஃபிகேஷன் இது வந்து இருந்தா ஈவன் சொல்றேன். சிஎஃப்ஓ என்ன பொசிஷன் உங்களுக்கு கிடைக்கலாம் டைரக்டா சொல்றேன். இங்க கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டு ஒரு ஆடிட் ஃபார்ம் அந்த விஷயத்துக்கு பிறகு வரேன். அடுத்த தான் வர போறேன். ஆடிட் ஃபார்ம் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு ஆடிட் ஃபார்ம் சரியா? ஒன்றுல நீங்க வேலை செஞ்சு ஒரு நாலேஜ் எடுத்துட்டீங்க ஒரு 2 வருஷம் 3 வருஷம். பிக் 4 ஆடிட் ஃபார்ம் கேபிஎம்ஜி இஒய் அப்படியான சரியா? அதுல எடுத்துட்டீங்கன்னு சொன்னா உங்களோட salary வேறு. அது 20 லட்சமா இருக்கலாம், 30 லட்சம். நீங்க சிஎஃப்ஓ பொசிஷனே போவீங்க. சிஎஃப்ஓனா சீஃப் ஃபைனான்ஸ் ஆபீசர், அக்கௌண்டன்ட்க்கு மேல், சீஃப் அக்கௌண்டன்ட்க்கு மேல் சிஎஃப்ஓ. அதாவது ஒரு நிறுவனத்துல கீ பாயிண்ட் நீங்க தான். ஒரு பொஸ் கூட உங்கள்கிட்ட சரியா? இப்ப ஈவன் நான் சும்மா சொல்றேன்னா தெரிஞ்சிருக்கணும். இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் தெரியணும் தான் சொல்றேன். இப்ப குவைத்ல உதாரணத்துக்கு குவைத்ல ஒரு சிஎஃப்ஓட ஒரு சிஎஃப்ஓ நீங்க ஒரு ஜாப் கிடைச்சா கிட்டத்தட்ட கம்பெனியோட ஓனர் நீங்க. கம்பெனியோட ஓனர் கூட அங்க வேலை செஞ்ச ஒருத்தர் அவர் ஷேர் பண்ணி கொண்ட விஷயம் தான். அதை சொல்றேன் உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் ஒரு ஆசை வரும். சிஎஃப்ஓ எப்படி சொன்னா கம்பெனியோட ஓனரை வந்து சரியா? கம்பெனியை உருவாக்கின ஓனர் இருக்காரு, சிஎஃப்ஓக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பார். கம்பெனியோட ஓனர் சிஎஃப்ஓக்காக வெயிட் பண்ணிருப்பார். சிஎஃப்ஓ ஒரு கோடு கீர்னா இப்போ ஒரு செக் குடுக்கலன்னு சொன்னா அதுக்கப்புறம் அந்த பொஸ் வந்து கதைக்கிறங்கிற கதை இல்லை. அவர் என்ன சொல்றாரோ சிஎஃப்ஓ அதான் அங்க மந்திரம் சொல்ற மாதிரி மந்திர வார்த்தை. சரியா? அப்படியான ஒரு பொசிஷன். அப்ப இப்படி குவாலிபிகேஷனோட போய் ஒரு 23 வயசு வரைக்கும் படிங்க. இலங்கையில ஒரு ஜாப் எடுத்துக்கிட்டு படிங்க. மேக்சிமம் படிங்க. ரைட்? இப்படி குவாலிபிகேஷன் எடுங்க. எடுத்துட்டு உங்களோட லைஃப சேஞ்ச் பண்ணி பாருங்க. எப்படி மாறுதுன்னு பாருங்க. வித்தியாசமான ஒரு உலகத்துல வாழ்வு. நீங்க திரும்பி பார்க்க தேவையில்லை. முன்னுக்கு பாருங்க. திரும்பி பார்த்ததெல்லாம் போதும். நான் கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். இனி சரியா முடிவெடுத்தீங்கன்னு சொன்னா சரியான வேல போகும். சொல்றது விளங்குதா? விளங்குதா? ஓகே ரைட். இப்ப நம்ம அடுத்த விஷயத்துக்குள்ள போவோமா? இந்த டைமும் போயிட்டு இருக்கு. போரிங்கா இருக்கா இல்லையே? போரிங் ஏதாவது போரிங் இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே சரி. ஓகே, நான் நிறைய முக்கியமான விஷயம் தானே சொல்லிட்டு வரேன். அதால இருக்க மாட்டா. சரி, இப்ப நான் எப்படி ஒரு ட்ரெடிஷனலான வேயில் இருக்கிறவர் எப்படி போகணும், அதை ட்ரெண்டிங்கான போற ஒருத்தர் எப்படி இருப்பார். அதாவது நீங்க அதான் ஃபர்ஸ்ட் கேட்க சொன்னேன். இந்த குவாலிபிகேஷன் நீங்க தான் இப்பயே மனசுல அந்த ஆழமா பதிச்சிருங்க. நான் எடுத்துத்தான் ஆகணும்.
வைராக்கியம் அறிங்க. எனக்கு தடங்கள் வரும் கைஸ், நிறைய தடங்கள் வரும். நான் சந்திக்காத தடங்கள் இல்லவே இல்லை. சரியா, படிப்பை விட்டு ஃபாரின் போகுமான்ற நிலைமை கூட வந்துச்சு. ஆனா நான் தைரியமா தன்னம்பிக்கையா ஹார்ட் ஒர்க் போட்டேன். வருமானத்துக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணேன். நான் 7:20 ஜொப்புக்கு போய் 20 மணிக்கு வரும் தெரியுமா? சரியா 12 மணி 11:50 12 அதை விட கூட அடுத்த நாள் வந்ததும் இருக்குது. இன்றைக்கு போய் அடுத்த நாள் வேலைக்கு வீட்டை வந்த சரித்திரங்களும் ஒவ்வொரு நாளும் இதே ப்ராசஸ். அப்படிலாம் ஹார்ட் ஒர்க் பண்ணேன். ஏன் salary காசு அன்னரம் இருந்த காசுற மதிப்பு என்ன மிச்சம் போய் அன்றம் பெரிய சம்பளம் எதிர்பார்க்கல. நான் வேலை செஞ்சது அதான் நான் படிக்கிற காலங்களில் வேலை செஞ்சு சொல்றேன். ஆஃப்டர் டிகிரி சரியா ஒரு ஏஜென்ட் ஃபுல்லா நானே கண்ட்ரோல் பண்ணி செஞ்சிருக்கேன். அதுவே ஜஸ்ட் 22,000. அப்ப மேல வேலை செஞ்சாதான் ஒரு 30,000 கிடைக்கும். 30,000 பெரிய காசு தான், அந்த நேரத்துல பெரிய காசு தான். இல்லன்னு இல்ல, 2012 வந்து பெரிய காசு தான். அதை வச்சு அன்றம் பணவீக்கம் இல்லையே, நிறைய விஷயம் செய்யலாம். அப்ப அப்படியான இப்ப 22,000 ஒரு காசு ஆயிப்பா இல்ல, நினைச்சும் பார்க்கலாம். ஒரு 2 நாளைய செலவு அப்படிதான் இருக்கு. ஆகவே அதெல்லாம் நீங்க மனசுல வச்சு தான் என்ன செய்யணும், படிக்கணும், வைராக்கியமா இருக்கும். இப்ப ஆஃப்டர் WITக்கு பிறகு வீட்டை கையேந்தி படிக்கிற வேலைகளை விட்டுறணும். அதுக்குதான் நாங்க என்ன செய்யறோம், ஸ்டூடெண்ட் என்ன செய்யறோம், உரிய இடத்துக்கு அனுப்புறோம். சரியா, இந்த வீட்டை டிபெண்ட் ஆயிருந்து வீட்டாக்களை கஷ்டப்படுத்தி அவங்ககிட்ட இருந்து காசை நம்ம வாங்கி படிக்கிற அந்த வேலையை விட்டுரும். சரியா, நீங்க வெளியில கம் அவுட், வெளியே போ, வெளியே ஆகுங்க, வேலை தேடுங்க. வேலை நிச்சயமா வேலை தேடிதான் படிக்க நீங்க வேலைக்கு போக வேணும். பட் அதுக்காக நாங்க எங்கட ஒரு நிறுவனத்துல செய்யற விஷயம் என்னன்னு சொன்னா, எங்கட கேம்பஸ்ல இருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த ரியல் ஜாப், அதாவது ஜொப்பேங்ல வர காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி போறது இல்ல. ரியல் ஜாப் என்னன்னு நாங்க எங்கட ஆடிட் டீம், சரியா, ஆடிட்டர் டீம் இருக்காங்க தானே, அக்கௌண்டன்ட் டீம். நான் பிக்மில கூட வேலை எடுத்து கொடுத்திருந்தேன். சரியா, பிக்மில கூட வேலை எடுத்து கொடுத்திருந்தேன். நான் ஃபர்ஸ்ட் சேர்ந்த ஸ்டூடெண்ட். இப்ப அவர் HCL வேலை செய்யறார், அவருக்கு நான் ஃபர்ஸ்ட் வேலை எடுத்து கொடுத்தேன் பிக்மி. சரியா, உகாபே, அதாவது ஓட்டமாவடி உகாபே ரெஸ்டாரண்ட்ல வேலை எடுத்து கொடுத்தேன். இன்னும் நிறைய நான் வேலை எடுத்து கொடுத்ததை சொல்லணும்ன்றதுக்காக சொல்ல வரல. நாம என்ன செய்யறோம்ங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா உண்மையா ரியல் சிச்சுவேஷன் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்காக தான் சொல்லுவாங்க. இப்ப எங்கட வே என்ன, இப்ப எங்கட ஸ்டூடெண்டா நாங்க எங்கட WITக்குள்ள கொண்டு வந்தோம். எத்தனையோ இடத்துல WIT நடக்குது, அப்படியே செய்வோம் இப்படி செய்யலாம் சொல்லுவாங்க, ஆனா செய்யறாங்களா எனக்கு தெரியாது. பட் நாங்க செய்யற உள்ளார்த்தமாக உள ரீதியாக செய்யற விஷயத்தான் சொல்லுவாங்க. WIT செஞ்சு முடிச்சா எங்கட ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்க என்ன செய்யறோம், எங்கட ஜொப்பேக் இருக்குது, அந்த ஜொப்பேக்குள்ள எங்கட ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்யறோம், உட்புகுத்துறோம். சிவி என்ன செய்யறோம் நாங்க, அவனுங்கிறது சிவியை கரிக்குலம் விட்டாவை என்ன செய்யறோம், கலெக்ட் பண்றோம். நிறைய பிள்ளைகளுக்கு சிவி கிரியேட் பண்றது உண்மையா தெரியும். எத்தனையோ பேர் வந்து ப்ரொஃபைல் பிக்சர் போடாம இருக்கிறாங்க. கேர்ள்ஸ் மோஸ்ட் வந்து சொல்ல போனா கேர்ள்ஸ் வந்து ப்ரொஃபைல் பிக்சர் போடாம இருக்கிறாங்க. ரீசனா நாங்க துபாயில கொண்டு அனுப்பின வேகன்சிக்குரிய சிவி நிறைய ரிஜெக்ட் ஆகி வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு விளங்குச்சு, துபாயில வேலை எடுக்கிறேன்னா சிவில போட்டோ இருக்கும், ப்ரொஃபைல் போட்டோ இல்லாம அங்க சிவி பார்க்கவே மாட்டாங்க, ரிஜெக்ட் ஆகுங்கிறது. அதுக்கப்புறம் தான் எனக்கே அந்த நாலேஜ் வந்துச்சு, இப்படியான ஒரு விஷயம் நடக்குது. முன்னெல்லாம் அப்படி இல்லை, இப்ப இருக்கிற ட்ரெண்டிங் அது. அப்ப சிவி ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க என்ன செய்வோம்னா, எங்கட அக்கௌண்டன்ட் டீம் இருக்குது, எங்கட அக்கௌண்டன்ட் டீம், அதே மாதிரி எங்கட ஆடிட் டீம் இருக்குது, ஸ்ரீலங்கால இருக்குது, எங்கட HRM டீம் இருக்குது, வெளிநாட்டிலையும் இருக்குது HRM. சரியா, இந்த டீம் எங்கட கனெக்ட்ல இருக்கு. இது அது யாருக்கும் தெரியாது. இந்த இன்டர் கனெக்ட் எங்களை சார்ட்டர்ட் அக்கௌண்ட் 3 பேர் இருக்கிறாங்க எங்கட சார்ட்டர்ட் அக்கௌண்ட். சரியா, அந்த 3 பேர், அதே மாதிரி ஆடிட்டர்ஸ் 2 பேர் இருக்கிறாங்க, களம்புல இருக்கிறாங்க. சரி, HRM டீம் வந்து ஃபாரின்ல, இங்க HRMங்கிறது எங்களுக்கு தேவையில்லை, அன்வான்டா இருக்கிறதால நாங்க அதை யோசிக்கல. ஃபாரின்ல HRM டீம் இருக்கு, ஃபாரின்ல அக்கௌண்டன்ட் டீமும் இருக்குதா, ஃபாரின்ல வந்து அக்கௌண்டன்ட் டீமும் இருக்கு. இப்ப எங்களுக்கு வேலை தவிர இந்த அக்கௌண்டன்ட் எங்கட ஸ்டூடெண்ட் தானே, அதையும் சொல்லி போடுங்க, நல்லா வச்சு மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது எங்கட ஸ்டூடெண்ட், இந்த அக்கௌண்டன்ட் வந்து எங்கட ஸ்டூடெண்ட், நாங்க அனுப்பின ஸ்டூடெண்ட். இவர் என்ன செய்வார், எங்களுக்கு வேக்கண்ட தருவார், இந்த HRM டீம் கூட. சரியா, இதுவும் டைரக்டா எங்களுக்கு என்ன செய்யும். நான் என்ன சொல்ற வேகன்சி எல்லாமே டைரக்ட் வேகன்சி. நான் இப்ப லாஸ்டா நேற்று முந்தின நாள் போட்டுனா, நேற்று வந்து உடனே கால் பண்ணினாங்க. 25ஆம் தேதி இன்றைக்கு அவங்களுக்குரிய எல்லா மெசேஜும் கொடுக்கப்பட்டிருக்குது. நாளை, இன்னைக்கு லீவ் நாளுங்கிறத, நாளைக்கு வந்து இன்டர்வியூ 2 பேர் சிவி செலக்ட் பண்ணிக்கிறாங்க. சபிங்கிற ஸ்டூடெண்ட், நான் நினைக்கிறேன் கேகால நினைக்கிறேன், அவர் எங்கட ஸ்டூடெண்ட் தான். அதே மாதிரி
நீங்க ஒரு ஸ்டூடெண்ட், சரி ஆஷாத். ரெண்டு பேரும் சிவியும் செலக்ட் ஆயிக்குது. ரெண்டு பேரும் சிவில ஒருத்தருக்கு நாளைக்கு ஷுவரா வேலை. அந்த அதிர்ஷ்டசாலி யாருங்கிறது அவங்களுக்குள்ள நாளைக்கு, அது அவங்க எங்களுக்கு யாரு கிடைச்சாலும் சந்தோஷம் தான். அடுத்தது அவங்க ட்ரை பண்ண. ஆனா ஆசாத்துங்கிற போய் வந்து ரெண்டு பேரும் இந்த வேலை செஞ்சு தான் இருக்கிறாங்க. அவங்க இப்ப இது கொஞ்சம் சேலரி பேக்கேஜ் நல்ல, ஸோ அதனால அதுக்கு போட்டுருக்கு. இது நடந்துட்டு இருக்கிற விஷயம். இது அந்தந்த டைம்ல உங்களோட ஜாப் பேங்க்ல நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அப்டேட் வரும். சரி, இப்ப இந்த ஒரு ஜொப்புக்குள்ள போறேன்னு சொன்னா, அதே மாதிரி ஒரு MWT ஒரு ஸ்டூடெண்ட் முடிக்கிறேன்னு சொன்னா, சரியா, மெம்பர் ஆஃப் WT முடிக்கிறேன்டா அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை, சிஏக்கும் தேவை, ஆர்டிகல் தேவை. நாங்க இப்ப அடுத்த எங்கட கட்டம் என்னன்னா, நாங்க ஆடிட் ஃபார்மை எங்கட கேம்பஸுக்கு கொண்டு வரோம், லைவா பிசிக்கலா கொண்டு வரோம். ஆடிட் ஃபார்ம் இந்த ஆடிட்டர் டீமோட தான் கனெக்ட் ஆகி கொண்டு வரோம். சரியா, இந்த அக்கௌண்டன்ட் டீமும் அதுல கனெக்ட் ஆகும். அவங்க ஆத்தரைஸ் பர்சன், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சைன் பண்ணுவாங்க. இந்த ஆடிட் டீம் வந்து உங்களை ஆடிட் பழக்குவாங்க, ஃபீல்ட்ல ஆடிட்டுக்கு கொண்டு போவாங்க. அவங்க சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் என்ன, நாங்க ஆடிட்ட கொடுத்துட்டு எங்கட கேம்பஸ்ல ட்ரைனிங் சென்டர் ஓபன் பண்ண போறோம். இந்த ட்ரைனிங் சென்டர் ஓபன் பண்ணதுக்கு பின்னாடி ட்ரைனிங்கை கொடுத்துட்டு, சரியா, ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த ஒரு பெனிஃபிட் கிடைக்க போகுது. அவங்க ப்ராமிஸ் சந்திக்கிறாங்க. அவங்க அந்த ட்ரைனிங்கை முடிச்சதுக்கு பின்னாடி நாங்க கிளம்புக்கு அவங்களை என்ன செய்வோம், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்குள்ள நாங்க கொண்டு சேர்ப்போம்னு சொல்லிட்டாங்க. இது வந்து இவங்க எங்களுக்கு கொடுத்துக்கிற ஒரு ப்ராமிஸ். சரியா, இதை நான் வந்து உங்களுக்கு சொல்லணும் என்ற ஒரு விருப்பத்தால சொல்றேன். சரியா, என்ன நடந்துட்டு இருக்குங்கிற அந்த ப்ராசஸ் உங்களுக்கு விளங்கணுமே, சும்மா எல்லாரும் படிப்பிக்கிற மாதிரி இல்லையே. அப்ப நாங்க என்ன செய்யறோம் ப்ராசஸ்ங்கிற எங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது தெரியும். அடுத்தது ஒரு விஷயம், MWT, அதாவது வைவா. WT முடிச்ச ஸ்டூடெண்ட் 1 இயர் நீங்க புக் கீப்பிங் அல்லது உங்களோட ஆர்டிகல் கவர் பண்ணி இருந்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் 1 இயர் கிடைச்சா நீங்க எதுக்கு அப்ளை பண்ணலாம், MWTக்கு அப்ளை பண்ணலாம். MWT அப்ளை பண்றேன்னு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம அப்ளை பண்ண முடியாது. அந்த எக்ஸ்பீரியன்ஸை இப்ப நாங்க என்ன செஞ்சுக்கிறோம், கொடுத்துட்டு இருக்கோம். போன லாஸ்ட் பேட்ச்ல 5 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு. சரியா, 5 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்டிகல் நான் எந்த கையால கவர் பண்ணி கொடுத்துருக்கேன். MWT முடிச்சுட்டாங்க 5 பேர். வேணா உங்களுக்கு போட்டோ ப்ரூஃப் பண்ண போட்டோ அனுப்பு, நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், அதுல குரூப் எல்லாம் போட்டிருக்கேன். உங்களுக்கு எத்தனை பேர் தெரியுமோ தெரியல, ஆனா இனியா தெரிஞ்சு கொள்ளுங்க, இஷ்யூ இல்ல. ரைட். சோ போன வருஷம் அதுக்கு முதல்ல ஒரு 3 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆர்டிகல் கவர் பண்ணி கொடுத்துருக்கேன். சரியா, MWTக்கு ஆர்டிகல் கவர் பண்ணி கொடுக்கறதுக்கும் அதிகாரம் வரும், அதையும் செஞ்சு கொடுக்க. சரியான ப்ரொப்பவே இல்லாம ரிஜெக்ட் ஆயிடும். சரியா, ஆகவே அந்த MWTக்கான ப்ராசஸ் இப்ப நாங்க அதை செஞ்சுட்டு வரோம். அடுத்தது என்ன கொண்டு வரோம்னா, இந்த ஆடிட் ஃபார்ம்ங்கிறத கொண்டு வர காரணம் என்ன, CA செய்யற ஸ்டூடெண்ட்டுக்கு ஆர்டிகல் கவர் பண்ணணும். அப்ப எங்கட ஆடிட் டீம் சொல்லிட்டாங்க, நான் இதுவரைக்கும் அனுப்பிட்டு இருக்கிற வேகன்சி எப்படிப்பட்ட வேகன்சின்னா ஆர்டிகல் கவர் பண்ற சம்பந்தமான வேகன்சி தான் கொடுத்துட்டீங்க. அதை தான் நான் கேட்டு எடுக்கிறேன். எங்கட ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கிற வேகன்சி ஆர்டிகல் கவர் பண்ணுவீங்களா, எங்கட ஆடிட் சார் வந்து எங்களுக்கு அனுப்புற வேகன்சி எல்லாமே ஒரு ஆடி எல்லா கம்பெனி. சரியா, உகாபே அங்க இருந்து எல்லா கம்பெனி நாங்க எடுத்து கொடுத்த வேகன்சி அவ்வளவு. அதாவது இதோட 127வது வேகன்சி போட்டுக்கிறேன். ஆள் நாளைக்கு செலக்ட் ஆக ரைட். அப்ப அந்த வேகன்சி ஆர்டிகலோட ஸ்ரீலங்கால ஒரு ஆடிட் ஃபார்ம் போய் தான் ஆர்டிகல் எடுக்கணும். எவ்வளவு சேலரி கிடைக்கும் ஸ்ரீலங்கால சொல்லுங்க பாப்போம். ஆர்டிகல் கிடைக்கிறதுக்காக ஒரு ஆடிட் ஃபார்ம்ல வேலைக்கு போனீங்கன்னா எவ்வளவு மேக்சிமம் சேலரி கிடைக்கும் சொல்லுங்க பாப்போம், தெரியுமா? 15,000 ரூபாய் தான் மேக்சிமம் சேலரி. அதுக்கு மேல போவார். கலம்புல நின்று 15,000 ரூபாய்க்கு எடுத்துட்டு கலம்புல நீங்க 2 வருஷம் வேலை செய்வீங்களா சொல்லுங்க பாப்போம். இல்ல சார், நாமளே நாமளே ஒரு எதிர்பார்ப்போட ஒரு விஷயத்துக்கு போறோம், உழைக்கணும், சம்பாதிக்கணும், செய்யணும். உங்களுக்கு 15,000 ரூபாய் காசு தந்தா 12,000 ரூபாய் கொடுக்குற கம்பெனி இருக்கா? 15,000 ரூபாய் காசு தந்தா உங்களுக்கு அது சாத்தியமா? சரியா, சாத்தியமே கிடையவே கிடையாது. ஆகவே அந்த நேரத்துல உங்களுக்கு இதை இடையில ட்ராப் அவுட் ஆயிட்டு வழியாகி வரக்கூடிய சாத்தியக்கூறு. ஆனா நாம எடுத்து கொடுத்தது இதுவரைக்கும் எடுத்தது, நான் ரீசனா இன்னொரு வேகன்ட் வந்திருக்குது, ஹார்ட்ல வச்சுக்கிறேன் ப்ரோக்ராமால வேற ஒன்றுமே செய்யல. 40,000 சேலரி விரும்பினா அப்ளை பண்ணி குவாலிபிகேஷன் WT முடிச்சிருந்தா ஒரு 40,000 சேலரிக்கு உங்களை நாளைக்கு ஜாயின் பண்ண வைப்பேன். அதுக்கான வேகன்சி ஒன்று வந்துட்டு. சரியா, ஆகவே வித் ஆர்டிகலோட உங்களை ஆர்டிகல் கவர் பண்ணி தரும். 40,000 சம்பளத்தோட ஆர்டிகல் கவர் பண்ற கம்பெனி இல்லை, தரமாட்டாங்க வேலை. எங்களுக்கு ஆர்டிகல் தேவை. அக்கௌண்டன்ட் ஆடிட்டர் வந்து ஓகே சொல்லி அக்கௌண்டன்ட் ஆர்டிகல் சைன் பண்ணி தர சொல்லிட்டாங்க.
40,000 salary. சரியா? உண்மையா சொல்றேன். சரியா? WT உங்களோட பிரதர்ஸ் அல்லது யாராவது இருந்தா கூட சொல்லுங்க, சிவி அனுப்புங்க எனக்கு பர்சனலா என்ன நம்பருக்கு. என் நம்பர் எல்லாருக்கும் தெரியுமோ தெரியல, இந்த நம்பருக்கு சிவி அனுப்புங்க. சரியா? கண்டெக்ட் பண்ணி சிவி அனுப்புங்க, நான் என்ன செய்யறது போட்டு விடுறேன். 40,000 salary-யோட ஆர்டிகல் சிஏ செய்யறதுக்கு எந்த இஷ்யூவும் இல்லை. 40,000 ஓகே. ஒரு பர்சன் தண்ட படிப்பு செலவையும் தண்ட லிவிங் காஸ்டையும் கவர் பண்றதுக்கு ஒரு 40,000 மேனேஜபிள் அமௌண்ட் தான். செய்ய கிளம்புல நிக்கலும். இனி அதோட சேர்த்து பார்ட் டைம் ஜாப் என்ன செய்யறேன் செஞ்சு கொள்றேன். சில ஆடிட் ஃபார்முக்கு பார்ட் டைமா போறேன், அதுல ஒரு 10,000 கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியா மேனேஜ் பண்ணிட்டு நிறைய பிள்ளைகள் வேற மாதிரிலாம் மேனேஜ் பண்ணிட்டு போறாங்க. பட் செய்யலும் அதுக்கான ஒரு அடிப்படை. சரியா? அவை அந்த வகையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்கட ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைக்கணும். இது எங்கட நோக்கு. எங்கட நிறுவனத்தினுடைய அது ஒரு தார்மீக பொறுப்பு. சும்மா ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்தோம், அவங்ககிட்ட காசு காட்டினாங்க, படிப்பிச்சோம், அதுக்கப்புறம் அவங்க யாரோ நாங்க யாரோ, இந்த விதமான எஜுகேஷன் சிஸ்டம் இங்க இல்லவே. இது வரைக்கும் அப்படி ஒரு விஷயம் இல்லை. சரியா? என்னால முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்வோம்னா வேலை எடுத்துக்கிறோம். எங்கட ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்கு என்ன செய்வாங்க, சார் இன்ன வேலை இருக்கு சார், உடனடியாக ஒரு ஆள் தாங்க சார், அப்படிதான் வளர்த்து விட்டுருக்கீங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்னொரு நபரால, ஒரு பர்சனால அவருக்கு அந்த வேலை எடுத்து கொடுத்ததால அவர் என்ன செய்யறார், அடுத்த பர்சனுக்கு, அடுத்த அவர் யூனியருக்கு என்ன செய்யறார், வேலையை சார் எனக்கு இம்மிடியேட்டா தாங்க. உண்மையாவே பப்ளிசிட்டியா கால் பண்ண வேகன்சி தான் நாளைக்கு கிடைக்க போற வேகன்சி 70,000 salary-யோட. ஆனா நான் இன்டர்னல் ரெக்ரூட்மெண்ட் செஞ்சு நம்மளோட ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட் அடிக்கிறாங்க, ஒரு கேர்ள் தான். அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி போஸ்ட டிரெக்டா கொடுத்த சிவி 3ல நான் சூஸ் பண்ணி கொடுத்த 3 சிவி சரிதானே, கேட்ட குவாலிபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுக்கணும். ஸோ அதுல 2 பேர் சிவி செலக்டட். ஸோ அப்ப யோசிச்சு பாருங்க, இது இன்டர்னல் ரெக்ரூட்மெண்ட். இது வந்து பப்ளிசிட்டியா நம்ம போடுற அப்ளிகேஷன் போடுற பிறகு வாரதும் இல்லை, கோல் வாரதும் இல்லை, ஒன்று வாரதும். நீங்க இப்ப ஜாப் பேங்க்ல போடுவீங்க, வரும் வராமலும் போகும். ஆனா இது அப்படி இல்லை, நம்மட வேகன்சி எல்லாம் டிரெக்ட் வேகன்சி. ஸோ இது யாருக்கு, எந்த ஸ்டூடெண்ட்ஸுக்காக மட்டும். சரியா? எந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை 2026 இருந்து கூட, இதுக்கு முன்னாடி நிறைய கொடுத்துருக்கிறேன் வெளி ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம். ஆனா இப்ப எனக்கு அது தேவை. எந்த ஸ்டூடெண்ட்ஸ் போனதுக்கு பிறகு இன்னொரு ஆள் கொடுக்கும். நான் சொல்றது நியாயமா இல்லையா? சொல்லுங்க பாப்போம், நான் சொல்றது நியாயமா இல்லையா? எந்த ஸ்டூடெண்ட்ஸை பார்த்ததுக்கு பின்னாடி நான் வெளியாரு கொடுக்குறதா, இல்ல வெளியாரு கொடுத்த கூட எந்த ஸ்டூடெண்ட்ஸை கைவிடுறதா, எது சரி சொல்லுங்க பாப்போம், பேசுங்க. நான் சொல்றது நியாயம் வழங்குதானே? நம்ம ஸ்டூடெண்ட்ஸை தான் நாம என்ன செய்வோம், நாம பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் அதர்ஸை பத்தி நாம என்ன செய்வோம், யோசிப்பேன். சோ இப்படியான ஒரு அமைப்பை தான் இப்ப எங்கட கேம்பஸ், அதாவது நம்ம கேம்பஸ்ல இந்த விஷயத்தை உருவாக்கி வச்சிருக்கோம். சரியா? அது மட்டும் இல்ல கைஸ், இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லி தர போறேன். ஸ்ரீலங்கால சாஃப்ட்வேர், கம்ப்யூட்டரைஸ்ட் அக்கவுண்டிங் சாஃப்ட்வேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நஸ்ரீன், ஐ திங்க் நினைக்கிறேன் நஸ்ரீன் அந்த ஃப்ரீ கிளாஸ்ல ஜாயின் பண்ணி இருக்கிறீங்க, அப்படிதானே? என்ன சாஃப்ட்வேர் லாஸ்டா படிச்சீங்க? டெலியும் அதுக்கப்புறம் எக்ஸலும் படிச்சோம் சார். எக்ஸல் வந்து வெபினார்ஸ் படிச்சோம். அதுல ப்ராசஸ் இப்ப ஸ்டார்ட் பண்ண போறோம் பிப்ரவரியில. டெலி வந்து இஆர்பி சாஃப்ட்வேர் 9 வந்து ஃபுல்லா படிச்சீங்கன்னு சல்லி கட்டி படிச்சீங்களா, ஃப்ரீயா படிச்சீங்களா? ஃப்ரீயா படிச்சோம் சார். திருப்தியா படிச்சீங்களா அல்லது திருப்தி இல்லாம படிச்சீங்களா, அதை சொல்லுங்க. 100% கிளியரா படிச்சோம் சார். அதான் தெரியும். ஏன்னா கைஸ், ஒரு ஃபேக்கான விஷயத்தை நான் ஒரு கோர்ஸ்ல ஒருத்தருக்கு எடுத்து தாரத்துன்னு சொல்லிட்டு அதுக்காக நான் ஒரு ஃபேக்கான விஷயத்தை வெளிப்படுத்தவே இல்லை. எனக்கு அது தேவையில்லை. எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வராட்டி பண்ணுவாங்க, நான் என்ன உண்மையா செய்யணும்னு எதிர்பார்க்கணும் அதை மட்டும்தான் கொடுப்பேன். எனக்கு ஸ்ரீலங்கால எத்தனையோ கண்டுட்டு நானும் வெளியில சொல்லிக்கொள்ள, நான் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன்னு சொல்லி சொல்லவே மாட்டேன். ஆனா விஷயத்தை செய்வேன். சரி, ஈவன் ஓமான், குவைத், அதே மாதிரி சவுதி அரேபியா, துபாய், கட்டார், எல்லா இடத்துலயும் கண்டக்ட் இருக்கு. ஹெச்ஆர்எம் டீம்ல கண்டக்ட் இருக்கு. ஆனா கட்டாருக்கு நான் இப்ப அனுப்பல, ஏன்னா கொஞ்சம் சாலரி வேகன்சி கொஞ்சம் இஷ்யூ ஒன்று இருக்குது, எப்ப ட்ராப் பண்றாங்கிறது தெரியாது. அதனால அங்க நான் மோஸ்டா இப்ப அனுப்புறேன். துபாய் இப்ப மோஸ்டா வந்து இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிறது துபாய். சவுதிக்கு என்னன்னா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் கூட, அங்க வந்து எங்க எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்ப்பாங்க. அதனால கொஞ்சம் அங்க ஃபோக்கஸ் பண்ண. இப்ப துபாய் நல்ல ட்ரெண்டிங் ஆகிக்கிறதால துபாயில நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சரியா? இப்ப ரீசன் இப்ப நான் சொல்றது வித்தின் 3 weeks ஸ்ரீன் சொல்லி போட்டோம். சரியா? ஸ்ரீன் இவர் வந்து அக்கவுண்டன்ட் ஜாப் கிடைச்சது அவர் வித்தின் 3 weeks. சரியா?
எனக்கு மெசேஜ் போடுறது சார், எனக்கு வேலை கிடைச்சிட்டு சார், கண்டெக்ட் மூலம் வேலை கிடைச்சிட்டு சார்னு சொல்லி மெசேஜ் போட்டிருந்தார். 3 weeks அவர் நினைக்கிறேன் 1 month ஆகல, இன்னும் salary எடுத்துக்க மாட்டார், அதே இந்த வீக்கோட எடுப்பார்னு நினைக்கிறேன். அப்ப அப்படியான ஒரு ஜேர்னியை தான் நாம என்ன செய்யறோம், உருவாக்குறோம். ரியலா இருக்கும், எல்லாமே ரியலா இருக்கும், சொல்றது உண்டு செய்யறது உண்டுங்கிறது இல்லை. அடுத்தது ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன்ங்கிறது மேக்சிமம் எங்களால போடப்படும். சரிதானே? இந்த முறை எக்ஸாம் அளிப்பின ஸ்டூடெண்ட்ஸ் கூட நீங்க அவங்களோட சந்திச்சு கேட்டு பாருங்க, எத்தனை பேப்பர் செஞ்சு காட்டணும் சொல்லி. முழுமையாக 6 பேப்பர் ஒவ்வொரு யூனிட் வைஸா செஞ்சுட்டு கடைசியா ஒரு ஃபுல் பேப்பர் வெளி ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் கொடுத்திருந்தேன். எக்ஸாம் பாவம் தானே, எக்ஸாம் படிச்சு போற பிள்ளைகள் கொஞ்சமாவது படிச்சு பாஸ் ஆயிட்டு போகும், அதுக்காக நான் கொடுத்திருந்தேன். அதே மாதிரி ஒவ்வொரு லெக்சர்ஸும் அந்த விஷயத்தை செஞ்சிருந்தாங்க, எல்லா லெக்சரும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்திருந்தாங்க. இதெல்லாம் மாணவர்களுக்காக எங்களால செய்யக்கூடிய சில உதவிகள். சரியா? 100% இல்லாட்டி ஓரளவுக்கு எங்களால திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு உதவி. சரியா? இப்படியான விடயங்கள் உங்களோட கேம்பஸ்ல அது நிச்சயமா கிடைக்கும். அப்ப நான் சொல்ல வந்த விஷயம் என்ன சொன்னாங்க, கம்ப்யூட்டரைஸ்ட் அக்கவுண்டிங் என்கிற ஒரு வேர்ல்டு ஃபேமஸான ஒரு சாஃப்ட்வேர் தான். அதுல நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய டெலி ERP, சரியா, 9, அதே மாதிரி குயிக் புக், அதே மாதிரி இது ப்ரோவர்ஸ்னா, அதே மாதிரி பீஸ்ட்ரி, இதுவும் ப்ரோவர்சன், சேஜ் லைன் 50, இப்படி அடிக்கிட்டே போகலாம். ஒரு 10-15 சாஃப்ட்வேர். இப்ப லேட்டஸ்டா துபாயில ஒரு சாஃப்ட்வேர் வந்து திரும்ப அறிமுகமாயிட்டு வருதுன்னு சொல்லி அடுத்த தகவலும் கிடைச்சிருக்கு. ஃபியூச்சர்ல அதை கொண்டு வர பிளான். இப்ப எங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும் SAP, SAPங்கிறது ERP சிஸ்டம் அறிமுகமாயிட்டு வருது. அதுல இன்னொரு சாஃப்ட்வேர்னும் அறிமுகமாயிட்டு வருது. சோ இதெல்லாம் எங்களுக்கு அடிக்கடி தகவல் என்ன செய்யும், அப்டேட் பண்ணப்பட்டுக்கிட்டே இருக்கு. வேர்ல்டு வைட்டா எங்களுக்கு என்ன தேவைங்கிற அப்டேட் வந்துகிட்டே இருக்கு, காலத்துக்கு காலம் வந்துட்டு. அப்ப அதெல்லாம் எங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன செய்வோம், அந்தந்த காலத்துக்கு என்ன தேவை, எதை படிச்சுட்டு போகணும், அதை நான் கொடுத்துட்டே இருப்பேன். இதுல நான் என்ன செஞ்சேன்னா, எந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த WIT படிச்ச எந்த கேம்பஸ நம்பி வந்த ஸ்டூடெண்ட்ஸ், நம்மட கேம்பஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டெலி ERP 9ங்கிற ஒரு சாஃப்ட்வேர் என்ன செஞ்சு முழுமையா இலவசமா படிப்பிச்சு கொடுத்தேன். ஏன் என்ன காரணம்னா, WIT முடிச்சு போட்டு ஒரு வேலைக்கு போகல சில இடங்கள்ல ட்ராப் பண்ணினாங்க. அந்த ரீசனுக்காக 4 சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட், இதுவும் நடந்த கதை சொல்றேன். சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் 4 பேரை ரிஜெக்ட் பண்ணாங்க, சாஃப்ட்வேர் தெரியாதுக்காக. சரியா? எடுத்த முடிவு என்னன்னு, ஒரு சாஃப்ட்வேரை சரி இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன செய்யணும், படிப்பிச்சு அனுப்பணும், ஜாப் கிடைக்கணும்ன்றதுக்காக. அதுக்கு பிறகு அவன் என்ன செஞ்சாங்க, 4 பேரும் சந்திச்சு படிச்சு, இது மட்டும் இல்ல எல்லா சாஃப்ட்வேரையும் படிச்சு இன்னைக்கு ஜாப்பும் அவனுக்கு கிடைச்சிருக்கு. கிளம்புல வேலை செய்யறாங்க, குயிக் புக்ல வேலை செய்யறாங்க. குயிக் புக் சாஃப்ட்வேர்ல தான் வேலை செய்யறாங்க கம்பெனி, குயிக் புக் சாஃப்ட்வேர் செய்யற கம்பெனி. சரியா? ஆகவே இப்படியான விஷயம் துபாயில டெலி வந்து நிறைய கம்பெனில இருக்கு, குயிக் புக் இருக்கு, வேர்ல்டு வைட்டா ஃபேமஸான. அதே மாதிரி கூடுதலாக பீஸ்ட்ரி கட்டார்ல கூடுதலா இருக்கு, மிடில் ஈஸ்ட்ல இருக்குது, மோஸ்ட் ஒராக்கிள், நிறைய விஷயம் இருக்குது. எது எது தேவையோ அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி எங்கட ஸ்டூடெண்ட்ஸை ப்ரோசஸ் பண்ணணும். இது எங்கட தார்மீக பொறுப்பு. இதுக்கு நீங்க காசு கட்டித்தான் செய்யணும் இல்லை, எங்கட ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்க ஃப்ரீயா கொடுக்குற செய்தி. அவ எந்த கேம்பஸ்ல இப்படியான ஒரு ஓர்டரான விஷயத்தை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. பேரண்ட்ஸுக்கு தொல்லையே இல்லை, பேரண்ட்ஸை ஃப்ரீ ஆகிட்டேன். பேரண்ட்ஸ் நீங்க இருங்க, நாங்க பாத்துக்கணும், எங்கட இதுக்குள்ள வந்தாச்சா ஜாப் கொடுக்கறது நாங்க தேவை, என்ன செய்யணுமோ அவ்வளவு நாங்க என்ன செய்யணும், தேடி கொடுத்து. இப்படியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதோட ஆர்டிக்கல், ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தேவையான ஆர்டிக்கல் என்ன செய்யறோம், கவர் பண்ணி கொடுக்குறோம். அப்ப அதால அடுத்த ஸ்டெப் பிள்ளைகள் என்ன செய்யுது, ஈஸியா போறாங்க. ஆர்டிகல் கவர் பண்றதுக்கு ஒரு இடத்துல வேலை செஞ்சா மட்டும்தான் ஆர்டிகல் கவர் பண்ணலாம். சரியா? இப்ப நாங்க என்ன செய்யறோம், எங்கட ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆர்டிகல் கவர் பண்றோம். எப்படி? அவங்களுக்கு பிராக்டிஸ் கொடுக்குறோம். அவங்களுக்கு என்ன செய்யறோம், பிராக்டிஸ் கொடுக்குறோம். அப்ப எங்கெங்க அவங்களுக்கு பிராக்டிஸ் எடுத்து கொடுக்கலுமோ அந்தந்த இடங்கள்ல அவங்களுக்கு பிராக்டிஸ் எடுத்து கொடுத்து அவங்கள வேலையை பழக்கி எல்லாம் செஞ்சு ரெடி பண்ணி ஆர்டிக்கலை நாங்க என்ன செய்யறோம், எங்கட ஸ்டூடெண்ட்ஸுக்கு எடுத்து கொடுக்குறோம். இப்போ அதால நார்மலா அவங்க அவங்களோட அடுத்த ஜேர்னி என்ன செய்யறாங்க, கொண்டு போய் சேர்க்கிறாங்க. சோ இப்படி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவங்க ஹையர் ஸ்டடிஸ் போற வரைக்கும் தேவையான சகல விஷயங்களையும் நாங்கள் என்ன செய்யறோம், ப்ரொவைட் பண்றோம். இதுதான் எங்கிட்ட இருக்கிற ஸ்பெஷல். வெறுமனே ஜஸ்ட் ஒரு ஸ்டூடெண்ட கொண்டு வந்து படிப்பிச்சுட்டு நீங்க போங்க, உங்களோட வேலையை நீங்க பாருங்க, ஜொப்பை நீங்க எடுத்து தேடிக்கோங்க, கிடைச்சா உங்களோட, கிடைக்காட்டி உங்களோட, நெவர். அப்படியான ஒரு வே, அப்படியான ஒரு கல்ச்சர், அப்படியான ஒரு டீம் ஒர்க் இங்க அப்படி இல்லை. இங்க வந்து ஒரு ஃபேமிலி செட்டப் இருக்கும். உங்களோட கேம்பஸை பொறுத்த மாட்டல நீங்க இதுக்குள்ள என்ட்ரு ஆனதுக்கு பின்னாடி லெவல் 1 லெவல் 2 அப்படி தாண்டி போகும்போது ஒரு ஃபேமிலி செட்டப்புக்குள்ள வந்து நம்மளோட கேம்பஸ்ல நீங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்.
ஈவெண்ட் அதுல நாங்க அடிக்கடி ட்ரிப் போவோம். தெரியுமா யாருக்கு இத்தனை பேருக்கு இதுல தெரியும்? கேம்பஸால ட்ரிப் போற சம்பந்தமா தெரியுமா இருக்கு? அக்கரைப்பத்து ஸ்டூடெண்ட்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன். ஓம் சார். நம்மட கேம்பஸால 3 நாள் ட்ரிப் எல்லாம் போயிருக்கோம். எல்லாரும் நான் எப்படிமா ட்ரிப் ஐடி காம்படிஷன் சார். போயிட்டு நீங்க வந்திருக்கீங்களா? சார். ரைட் ரைட். அப்ப நாங்க என்ன செஞ்சோம், கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாரையும் நான் பொறுப்படுத்து 3 days ட்ரிப் கூட்டிட்டு போயிலுமா? அந்த அளவுக்கு பேரண்ட்ஸ் என் மீது பற்று நம்பிக்கை. சார் சொன்னா அதை செய்வார். ஒரு கேர்ள் ஒரு 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 பொம்பளை பிள்ளை ஒரு கேர்ளை வந்து 3 days ட்ரிப் யாரால கூட்டி போய் பிரைவேட்டால சாத்தியமா? கை சொல்லுங்க, சும்மா யதார்த்தமா பேசும். சாத்தியமா? சரியான கஷ்டம் சார். அப்படி கூட்டி போயிடாத. ஸ்கூலாலேயே கூட்டிட்டு போக விட மாட்டாங்க, ஸ்கூல்ல சரி விட மாட்டாங்க. ஆனா நான் ஒவ்வொரு பேரண்ட்ஸையும் நான் எனக்கு தேவையில்லை, யோசிச்சு பாருங்க. நான் ஏன் அந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்கு? ஆனா எந்த ஸ்டூடெண்ட் எடுகேஷன் மட்டும் இல்ல, எல்லா ஹெல்த்தியான விஷயங்களையும் இருக்கும். லீடர்ஷிப் தேவை. அப்ப நான் நிறைய பொறுப்புகளை கொடுக்குறேன். அவங்க வெளியில கூட்டிட்டு போறேன்னா சும்மா இல்லை, சாப்பாடு ஆர்டர் பண்றது, அது ஒருத்தருக்கு ஒரு டீம் ஒர்க், யாராரு பொறுப்பெடுக்கணும், என்னென்ன வேலைகளை யாராரு செய்யணும். அப்ப அதை சரியா பக்காவா செய்ய வைப்பேன். அதால டீம் ஒர்க் பண்றாங்க. அப்ப ஆளுமை வளருது. ஒரு ஒர்க் அவங்ககிட்ட இருந்து பாயாம் பக்கம் எல்லாம் வெளியாகி போகுது. ஏன்னா வெளியில பேசுறாங்க எல்லாரோடைய. இப்படியான நிறைய விஷயம் செஞ்சிருக்கிறோம். நிறைய இடம் ஸ்ரீலங்கால நிறைய இடத்துக்கு போயிருக்கோம். சரியா? அதுல கூட நாங்க போனது 3 days ட்ரிப். ஏன் நான் சொல்ல வரேன்டா, விளங்கணும் இங்க என்ன ப்ராசஸ் நடக்குது. ரைட்? அது மட்டும் இல்ல, கெட் டுகெதர். இதுல கெட் டுகெதர் யாரு எத்தனை பேர் வந்தோ தெரியல, தெரியுமா? யாரும் வந்து தெரியல. கெட் டுகெதர் வந்து ரீசனா நடந்தது. வீடியோ தானே போட்டு நீங்க பாத்துக்கோங்க. அதுல எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் நாங்க என்ன செஞ்சோம், அழைச்சிருது எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும். அதுல ஸ்ரீலங்கால இலங்கையில இருந்த அவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட் வந்து என்ன வந்துருங்க. கேம்பஸால ஃபுல்லா நாங்க ப்ரோக்ராம் செஞ்சு ஃபுல் என்டர்டைன்மெண்ட், அவங்களுக்கு என்ன எல்லாம் அவங்களை மீட் பண்ணி நிறைய அதாவது நிறைய ஞாபகங்கள் அதுல பயிரப்பட்டது. சிக்னேச்சர் ஈவெண்ட், அது நிறைய விஷயம் நடந்தது. மார்னிங் ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் வரைக்கும் நாங்க ஃபுல்லா கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ். ரைட்? இந்த ஈவெண்ட்டை சக்சஸா முடிச்சு ஃபுல்லா ஸ்பான்சர் எங்கட நிறுவனம் தான் ஃபுல் ஸ்பான்சர் பண்ணிச்சு. எந்த பேமெண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸ் பேமெண்ட் செய்யல, எல்லாமே செஞ்சு முடிச்சு. இது ஒரு என்னது, ஒரு டீம் ஒர்க், ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல ஒரு நெருக்கம், நல்ல ஒரு அந்த ஒரு ஒவ்வொரு ஈவன் ஏன் இதை உருவாக்கின நல்லா கேட்டுக்கோங்க. சீனியரோட ஜூனியர் வந்து என்ன செய்வாங்க, அட்டாச் ஆகுவாங்க. அப்ப சீனியரோட பேசும்போது அவங்களோட கண்டெக்ட் வரும், அவங்களோட ஜாப் சம்பந்தமா பேசுவாங்க, எங்க வேலை செய்யறீங்கன்னு கேட்பாங்க. நான் இன்னொருத்துல வேலை செய்யணும், அவர் அனுபவத்தை அவர் பகிர்ந்து கொள்வார், எனக்கும் வந்தா வாய்ப்பு தாங்கன்னு சொல்லுவார். ரைட், ஓகே, நான் வந்தா அவங்களுக்குள்ள ஒரு என்ன செய்யும், அவங்களுக்குள்ள ஒரு அட்டாச்மெண்ட் வரும். இதான விஷயங்கள் என்ன செஞ்சா சரி. இப்படியாக எண்ணில் அடங்காத ஒவ்வொரு விஷயங்களையும் நாங்க என்ன செய்யறோம், செஞ்சுட்டு வரோம். இதான் கைஸ் உங்களோட கேம்பஸ்ல நடக்கிற நடைமுறைகள். இதுக்கு மேல டைம் ஓவரா எடுக்க விரும்பல, போதும் நினைக்கிறேன். நான் நிறைய விஷயம் சொல்லிக்கிறேன், இருக்குது சொல்றதுக்கு அனுபவம் நிறைய விஷயம் இருக்குது. பட் இருந்தாலும் இது போதும் நினைக்கிறேன். உங்களோட திருப்திக்காக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு முடிக்கிறேன். அதாவது இயலாது என்று நினைக்கிறவங்களுக்கான ஒரு பதிவு இது, என்னால முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கான பதிவு இது. நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு ஸ்டூடெண்ட் ரியல், நம்ம ஸ்டூடெண்ட் தான், ரியலான சிச்சுவேஷன். A-level 3 சப்ஜெக்ட் வந்து சரியா, இந்த 3 சப்ஜெக்ட் ஃபெயில். இவர் எப்படின்னு சொன்னா, அவரோட ஃப்ரெண்ட்ஸை WT கிளாஸுக்கு கூட்டிட்டு கொண்டு வந்து விட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பார். அந்த கிளாஸ் நடந்து முடிஞ்சது பின்னாடி கூட்டிட்டு போவார். இதான் அவரோட வளமையான ப்ராசஸ். ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் இப்படியே நடக்குது. 2வது ஸ்டேஜ் அவங்க வரும்போது அவ்வளவு பேர் பாஸ் பண்ணி செகண்ட் ஸ்டேஜ் போயிட்டாங்க. அந்த நேரத்துல அந்த ஸ்டூடெண்ட் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அந்த பர்சன் பேர் சொல்ல விரும்பல, இன்னைக்கு ஹோமால அக்கௌண்ட் நினைக்கிறார். சரியா? அவர் A-level 3 பாஸ் கூட இல்லாதவர், ஒரு லோ லெவல்ல இருந்த ஒரு ஸ்டூடெண்ட் தான். இன்றைக்கு அவர் என்ன செஞ்சிருக்கிறான்னு சொன்னா, WT முடிச்சு, MWT முடிச்சு, அதே மாதிரி CA செகண்ட் லெவல் வரைக்கும், கார்பரேட் லெவல் அங்க பொருளை இருக்கிறதால செய்யல. அவர் செகண்ட் லெவல் பிசினஸ் லெவல் 2 வரைக்கும் முடிச்சிருக்கிறார். மேனேஜ், அதாவது CMA-லையும் அவர் மேனேஜர் லெவல் ஸ்டூடெண்ட். அவர் இவ்வளவையும் முடிச்சு இன்னைக்கு ஓமான்ல 6 லட்சம் சேலரி எடுக்கிற ஸ்டூடெண்ட். யோசிச்சு பாருங்க. அவர் வந்த ஆசை என்ன தெரியுமா? சார், எனக்கு உண்மையாவே ஒரு நாலேஜும் இல்ல, எனக்கு குவாலிபிகேஷனும் இல்ல, என் ஃபெக்டி தான் சார், என்னாலையும் வாழ்க்கையில முன்னேறியலுமா சார், எஜுகேஷன் எனக்கும் பொருந்துமா, நான் படிப்பேன். அவர் கேள்விக்கு பதில் நான் கொடுக்குறேன். எப்படி? நீ நினைத்தால் உன்னால் இந்த உலகத்தையே மாற்ற முடியும். நினைக்கிற வரைக்கும் தான் உன்னை டைம் ஸ்டார்ட் ஆகாது. நினைச்சிட்டா, அதை ப்ரொசஸ் பண்ணிட்டா டைம் ஸ்டார்ட். அதுல இருந்து ஜேர்னி மாறும். அவர் நினைச்சார், செஞ்சார்,
நான் பெருமையா இப்பயும் பெருமையா சொல்ற விஷயம் guys, நல்லா கேட்டுக்கோங்க. நான் WAT-ல ஒரு பாடம் ஃபெயில் ஆகாம ஹார்ட் ஒர்க் பண்ணி, அதுவும் எப்படி தெரியுமா கைஸ், அவங்களோட சேர்ந்து போகணும், நண்பர்களோட சேர்ந்து போகணும்ன்றதுக்காக 8 பாடத்தையும் ஒரே சைட்ல எழுதி ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி அவங்களுடைய அதுல 1-2 பேர் இருந்தாங்க. ஆனா இவர் முடிச்சு வெளியே நீங்க அக்கௌண்டனா போல. பாருங்க. நானா என்ன சொல்றீங்களாமா? ஓ சார், அவன் டீச் பண்றீங்க அக்கௌண்டனா போக மாட்டேங்குது. எனக்கு இதுல என்னண்டா, இப்ப நானும் அக்கௌண்ட் நான் போனா யார் சொல்றது இது உங்களுக்கு? நான் எத்தனையோ வாய்ப்பு வந்தது எனக்கு. நான் போயிருந்தா நான் உங்களுக்கு நீங்க ஆன்லைன்ல கிளாஸ் முடிஞ்ச அப்புறம் அடிச்சு பாருங்க. கரவன் அல் ஃபஹாட்னு சொல்லி சவுதியில இருக்கிற ஒரு அதாவது லிக்விட் மட்டும் இல்ல, மத்த எல்லாம் இருக்கு, 5 ஸ்டார் ஹோட்டல். எனக்கு ஸ்பெஷலா வந்து அப்பாயின்மெண்ட் இல்ல, நான் இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணி எல்லாம் சக்சஸ் ஆனது. ஆனா உண்மைக்கு இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணல, சும்மா இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணி பார்க்கணும்ன்றதுக்காக ஸ்ரீலங்கால நான் இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணேன். சரியா? அப்படி எனக்கு வேலை கிடைச்சது, நான் போகல. எனக்கு என்னமோ தெரியல, எந்த லட்சம் இந்த படிப்பிக்கிறது 4 பேரை வளர்த்து விடுறதுல ஒரு ஆத்ம திருப்தி, அது எனக்கு போதும். விளங்குதாமா? நான் ஏன் போகலங்கிறது விளங்குதா? ஓகே ஓகே. சரியா? இதான் இதுக்கான காரணம். இன்னும் உங்களை போல நிறைய பேர் என்ன செய்யணும், எனக்கு போதும், இது போதும் எனக்கு. சரியா? நான் இன்னும் நிறைய பேரை உருவாக்குறேன் ஸ்ரீலங்கால. என்ன கடைசி இப்ப உயிர் எந்த மூச்சு இருக்கிற வரைக்கும் என்னால எத்தனை பேரை உருவாக்கிடுமோ அவ்வளவு பேரை உருவாக்கிட்டு போறேன். சரியா? எனக்குரிய நான் என்ன ஏர்ன் பண்ணணும் எப்படிங்கிறது அது இறைவன் எனக்கு தந்தது, நான் அதை செய்து கொள்ளும், அதுல எந்த இஷ்யூ. சரியா? ஆகவே எனக்கு தேவையான விஷயம் மாணவர்களை கைட் பண்ணி நல்லபடியாக அவங்களோட லைஃபை செட்டில் பண்ண வைக்கும். எனக்கு நிறைய இங்கிலீஷ் மீடியம் சரிங்களா? எல்லாமே நீங்க இந்த முறை ரெண்டு இங்கிலீஷ் தமிழ் ரெண்டும் கிளாஸ் போகும். ரைட்டா? ஓகே. நான் கடைசியா கேள்வி டைம் தரேன், அதுல கடையை கேளுங்களா? ஆகவே இப்படியாக ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்றைக்கு ஓமான்ல அக்கௌண்டனா இருக்காருண்டா, ஒன்றுமே தெரியாத ஒருத்தர் ஓமான்ல அக்கௌண்டன்டா, எல்லாம் தெரிஞ்ச நீங்க அப்ப எங்க போகுது? இவ்வளவு நாலேஜ் இருக்கு, நீங்க எங்க போகுது சொல்லுங்க. ஆகவே கைஸ் உங்களால முடியும் கைஸ். நீங்க எப்பவுமே உங்களோட நெகட்டிவ் பேஜை வந்து ஓபன் பண்ணாதீங்க, உங்களோட பாசிட்டிவான பேஜை மட்டுமே ஓபன் பண்ணுங்க. சிந்தனையை நேரா வச்சு கொள்ளுங்க. பக்கத்துல பல பிரச்சனை வரும் கைஸ், அப்படி வரும் இப்படி வரும், படிக்க வேணாம் வீட்டை சொல்லுவாங்க, அப்படி எல்லாம் வரும். இதுக்கு மேல காசுனா செலவழிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க தளராதீங்க, நீங்க சரியான நோக்கத்தை சரியா வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கு நான் சொன்ன மாதிரி அடம் பிடிச்சு உங்களோட லைஃப்ல முன்னேறு, லைஃப் சக்சஸ் ஆக மாறும். சரியா? ஹார்ட் ஒர்க்ங்கிறது சாதாரண விஷயம் இல்ல, அதை செஞ்சு பார்த்து அதுல அச்சீவ் பண்ணீங்கன்னு சொன்னா அந்த லைஃப் சுவாரஸ்யமா இருக்கும். என்ன போல 4 பேருக்கு நீங்களும் சொல்ல போறீங்க ஃபியூச்சர்ல. நான் ஏன் உங்களுக்கு இப்படி சொல்றேன், நான் அனுபவிச்சதை சொல்றேன். நீங்களும் அது மாதிரி 4 பேரை வழிகாட்டுவீங்க ஃபியூச்சர்ல. ஆகவே கைஸ் எல்லா விடயங்களையும் நான் இன்னைக்கு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் சொல்லியிருக்கேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த டைம் கொஞ்சம் கூட டைம் நான் எடுத்துட்டேன். சரியா? இருந்தாலும் நிறைய விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சரி, இதோட நான் விஷயங்களை முடிச்சுட்டு உங்கள்கிட்ட இருந்து கேள்விகளுக்கான பதிலுக்கு நான் தயாராகிறேன். சோ நான் இப்ப விளங்கப்படுத்தின விஷயங்கள் எல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு திருப்தியா இருக்குதா? விளங்கி கொண்டீங்களா? ஓகே. சரி கைஸ், இப்ப நீங்க உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ அதை கேட்டா அதை முடிச்சிட்டு நாங்க எங்களோட ப்ரோக்ராம் முடிச்சுக்கொள்ளலாம். சார் நாங்க ஓலவர் செஞ்சு இப்ப WAT செய்யறோம் சார். இப்ப இத சிவில நாங்க சேர்க்க போக்கல வந்து அட்வான்ஸ் லெவல் செய்யலன்னு சொல்றது ஒரு எரரா இருக்குமா? இல்ல, இன்னைக்கு வந்து ஜொப்ல வந்து அப்படியான ஒரு சிஸ்டமே இல்ல. ஏ லெவல் செஞ்சா தான் உங்களுக்கு வேலைண்டா ஒருத்தருமே இப்ப ரொஸ்லினா அஹ்மதுக்கு வேலை கொடுத்திருக்க கூட, ஒத்துக்கொள்றீங்களா? ஓகே சார். அது டவுட்டாவே இருந்துச்சு. நான் சொன்னேன் அல்ல ஓகே, அதான் டவுட்டை கேட்டு கிளியர் பண்ணுங்க. ஏன்னா உங்களோட மைண்ட்ல ஓடிட்டு இருக்கிற ஒரு நெகட்டிவ் தோட், அது நம்மளோட மைண்ட்ல இருக்க பீனல் பாயிண்ட் நெகட்டிவ் தோட்டை வச்சுக்கிறீங்க, அதை ரிமூவ் பண்ணுங்க. தட்ஸ் ஆல். சக்சஸா மாறுங்க. சிம்பிளா ஒரு உதாரணம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. உங்களோட பேரண்ட்ஸ் இப்போ ஒரு கார் இருக்குது உங்களோட வீட்டுல, இப்ப இதுல யாரு ஒரு பாய்ஸ் ஒரு பேரை சொல்லுங்க வைக்க, யாராவது ஒருத்தர் பேரை சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. தைரியம் வேணும். ஒரு விஷயத்துக்கு முன்னுக்கு வர ஃபோர்வர்டா வரதுக்கே தைரியம். என்ன அக்கௌண்ட் நான் போறாங்க நீங்க விஷயத்துல அறுக்கம் ரைட். தைரியம் வெளியே வாங்க. இந்நேரம் ஒழிச்சிட்டே இருக்காதீங்க, வெளியே கம் அவுட் ரைட். அறுக்கம் வந்து வீட்டை வந்து ஃபாதர் வீட்டை கார் இருக்குன்னு வச்சுக்கொள்ளுவேன். இப்ப உங்களோட ஃபாதர் வந்து உங்களோட கையில 2 பேட்டர்ன் ஈவென்ட் 2 ஒரே விஷயம் தான், நான் 2 ஈவெண்டா மாறும்.
அர்க்கம் சொல்றார், அர்க்கம் அங்க இங்க எல்லாம் ஓடி அந்த அவன் இவன் கார்ல எல்லாம் விட்டுறாம, மதில்ல மோதிராம, அங்க இங்க விட்டுறாம என்ன போய் வான்னு சொல்றார். இப்ப உங்களோட மனசுல எப்படி இருக்கும் சொல்லுங்க. வாகனத்தை ஸ்டார்ட் பண்ணது என்ன நிலைமை, மனதுல என்ன நிலைமை ஓடிக்கிறது? எங்க நாம விட்டுருவோமோ, எங்க நாம அங்க போய் சாத்திடுவோமோ, இந்த மைண்ட் செட்லயே இருக்க ஓடுவான். ஐயோ ஐயோ கவனமா போடும், ஐயோ அங்க விட்டுருவோமோ. இப்ப சொல்றார் உங்களோட பாப்பா சொல்றார், அர்க்கம் தரிக்கி எனக்கு தெரியுமா, நீ வந்து அழகா போய் அழகா நிதானமா போய் நிதானமா வருவாய், நீ அழகா போயிட்டு உன் வேலையை முடிச்சிட்டு நிதானமா வா என்று சொல்லி அர்க்கம் தந்தா உங்களோட மனநிலை எப்படி இருக்கும் அர்க்கம்? பதட்டம் ஒண்ணும் நீக்காது, நம்மட வேலையை முடிச்சிட்டு வந்து டென்ஷன் இருக்கு, சேஃபா வந்து சேரும். இது ரெண்டுமே செஞ்சது இந்த பீனல் கோட், உங்களோட மூளைக்குள்ள இருக்கிற ஒரு பீனல் கோட் இருக்கு. அது அது சைக்காலஜி, அது வேணாம், அது இருக்கு வேணாம், சும்மா சொல்றேன். அது நீங்க கொடுத்ததை தான் பிரதிபலிப்பா காட்டு. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு மாறி வேலை செய்யும். பாசிட்டிவா கொடுங்க, பாசிட்டிவா வேலை செய்யும். நெகட்டிவா கொடுத்தீங்கன்னா நெகட்டிவா தான் வேலை செய்யும். இத ஏன் சொல்றேன்டா, இனி தலைக்குள்ள போடுற ஒவ்வொன்றையும் என்னால முடியும், நான் செய்வேன், நான் சாதித்து காட்டுவேன், பெரித்தனமா மாறுங்க. பிளஸ் கொடுங்க, மைனஸை தூக்கி வீசுங்க. என்னால இயலாது, எனக்கு இங்கிலீஷ் பேச இயலாது, ஒழிக்காதீங்க, வெளியே வாங்க, ட்ரை பண்ணுங்க. பாசிட்டிவான மைண்ட் தோட்டம் உருவாங்க. நெகட்டிவா பேசாதீங்க, விடுங்க. நெகட்டிவே வேணும். உங்களால முடியும், சாதிக்கையும் முடியும். உங்களை போல இத்தனை பேர் சாதிச்சுட்டாங்க, ஒன்றுமே இல்லாதவங்க சாதிச்சுட்டாங்க. சரியா? நீங்க இன்றைக்கு கூட பேசுறீங்க, அப்துல் கலாம் அப்படி பேசுறீங்க, அவரை ஹிஸ்டரிய வாய்ச்சி பார்த்துட்டு வாங்க, அவரை லைஃப் ஸ்டைல் எப்படி மாறிடுங்க. ஆகவே முடியாது என்பதே முடியாது, அப்படி ஒரு விஷயமே கிடையாது. முயற்சி செய்யுங்க. சரியா? ஆகவே உங்களால முடியும். இப்ப கேள்விகள். கிளாஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகுது? இப்ப இன்டேக் போயிட்டு இருக்கு தானே கேஸ், அவசரப்படாதீங்க. இன்னும் எக்ஸாம் முடியல, செகண்ட் தேர்டுக்கு ஃபுல் ஹார்ட் ஒர்க் போட்டுட்டு இருக்கு. இப்ப வந்து இனி அவங்களுக்கான ஹார்ட் ஒர்க் டைம், அதனால பயப்படாதீங்க. 7th எல்லாம் எக்ஸாம் முடியுது, ஒத்தருமே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறல. அப்படி ஸ்டார்ட் பண்ணாலும் அது படிப்பிக்க போறது இல்லை. ஏன்னா உங்களுக்கு டைம் இருக்குது, உங்களுக்கு வேண்டிய மட்டும் டைம் இருக்குது. 7ஆம் தேதிக்கு பிறகு உங்களோட கிளாஸை நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். நான் ஃபர்ஸ்ட்டுக்கே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவேன்னா, ஸ்டூடெண்ட் இன்டேக் போயிட்டு இருந்தாலும் நான் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். போன முறையும் அப்படித்தான். இப்ப நான் நிறைய ப்ராக்டிஸ் என்னண்டா, ஸ்பெஷல் என்னண்டா, நான் ஒரு வருஷ பேப்பர் செஞ்சு காட்டல, பாஸ் பேப்பர் நிறைய வருஷ பேப்பரை செஞ்சு ப்ராக்டிஸ் பண்றதால கூட டைம் எடுத்து செய்யற அந்த விஷயம். ஒரு யூனிட் எடுத்தா அதுல ஒரு 10 வருஷம் செய்யணும் எதிர்பார்க்கிறேன். அப்பா பிள்ளைகளுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். சரி, அது நீங்க அனுபவிப்பீங்க வரும்போது. சரி, வேற ஏதாவது கேள்விங்க? மிக விரைவில் ஸ்டார்ட் பண்ணும், யோசிக்க தேவையா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட், நெக்ஸ்ட் சார். சொல்லுங்க, விளங்க. ஏதோ கேட்டீங்க, பட் எனக்கு விளங்கல. என்ன சொன்னீங்க, யாருக்காவது கேட்டீங்களா? சார் சார் நான் இப்ப லாஸ்டா 7 எழுதிட்டு இருக்கிற பேட்ச். ஓகே, நான் டபிள்யூடி ஒன்னும் ஸ்டார்ட் பண்ணல, இன்னும் ஸ்டார்ட் பண்றதுக்கு. இப்ப எனக்கு என்ன மீடியம்ல லெவல் 1 2 சேர்த்து போறேன் நடக்குமா சார்? இடையில ஒரு கேள்வி கேட்ட இடையில ஸ்டாப் ஆகி திரும்ப வருது. பிசிக்கல் நடக்கும், சரியா? வரி பண்ணாதீங்க, பிசிக்கல் நடக்குமா? நீங்க திரும்ப கேளுங்க. நான் இப்ப வர கேள்வி என்னமா நீங்க கேட்டீங்க? A level இப்பதான் முடிக்க போறீங்க? நான் A level முடிச்சு வந்த பேட்ச், நான் வெளியிக்கிற பேட்ச் லாஸ்டா. எனக்கு நான் லெவல் 1 2 சேர்த்து போறேன் நல்லமா, இல்ல தனித்தனியா போறேன் நல்லமா? எனக்கு எப்படி சார் போறேன்? எனக்கு வசதி ஆயிக்கும். நீங்க காமர்ஸ் ஸ்ட்ரீம் எழுதினீங்க? காமர்ஸா? ஓ, காமர்ஸ் தான். அப்படின்னா உங்களுக்கு 3 பாடம் எக்ஸாம்ஷன் எடுக்க லெவல் 1ல. ஓம் சார், நான் அதை எக்ஸெப்ஷன் எடுக்க விரும்பல சார். என்னடா நான் புறவைக்கு டபிள்யூடி வச்சு எடுக்கலாம். சரி, ஓகே, சரி. அப்ப நீங்க எக்ஸெப்ஷன் அதை வச்சு எடுக்க விரும்பல. ஓகே, நீங்க டபிள்யூடி ஃபர்ஸ்டும் செகண்டும் சேர்த்து என்ன செய்யலாம், செஞ்சுட்டு போகலாம். ஆனா ஒரே ஒரு விஷயம், நான் ஃப்ரேங்கா ஓப்பனா ஒரு விஷயத்த சொல்றேன். 2 ஸ்டேஜ் செய்யுங்கன்னு நான் சொல்றேன், அது ஓகே. ஆனா நீங்க ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன் போடுவீங்களா? எனி டைம் எஜுகேஷனோட டச்சாவே இருக்கு. 100% இல்லாட்டி ஒரு 75% டெடிகேஷனோட இருக்கும். அப்படி இருந்தா நம்ம ஈஸியா ஒரு அடியில 8 தூக்கி அடுத்ததுக்கு போயிடலாம். அது உங்களால 7 மனுஷனாமா? உங்களால 7. சரி, ஹார்ட் ஒர்க் நான் சொன்னது என்னமா எக்ஸாம் போற டைம்ல ஒரு பாடத்தோட கிளாஷ் ஆகாதா சார்? அது இல்ல இல்ல இல்ல, நான் இப்ப லெவல் 1க்கு நடந்திருக்குது, அடுத்த வீக்கை விட்டு அடுத்த வீக் தான் செகண்டுக்கும் தேர்டுக்கும், அப்ப கிளாஷ் ஆகாது. அப்படித்தானே ஷெட்யூல் பண்ணணுமா அவங்க?
அதுதான் பண்ணுவா, வளமையா தான் இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல கேட்பு இருக்கு. சரியா, யோசிக்க தேவை. வேற வேற கேள்விகள் சார் கேளுங்க. டபிள்யூடிக்கு பிறகு சொல்லுங்க. எந்த ஸ்டெப்ப நீங்க பெஸ்ட் வேயா சஜஸ்ட் பண்ணுவீங்க? உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். இப்ப நான் இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன் அதுதான் பெஸ்ட் ஆப்ஷன் என்றா அது பிறகு உங்களுக்கு அது சில நேரங்கள் அது ஒரு ஹார்டா விளங்கிக்கலாம். அதால இப்ப அப்படி யோசிக்காதீங்க. முதல் டபிள்யூடி லெவல் 1 லெவல் 2 அப் பண்ணுங்க, அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்க. அந்நேரம் நான் உங்களுக்கு எது பாசிபிள் சொல்லிட்டேன். அந்நேரம் உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வந்துடும். சரியா, எல்லாத்தையும் போறதாலும் நீங்க போங்க, நான் தடுக்க மாட்டேன். என்ன நான் சொன்ன அவ்வளவு உங்களுக்கு எதெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் சூஸ் பண்ணுங்க. ஏன்னா எல்லாமே நல்லவே, ஒன்றுமே கூடாதவே சொல்லல. விளங்குதா? அதை இப்ப டிசைட் பண்ணாதீங்க. லெவல் 1 2 கடந்ததுக்கு பிறகு ஒரு ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு வருவீங்க. ஒரு செல்ஃபா யோசிக்கிற மட்டம் வரும். ஒரு இந்த இண்டஸ்ட்ரி கொஞ்சம் பழகும் உங்களோட. அந்த நேரம் என்ன மாற்றம் நடந்திருக்கு, அந்த நேரம் என்ன போகுது, அதை வச்சுதான் முடிவெடுக்கணும். இப்ப இதுக்கு 1 இயருக்கு பிறகு என்ன மாற்றம் வரும், அவடத்த என்ன ட்ரெண்டிங் போயிட்டு இருக்குன்னா அதைத்தான் நம்ம சூஸ் பண்ணணும். அப்படியா இல்லையா? நான் சொல்ற விளங்குதா? அந்த நேரம் என்ன ஃபைனல் ஸ்டேஜ் ஆகும்போது டிசைட் பண்றேன். ரைட், இப்ப ஃபைனல் ஸ்டேஜ், இப்ப ட்ரெண்டிங் என்ன போகுது அண்ணா நான் சொல்லுவேன். இதே மாதிரி ப்ரோக்ராம்கள் நடக்கும், நீங்க ஜாயின் பண்ணி கேட்கலாம். ரைட், அந்நேரம் என்ன ட்ரெண்டிங் போகுது, என்ன அப்டேட் போகுது. நிச்சயமா ஏஐ வந்து பெரிய ஒரு லெவல்ல ரீச் ஆகி போகும், அந்நேரம் வேற சேஞ்சஸ் வரும். ஆகவே அதுக்கேற்ற மாதிரி பயணம் செய்யும். ஓகேவா? சரி, இங்கிலீஷ் மீடியம் சேருங்க நல்லமா, தமிழ் மீடியம் சேருங்க நல்லமா. என்ன பொறுத்த அளவுல ஒரு விஷயம் சொல்றேன், நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை, நான் இங்கிலீஷ் மீடியத்துல ப்ரொஃபஷனல் ஸ்டடிய செஞ்சா நல்லம் தானே. ஆமா நல்லம் தான். ஆனா நான் என்ன சஜஸ்ட் பண்றேன்னா, செய்ய வேணாம்னு சொல்லல, ஆனா ஒரு குவாலிபிகேஷனை எடுக்கிறது. இப்ப ஈவன் கொரியா, சைனா, ஜப்பான், இந்த நாடுகளை பத்தி நீங்க என்ன யோசிக்கிறீங்க? சும்மா சொல்லுங்க. இந்த நாடுகள் எப்படிப்பட்ட நாடுகள்? சாதாரண நாடுகளா அல்லது வல்லரசர்களாக ஆயிட்டு இருக்கிற நாடுகள்? ஆக போற நாடுகள். அப்படியே ஒரு ட்ரெண்டிங்ல நீயா நான் அந்த போட்டி போட்டு டெவலப். இன்றைக்கு வேர்ல்ட் வைட் 3 ஜெனரேஷன் உற்பத்தியில செய்யற சைனா, ஜப்பான்ல குவாலிட்டியான ஒரு ப்ரொடக்ஷனை செய்யற லாங் லைஃப் கொரியா, அவங்களும் டைமே இல்ல. கொரியன் என்ன சொல்றாங்க, ஜப்பானிஸ் என்ன பார்த்துட்டு என்ன சொல்றாங்க தெரியுமா? ஜப்பானிஸ் வந்து சோம்பேறி, கொரியன் சொல்றாங்க. இப்ப நம்மளுக்கே ஒரு மாதிரி அதிர்ச்சி, என்னடா ஜப்பானை பார்த்து கொரியன் சொல்றான் சோம்பேறியன்கள் சொல்றாங்க. அப்ப எங்க போயிட்டு இருக்கிறாங்க? இப்படிப்பட்ட நாடு என்ன சொல்லுது தெரியுமா? உங்களோட குவாலிபிகேஷனை முதல்ல நீங்க எடுக்கிற குவாலிபிகேஷனை, நீங்க குயிக்கா எடுத்துக்கொள்ற குவாலிபிகேஷனை உங்களோட சொந்த தாய்மொழியில செஞ்சு முடிங்க. ஏன் நானும் நிறைய பிள்ளைகிட்ட சொல்றேன், இங்கிலீஷ் மீடியத்திலேயே ஃபுல்லா வந்தா அவங்ககிட்ட நான் சொல்றேன் தமிழ் மீடியம் உங்களுக்கு தேவை. அதாவது அவங்க ஓ லெவல் ஏ லெவல் எல்லாமே இங்கிலீஷ் மீடியம் என்றால் அவங்க இங்கிலீஷ் மீடியத்தை சூஸ் பண்றது பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா அவங்க டேர்ன் ஆகக்கூடாது. சரியா? அடுத்தது, ஆனா டேர்ன் ஆகி முடிச்சாக்களும் இருக்காங்க. அது இப்ப வேணாம், டைம் அப்படி 10 மணியா போகுது. இன்னொரு விஷயம் சொல்றேன், தமிழ் மீடியம் தான் நாங்க செஞ்சுட்டு வார ஸ்டூடெண்டா உங்களோட சொல்றேன், உங்களோட தாய்மொழியில செஞ்சு முடிச்சீங்கன்னா குயிக்கா முடிப்பீங்க. டபிள்யூடி ஃபெயில்ங்கிறதுக்கு வாய்ப்பு மிச்சம் குறையும். ஏன்னா அண்டர்ஸ்டாண்டிங் பவர் கூட. சரியா? அப்ப சொந்த மொழியில அதை செஞ்சு முடிக்கல. என்ன விஷயம்னா, உங்களோட டபிள்யூடி சர்டிபிகேட்டை பொறுத்த மட்டும் எந்த மீடியமும் மென்ஷன் பண்ண போறல. ஒரு இன்டர்வியூல நீங்க போய் ஃபேஸ் பண்ணும்போது நீங்க இங்கிலீஷ் மீடியம் செஞ்சீங்களா டபிள்யூடி தமிழ் மீடியம் செஞ்சீங்களான்னு கேட்க போற இல்ல. உங்கள்கிட்ட அவரது பேச்சு திறன் இருந்தா சரி, கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்தா சரி. விளங்கிட்டா நான் சொன்னது? ஓகே சார், சொன்னது விளங்கிட்டா? அதுக்கப்புறம் இப்ப பாருங்க, சிஏ வந்து முன்ன என்ன சொன்னாங்க, இங்கிலீஷ் மீடியம் ஆக்கிரம் எல்லாரும் வாங்கன்னு சொன்னாங்க, புள்ளையல் போகல. இப்ப என்ன சொல்றாங்க, லெவல் பிசினஸ் லெவல் 1 பிஎல், சரியா, பிஎல் 1 வந்து தமிழ் மீடியத்திலையும் செய்யலாம் சொல்றாங்க. ஏன் மாறினாங்க? சிஎம்ஏ என்ன சொல்றாங்க, 2 லெவல் வரைக்கும் தமிழ் இருக்குது பயன்படுத்துங்கன்னு சொல்றாங்க. அப்போ அந்த சாரி எந்தெந்த ஸ்டேஜ் வரைக்கும் தமிழ் மீடியம் எங்கட தாய்மொழியில படிச்ச மீடியம் இருக்கோ அதை கம்ப்ளீட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இங்கிலீஷுக்கு என்ன செய்யுங்க, கன்வெர்ட் ஆகுங்க. எந்த இஷ்யூவும் இல்லை. சரியா? ஆகவே நீங்க என்ன இந்த சஜஷன் அதான். ஆனா உங்களோட விருப்பத்தை நான்
தடுக்க மாட்டேன். நான் சொல்ற ஐடியா, நிறைய ஸ்டூடெண்ட் சொல்ற ஐடியா, சர்டிபிகேட்ல மீடியம் மென்ஷன் பண்ணல தானே, அப்ப என்ன பிரச்சனை, எங்க தாய்மொழியில செஞ்சு போட்டு நீ இன்டர்வியூ இப்ப இங்கிலீஷால பேசுங்க. இன்டர்வியூல போய் எல்லாரும் இங்கிலீஷ் மீடியம் படிச்சவரும் இங்கிலீஷால பேசணும், தமிழ் மீடியம் படிச்சவரும் இங்கிலீஷால பேசணும், தமிழ்ல கதைக்கே இல்லை. ஆகவே அங்க வந்து லாங்குவேஜ் என்கிறதான் மெயினான விஷயம். நீங்க இங்கிலீஷ் மீடியத்துல செஞ்சா நான் இங்கிலீஷ் பிடிச்சிருவேன் நினைச்சீங்கன்னா அது போய் அப்படி செய்யல. ஏண்டா லாங்குவேஜ்ங்கிறது வேற, பிசினஸ் டேர்ம் வேர்டுங்கிறது வேற. நீங்க படிக்க போறது பிசினஸ் டேர்ம் வேர்ட், அதை எங்க பிடிப்பேன். அதுக்காக நான் என்ன செய்யறேன்னு தெரியுமா, அதையும் சொல்லிடுறேன் இடத்துல. நீங்க இங்கிலீஷ் தெரியாத புலம்பிடுவீங்கிறதுக்காக தான் என்ன செய்யணும், கம்ப்யூட்டரைஸ்ட் அக்கவுண்டிங் இங்கிலீஷ் மீடியம், அதுல ஒரு தமிழ் இல்ல, இங்கிலீஷ் மீடியம். ஏன் கொடுக்குறேன், இங்கிலீஷ் மீடியம் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன, அந்த புள்ள இங்க படிச்சு மைக்க மியூட் பண்ணுங்க, மைக்க மியூட் பண்ணுங்க ஜைனப். ஓகே, என்னடா மைக்க நீங்க மியூட் பண்ணாட்டி சத்தமா இருக்கும், நாய்ஸ் வந்து மத்தவங்களுக்கு விளங்க. ரைட், ஓகே. அப்ப நீங்க இங்க ஃபில் பண்ணணும்ன்றதுக்காக தான் இங்க ஃபுல்லா டேர்ம் வேர்ட்ஸ் இங்கிலீஷ் மீடியம், ஃபுல் இங்கிலீஷ் மீடியம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யறீங்க தெரியுமா, இங்கிலீஷ் மீடியம் பிடிச்சி பிசினஸ் டேர்ம் வேர்ட் இங்க படிக்க என்னத்தை மிஸ் பண்ணீங்களோ அந்த பிசினஸ் டேர்ம் வேர்டு நீங்க கம்ப்யூட்டர்ஸ் அக்கவுண்டிங்லயே பிடிச்சிக்கணும். சோ நீங்களும் இங்கிலீஷ் மீடியம் தான். அதுக்கப்புறம் யாரும் உங்களை குழப்பவே இல்லை. நான் சொல்றது விளங்கிட்டாமா சார்? சில பேர் சொல்றது இந்த டபிள்யூடி தமிழ்ல முடிச்சா பின்னால சிஏ சிசிஎஸ்சி இங்கிலீஷ் தான் முடிக்கணும். அப்ப டபிள்யூடி இங்கிலீஷ்ல முடிச்சா லேசி அந்த அதே டேர்ம் வேர்ட்ஸை பிடிச்சி கொண்டு போகல மாதிரி சொல்றேன். அதை பத்தி என்ன சார்? நான் அத்தானே இங்க சொன்னேன். இப்ப என்ன சொன்னேன், அது டேர்ம் வேர்ட்ஸ் எங்க பிடிக்க வைக்கிறேன், எங்க பிடிக்க வைக்கிறேன், கம்ப்யூட்டர்ஸ் அக்கவுண்டிங்கிற சாஃப்ட்வேர்ல பிடிக்க வைக்கிறேன். இப்ப டெலியை நான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரீயா கொடுக்குறேன், நாலேஜ் எடுத்துக்கொள்ளணும். இப்ப நீங்க டபிள்யூடி இங்கிலீஷ் மீடியம் சம்டைம் நீங்க அதுல சில கிரிட்டிக்கலான சப்ஜெக்ட் இருக்கு, சம்டைம் அது உங்களை பிளாக் பண்ணினா என்ன செய்யும், காலத்தை அப்புறம் ப்ரொப்போர்ட் ஆயிடும். நான் சொல்றேன், இது நடந்தது சரியா. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு பாடம் அந்த இங்கிலீஷ் மீடியத்துல செய்யக்குள்ள அந்த பாடம் ஒரே அது விழுறது 2 times 3 days விழுந்துச்சு. ஏன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல்லா விரிவா எழுதும். அந்த ஆளுங்க உங்களுக்கு பேசிக்ல இருந்து வந்தா ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் தடுக்கல. ஆனா நீங்க இடையில இருந்து இப்ப எங்களுக்கு இப்பதான் இங்கிலீஷை ஃபேஸ் பண்றீங்கன்னா பிசினஸ் டேர்ம் வேர்டுகளை கிரிட்டிக்கல் பாயிண்டா மாறி அப்படி அவதி வழி பாதைகளை உருவாக்காது. அது பிசினஸ் இந்த பிசினஸ் டேர்ம் வேர்ட்ஸை பிடிக்கிற இடம் தான். அதுல பிடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்துக்கும் போகும். வழங்காது அது எங்களுக்கு என்ன செய்யணுங்கிறது டிசைன் பண்ணி வச்சுக்கிறேன், அதன்படி போகும். மற்றபடி யோசிக்காதீங்க நான் இங்கிலீஷ்ல செஞ்சாதான் சார்ட்டர்ட் செய்ய முடியும் என்றால் ஒருத்தரும் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் இல்லை, எல்லாரும் தமிழ் மீடியம் படிச்சு வந்தாங்க. அதை அந்த சந்தர்ப்பத்துல பிடிச்சுக்கொண்டு சரியா. ஆனா அதுக்கு நாலேஜ் எங்க கிடைச்சிடும், இங்க கிடைச்சிடும். பிசினஸ் டேர்ம் வேர்ட்ஸ் அட்வான்ஸ் ஆன விஷயங்கள் நீங்க கேள்விப்படுவீங்க. ஒரு சாஃப்ட்வேர், ஒரு கம்பெனியோட அக்கௌண்ட்ஸ், செட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், அதுல கேள்விப்பட்ட நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸோ நார்மலாவே நீங்க அதை பிடிச்சுக்கொள்ளுங்க சரியா. அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யுங்க, இங்கிலீஷ் மீடியம் இருக்கிறங்கிற கோர்ஸ் இங்கிலீஷ் மீடியத்துல ஸ்டார்ட் பண்ணுங்க. அதை போய் பண்ணாதீங்க. இங்க இங்கிலீஷ் மீடியத்துல செஞ்சாதான் அங்க இங்கிலீஷ் மீடியத்துல செய்யலாம் நினைச்சீங்கன்னா அப்படி செய்ய தேவையில்லை. அப்படிலாம் அவசியம் நீங்க அப்படியே ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வராதீங்க, பயப்படாதீங்க. ஒரு குவாலிஃபிகேஷனை எவ்வளவு வேகமா எடுத்துக்கொள்ளுமோ அவ்வளவு வேகமா கையில எடுத்துக்கணும். வித்தின் 1 yearல டபிள்யூடி முடிச்சா ஜேர்னி ஜாப் எங்களுக்கு கிடைச்சிடும், அடுத்த ஜேர்னிக்கு போயிடலாம். 2-3 வருஷம் ஆகுதுன்னு சொன்னா டபிள்யூடி முடிக்கிறதுக்கு நாம ஈவன் இங்கிலீஷ் மீடியத்தை சூஸ் பண்ணத்தால. அப்ப அந்த கெப்பாசிட்டி நீங்க தான் டிசைட் பண்ணணும். என்னால ஃபுல் அண்ட் ஃபுல்லா எனக்கு ஆல்ரெடி தரவா இருக்கிறேன், ஓலவல் ஏலவல இங்கிலீஷ் மீடியம் நான் படிச்சு, அப்புறம் நீங்க கண்டினியூ இங்கிலீஷ் மீடியம் உங்களுக்கு பாசிபிள் தான். இல்லைண்டா கொஞ்சம் யோசிச்சு நடந்து கொள்ளுங்க. அதுக்காக நான் தடுக்கல, பட் இந்த சஜஷன் ஓகேமா. ஓகேவா, சரி. வேற ஏதாவது கேள்வி இருந்தா மட்டும் தான் எடுத்து கொடுக்குறீங்க ஜாப் வேகன்சிஸ் WTC? லைவ், அதாவது டைரக்டா போய் வேலை செய்யற வேகன்சி எல்லாருக்கும் எடுத்து கொடுக்குறேன். ஆன்லைன் படிக்கிறாங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன், பிசிக்கலா படிச்ச எல்லாருக்கும் வேலை எடுத்து கொடுக்குறேன் சரியா. பிசிக்கலா மட்டும் ஆமா, வேலை டைரக்டா போய் ரிமோட் ஒர்க்னு சொல்றீங்களா. ரிமோட் ஒர்க் வந்து மோஸ்ட் அது வந்து கொஞ்சம் குவாலிஃபிகேஷன் கூட போகணும். எங்கட லெக்சர் ஒரு ஆளு வேலை செய்யறாரு ஆஸ்திரேலியா கம்பெனி ஒன்றுல, 1.5 லட்சம் சாலரி, வீட்டுல இருந்து வேலை செய்யறார், நைட் ஷிஃப்ட் தான் வேலை. அதே மாதிரி WNSலயும் வேலை அப்படித்தான் இருக்கும், ரிமோட் ஒர்க் இருக்குது. WNSல ரிமோட் ஒர்க் இருக்குது, அதுல எல்லாம் எடுத்தரையில இஷ்யூ இல்லை.
நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அங்க இருக்கிறாங்க. சரியா இருக்கிறாங்க, உங்களுக்கு எடுத்து தரையில். சரி, வேற வேற ஏதாவது? சார் உங்களோட நம்பர் எடுத்து கொள்ளலாமா? ரைட், நோட் பண்ணிக்கோங்க. எப்படிமா? இதா இருக்குதா? 0771545868. சரியா, நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. ரைட், வேற ஏதாவது கேள்வி இருந்தா குயிக்கா கேளுங்க. என்ன கேட்டீங்க? மிக விரைவில் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதை உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தருவேன், வெயிட் பண்ணுங்க. மிக விரைவில் இந்த இடம் பிளேஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறோம். மிக விரைவில் உங்களுக்கு அதுக்கான கிளாஸஸ் நடக்கும். சேர்த்து செய்யலுமா? செய்யலும். ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் சேர்த்து செஞ்சு 1 இயர்லி அது மட்டும் தான் செய்யணும். தேர்ட் செய்யலாம். ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் மட்டும். வேற ட்ரை. சோ அப்ப क्वेश्चंस இல்ல அப்படியே அடுத்து எடுத்துக்கலவா? ஓகே, கிளியர். அப்ப டன். ஓகே, சோ இதோட அப்ப நம்ம முடிச்சு கொள்வோம். சோ டுடே ப்ரோகிராம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஓகே ஓகே, கேளுங்க சார். இப்ப டிகிரி ஏசில சூஸ் பண்றேன்னு சொன்னா டிகிரி ஒன்று தேவைப்படுமா எங்களுக்கு? இப்போ சேர்த்த மாதிரி இது முடிச்சுப்பட்டு சிஓ ஏசி செஞ்சா டிகிரி ஒன்று தேவையா இல்ல தேவையில்லையா? டிகிரி ஒன்றை எடுத்து வச்சு கொள்றது அதுதான் நிறைய வழி சொல்றேன். ஈஸியா எடுக்கிறவே சொல்லிட்டு டிகிரி என்ன செய்யலாம், அப்படியே தூக்கி போட்டு எக்ஸாம்ஸ் எடுத்து 2 பாடம் 3 பாடம் ஒரு சிஏ குவாலிஃபிகேஷன் கூட இருந்தா சரியா, அவங்களோட செப் கேம்பஸ்ல என்ன செய்யலாம், நீங்க டிகிரி எடுத்துக்கொள்ளு அல்லது ஏசிசி ஊடாக எடுத்துக்கொள்ள வழி சொன்னேன். டாப் அப் டிகிரி சொன்னேன், ஸ்காட்லாண்ட் டிகிரி, எத்தனையோ வழி இருக்கு. அல்லது அதாவது WT பிசினஸ் ஸ்கூல் ஊடாக 1000 வழி இருக்கு. அதை கட்டாயம் எடுத்துக்கொள்ளுங்க. என்ன பிரச்சனை, அதை எடுத்துக்கொள்ளுங்க. கொஞ்சம் போட்டுருங்க சார், நான் தொலை போறேன். நான் கட்டாயம் போறேன். ஓகே ஓகே ஓகே, நான் கட்டாயம் போறேன். ரைட், ஓகே. வேற ஏதாவது டவுட்ஸ்? சரி, இருந்தா என்ன பர்சனலா இந்த நம்பர் கண்டெக்ட் பண்ணி உங்க டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கோங்க. கூட நான் டைம் எடுத்துட்டேன். சரியா, நிறைய டைம் உண்மையிலே தேங்க்ஸ் பண்ணணும். நான் இவ்வளவு நேரம் ப்ரோக்ராம் இருந்திருக்கிறது பெரிய ஒரு விஷயம். நான் எல்லாம் கேள்விக்குறிதான். உண்மையிலே தேங்க்ஸ் பண்ணணும். கைஸ், இன்றைய ப்ரோக்ராம் உங்களுக்கு திருப்தியா? அத சொல்லுங்க. சோ விஷ் ஆல் தி பெஸ்ட். கட்டாயம் எல்லாரும் நல்ல பிள்ளைகளா வரணும். நல்ல ஒரு அச்சீவ்மென்ட், உயரத்தை தொடுங்க கைஸ். நான் கூட இருப்பேன். உங்களோட அச்சீவ்மென்ட் எவ்வளவு தூரம் என்ன ஹெல்ப் பண்ணணுமோ அவ்வளவு தூரம் கேளுங்க. கட்டாயம் நான் கூட இருப்பேன். இதுவரைக்கும் இருந்துட்டு தான் இருக்கிறேன், இனியும் இருப்பேன். ஜேர்னி எண்ட் ஆகுற வரைக்கும் நான் இருந்தே இருப்பேன். சரியா, ஓகே. சோ இதை முடிச்சுக்கொள்வோம். நிறைய டைம் எடுத்துட்டேன், சாரி. சரி, இதோட நம்ம ப்ரோக்ராம் முடிச்சுக்கொள்வோம். மீண்டும் என்னமா இல்ல டைம் எடுத்ததாலும் யூஸ்ஃபுல் தான் சார். அவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதான் அந்த திருப்தி தான் எனக்கு. உண்மைக்கும் அதான் திருப்தி. ஏன்னா யூஸ்ஃபுல்லாம இருந்தா கடுங்காவலையா இருக்கும். உண்மையா மன திருப்தி எனக்கு. ஏன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் கிடைச்சிருக்குது நம்புறேன். மீண்டும் நாம சந்திப்போமா? தேங்க்யூ, குட் நைட். ரைட்டா, ஓகே ஓகே, கரெக்டா. ஓகே கைஸ், முடிச்சுக்கொள்ளுமா? குட் நைட்.